ஹாய்டா, இன்னைக்கு நீ பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷாட் ஓகேவா? ரொம்ப ஷார்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த நேம் வந்துட்டு சடன் மேரேஜ் வித் ஹேண்டிகேப்டு சிஇஓ. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலான்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சைனில் ஒரு பிக்கஸ்ட் கேமிங் கம்பெனி காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியில் ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு போர்ட் மீட்டிங் தான். நிறைய இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய சிஇஓஸ் சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப இப்போனாக்கா மீட்டிங் குவைட்டாக போயிட்டுருக்கு. அப்போது சடனாக அந்த மீட்டிங்கோட டோர் வந்து ஓப்பன் ஆகிடுது. இப்போ எல்லாருக்கும் ஒரு செகண்ட் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுது. திரும்பி பார்க்குறீங்க, என்னடா அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது சடனாக டோர் ஓப்பன் ஆகுது. எப்படி சொல்லிட்டு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் ரொம்ப ஹெவி ப்ரீத் பண்ணிக்கிட்டே எப்படி நின்றுட்டு இருக்காங்க. இப்போலாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பர்சன் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்க டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஆமாண்டாங்க, இப்போ ஜிமின் ஓகேவா? இப்போ நம்ம ஜிமின் அப்படி ஓடி வராங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறீங்கன்னா அவ்வளோ பேர் மீட்டிங், அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. ரொம்ப லாங்காக இருக்கும் அந்த டேபிள் வந்துட்டு. நீட்டாக இருந்து அவ்வளோ லாங்கில் இருக்கும். இப்போது ஜிமின் ஓடி வராங்க. இப்போ ஜெய்கே ஜிம்னே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் தான் வீல் சேரில் தான் உட்காந்துருப்பாரு. ஓகே, ஒரு ஹேண்டிகேப் அதனால தான். இப்போ நம்ம ஜிமின் ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு ஜெய்கேக்கு முன்னாடி இது பண்ணுறாங்க. ஜெய்கே புரியாமல் பார்த்துருக்காங்க. எல்லாரும் பார்க்குறவங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாசம் இருக்கிறாங்க. இருந்துச்சு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் யார் கூப்பிடுறதும் என் காது கொடுத்து கேட்கவே இல்லை. அவருக்கு காதலே விழலை. அவர் அப்படியே ஜெய்கே பார்க்குறாங்க. ஜிமின் ஹாரி ஓகே சரி ஜெய்கே கேட்குறாங்க. இப்போ ஜிமின் அப்படி ஜங்கு பார்க்குறாங்க. கண்ணு ஃபுல்லாக சொல்லிட்டா ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்னாச்சு, நீ ஓகே தானே? ஜெய்கே கேட்குறாங்க. ஏன் இப்படி வந்துருக்கா சொல்லி ஜெய்கே டக்குன்னு அவர் பாக்கெட்டில் காய்ச்சி கொடுத்து ஜிம்முடி அந்த இப்படிக்கா அது ஓடி வந்து பரல ஹெவி ப்ரீத் பண்ணதுனால இப்படிக்கா ஸ்வெட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஜெய்கே ஜிம்மில் ஃபேஸ்லாம் வைப் பண்ணுறாங்க. ஜிம்மின் அப்படியே ஜெய்கேவுடைய அந்த ஏன்னா அவர் வீல் சேரில் உட்காந்துருக்காருல, அவருடைய அந்த லெக்கில் வந்துட்டு அந்த ஃபேஸ் வச்சுட்டு பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவர் ஹெட்டை அவர் லேப்பில் வச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்ன நடக்குது மிஸ்டர் நம்ஜூன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜூன் பார்க்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் நேரத்துக்கு சொல்கிறாங்க. ஓகே எப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வெட்டிங் ஹால் வெளில போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சில பேர் மட்டும் இங்கே இருக்காங்க, மற்றவங்களோட போயிடுறாங்க. இப்போ இங்கே யாரும் இருக்காங்கனாக்கா நம்ஜூன், ஜின்னு, ஜேஹோப், அதுக்கப்புறம் காய், நம்ம டேடா ஓகேவா? இவங்களாம் இருக்காங்க. இப்போலாம் பார்க்குறாங்க. என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ஜூன் தான் தெரியலடா இரு கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்து அந்த பக்கம் ஜிமின் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ஜேகே லேப்டாப் படுத்துட்டு ஜெய்கே ஒரு மாதிரி என்னாச்சு ஜிமின் நிறைய ஓகே ஜெய்கே கேட்குறாங்க. ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. சங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்லுமா என்னாச்சு, ஏன் எழுதிட்டு இருக்கு? இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டாங்களா வீட்டில் அப்படி கேட்குறாங்க. ஆஹா ஜிம்மில் ஹெட்டை செக் பண்ணுறாங்க. அப்படி என்னம்மா அங்கே பாரு எதுக்காக எழுதிட்டுருக்கா சொன்னதானே தெரியும் எனக்கு. ஜெய்கே கேட்குறாங்க. இப்போ இவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜெய்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கே கிட்ட கேட்குறாங்க. ஜெய்கே தான் அங்கே தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வெளில இருக்கீங்களா சொல்கிறாங்க. நாங்களோட ஃபேமிலி மாதிரி இல்லையா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்கே தான் இல்லை, நீங்கள் கொஞ்சம் வெளில இருங்க ஜெய்கே சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகேடா சொல்லிட்டு எல்லாரும் வெளில போயிடுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன் என்ன நடக்குது எனக்கு புரியலையே, எதனால அப்படி வந்துட்டு அந்த மாதிரி ஜிம் ஓடி வந்திருக்கான், அதுவும் அழுதுட்டு இருக்கான், இவ்வளோ பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியல சம்திங் நடந்துக்கும் போல அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இன்சைட் பார்த்தோம்னா நம்ம ஜெய்கே தான் வந்து போகும்போது இவங்களும் டோர் லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ ஜெய்கே ஜிம்மில் வந்துட்டு ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. என்னாச்சு எதுக்காக எழுதிட்டு இருக்க சொல்லு, பயமாக இருக்குது எனக்கு, என்னாச்சு ஜெய்கே கேட்குறாங்க. இப்போ ஜிம் ஜங்கு பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் எனக்காக தான் இந்த பைக் ரேஸ் பண்ணீங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெய்கேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எனக்காக தான் பைக் ரேஸ் பண்ணீங்களா, நீங்கள் உங்கள் காலை இழந்தது என்னாலையா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெய்கே தான் அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னாங்க ஜெய்கே கேட்குறாங்க. சொல்லுங்க ஜங்கு போய் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் லெக்கை எழுந்தது என்னால் தானே, உங்கள் கால் போனது என்னால் தானே ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஜங்கு உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாகவே என்னால் தான் இந்த மாதிரி நடந்துச்சு ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு நீங்கள் போய் சொல்லாதீங்க ப்ளீஸ் ஜங்கு அப்போ ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் ஜெய்கே அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்கள் என்னது நடந்துச்சா இதெல்லாமே ஜிம் கேட்குறாங்க. ஜெய்கே அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்கள் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெய்கே தான் இதுக்கு நீ ரீசன் இல்லை சரியா, இது நானாக பண்ணது தெரியாமல் ஒரு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் ஓகேவா, இதுக்கு நீ வந்து ஒரு காரணம் இல்லை ஓகேவா, நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணது போய் நான் அழக்கூடாது எதுக்கு அழகாது ஜெய்கே கேட்குறாங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா, நீ கொஞ்சம் டேஸ் போகிறதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் தரேன் சரியா ஜெய்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டிவோர்ஸா ஜெய்கே ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் நான் கண்டிப்பாக உங்கள் டிவோர்ஸ் தரேன் ஓகேவா, உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும், உனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா நீங்கள் என் மாதிரி டெவலப் பண்ணல இதெல்லாம் ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெய்கேக்கு இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என் மாதிரி லெவலெலாம் பண்ணவே இல்லையா, எதுக்காக எனக்கு பண்ணீங்க ஜிம்மின் கேட்குறாங்க. அப்போ ஜெய்கே அமைதியிருக்காங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அப்போ நீங்கள் என் மாதிரி லெவலில் இருக்காக இது பண்ணலையா அப்படி சொல்லி ஜிம்மின் கேட்குறாங்க. அப்போ ஜெய்கே அமைதியாகவே இருக்காங்க. இப்போ ஜிம்மின் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் லவ் பண்ணலையா ஜிம்மின் கேட்குறாங்க. அப்புறம் ஜங்குட்டா நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படி ஜெய்கே கேட்குறாங்க. நீங்கள் போய் சொல்லாதீங்க ஜங்கு கிட்ட உண்மையை சொல்லுங்கள், உங்கள் மனசில் இருந்து நான் ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெய்கே அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்கள் நீங்கள் சின்ன வயசுல எப்படி தள்ளி போயிட்டீங்க, அப்புறம் உங்களுக்கு எனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு நினச்சிருக்க தெரியுமா, எவ்வளோ டைம் வந்துட்டு எனக்குள்ள நான் கேட்டிருக்கேன், ஏன் சடனாக எனக்கு ஜங்கு என்னோட போயிட்டாங்க, எனக்கு பிடிச்ச 2 பர்சனோட தள்ளி போயிட்டேன், இன்னும் உண்மையோட அப்பா
என்னால் போக முடியாத இடத்துக்கு போயிட்டாரு. செகண்ட் நீங்கள் என்னோட தள்ளி போகிறீங்க, பக்கத்தில் இருந்தும் கூட நீங்கள் தள்ளி போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ டைம் அழுதுருக்கேன். எத்தனையோ டைம் வந்துட்டு எவ்வளோ டைம் வந்து கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நீங்கள் பக்கத்தில் இல்லை, நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் அழுதுருக்கேன். ஆனால் எனக்கு ப்ராமிஸாக தெரியாது நீங்கள் வந்துட்டு என்ன லவ் பண்ணுறீங்க சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்மு கம்மி இருக்காங்க. உனக்கு பாரு ஜிம்மின்னு உனக்கு யார் சொன்னா இதெல்லாம்? நீ எதெல்லாம் சொன்னால் கேட்குற அப்படிலாம் ஜிம் கேட்குறாங்க, ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு நான் அவளை லவ் பண்ணுறேன் ஜம்மு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்மு ஷாக்காக இருக்கு. என்ன சொல்கிறாங்க? ஏன்னா நான் அவளை லவ் பண்ணுறேன் ஜம்மு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு என்ன சொல்ல தெரியல. அங்கே பாரு ஜிம்மி என்ன பேசிட்டு இருக்காங்க பாரு. ஒரு வேளை உன்னால தான் எனக்கு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி யாருக்கு சொல்லிட்டு நீ அந்த கிட்டே சொல்கிறாங்க. நான் சிம்பிளாக யாரும் லவ் பண்ணவே மாட்டேன். நான் என்ன உங்களை இப்போ எனக்கு உங்களை பிடிக்கும் ஜிம் கேட்குறாங்க சொல்கிறாங்க. இந்த டைமில் எனக்கு உங்களை பிடிக்கும்னு நினைக்கிறீங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து கம்ஃபர்ட் சொன்னது நீங்கள் தான். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியாதா ஜிம் கேட்குறாங்க. நீங்கள் என்னோட குக்கி இல்லையா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெய்கே அமைதியாகிறாங்க. சொல்லுங்கள் நீங்கள் குக்கி தானே, நீங்கள் தானே தள்ளி போனீங்க, நானாக போனால் ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் ஜெய்கே அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்கள் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கே அப்படி கம்ஃபர்ட் ஏசர் உட்காந்துருக்காங்க. பாரு ஜிம்மி இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு, ஏன் ரெண்டு பேசிட்டு இருக்கு? அந்த டைம்ல வந்து பேக்கில் தானே இருக்கணும், எப்போ தானே இருக்கணும், ஏன் இங்கே இருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். நாங்கள் வரக்கூடாதா, உங்களை பார்க்க வரக்கூடாதா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் பார்க்க வரலாம், தப்பு இல்லை சரியா, ஆனால் ஏன் சடனாக அப்படி வந்திருக்க, ஏன் எடுத்துட்டு இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லலாம் ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்ல முடியல, யார் என்ன சொன்னா, ஏன் இப்படி எடுத்துட்டு இருக்குன்னு சொல்ல ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் சங்குக்கா இல்லை அப்படின்னு அவங்கள்ட்ட எங்கேயும் போக மாட்டேன். சங்குக்கு நான் சிம்பதிலாம் லவ் பண்ணுறேன். இப்போ நான் சின்ன வயசுல அவங்க லவ் பண்ணுறேன். ஆனால் அந்த லவ்வுக்கு டிசவன பாசம் நான் இல்லைன்னு நினச்சி தான் தள்ளி போனேன். நானும் நீங்கள் கூட தள்ளி போனப்போ நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம வந்து அந்த லவ்வுக்கு டிசவன பாசம் இல்லை, நான் வந்து உங்கள் வீட்டோட மெய்டோட பையன், ஒரு டிரைவரோட பையன் அப்படின்னு நினச்சிட்டேன் சரியா. எனக்கு அது தகுதியில் நினச்சி தான் நானே வந்துட்டு உங்கள்கிட்ட தள்ளி இருந்தேன். நீங்கள் அப்படி தள்ளி போகும், நானும் தள்ளி போனேன். எனக்கு மட்டும் பேசணும் ஆசை தான். ஆனால் உங்களுக்கு ஒயினாக்கா தான் வந்துட்டு ஃபேன்சி, நீங்கள் அவங்களுக்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் உங்கள் பக்கத்தில் வர முடியல. நீங்களும் என்னை வந்து உங்கள் பக்கத்தில் வர விட்டதும் இல்லை, நீங்கள் பக்கத்தில் வந்ததும் இல்லை. நான் அதனால் நானே எனக்கு இதான் என்னோட பிளேஸ்ன்னு சொல்லிட்டு நானே தள்ளி போயிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் என் மனசு இருந்துக்கிட்டே இருக்கீங்க தெரியுமா. எவன் நீங்கள் ஒயனுக்கு சொந்தமான பாசம் தெரிஞ்சு கூட என் மனசில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்க ஜம்மு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ ஜம்முக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ நான் அதெல்லாம் நான் இப்போ சொல்லலை சரியா, என் மனசு தான் சொல்கிறேன். சின்ன வயசுல மனசில் இருக்கிற விஷயம் இதுதான். எனக்கு நீங்கள் என்ன கிடச்சிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எத்தனை டைம் நான் உங்கள்கிட்ட வேறு எதையும் ஆசைப்பட்டதில்லை, நீங்கள் மட்டும் எனக்கு கிடச்சிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் நீங்கள் இருக்க தெரியுமா. இவங்க தான் கட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ வந்துட்டு என்ன லவ் பண்ணுறியா ஜெக்கி கேட்குறாங்க. நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன், உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், வேறு யாரும் லவ் பண்ணதே இல்லை சின்ன வயசுல இப்போ வரைக்கும். ஆனால் நீங்கள் எனக்கு சொந்தம்னு தெரியும். அப்படி இருந்தால் கூட என் மனசு உங்களை தான் வந்துட்டு நினச்சிட்டே இருக்கும். நீங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஈவன் நம்மளுக்கு எனக்கு சடன் மறைச்சி நடந்தப்போ கூட எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண வரேன். அப்போ எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, உங்களுக்கு வயனுக்கு அவதானே பிடிக்கும், வயனுக்கு மேரேஜ் விட்டு ஓடி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன் தான் உங்களுக்கு என்ன மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் மனசில் ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு பர்சன், நான் விரும்புகிற ஒரு பர்சன், என்னோட கிரேஷ், என்னோட கம்ஃபர்ட் ஜோன், அவங்க கூட எனக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டைம் தெரியுமா. ஆனால் எனக்கு ப்ராமிஸாக தெரியாது நீங்கள் இதில் எனக்காக பண்ணி என்னால் தான் உங்களுக்கு லைஃபை ஸ்பாயில் ஆகிருக்கு சொல்லி எனக்கு தெரியாது ஜம்மு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்மு பார்க்குறாங்க. உங்கள் பாச்சி நடக்கூடாது பாரு என்ன நடந்துச்சு, நீ எப்படி இருக்கிறத இப்போ சொல்கிறா செக் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் எனக்காக தான் என்ன பண்ணீங்க, அதில் லவ்வோட பண்ணீங்களா இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ண பண்ணீங்களா, எனக்கு அதை மட்டும் சொல்லுங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. சொல்லி நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்களா, நீங்கள் சொல்லுங்கள் ஜம்மு ப்ளீஸ் அது ஜிம் தான். இப்போ ஜேகே ஃபேஸை கப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. நான் என்றைக்கும் உங்கள்கிட்ட போய் சொன்னது இல்லை ஜேகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்றைக்கு நம்மகிட்ட போய் சொன்னது இல்லை. ஆமாம் ஜிம்மி நான் லவ் பண்ணுறேன் சரியா, அவனுக்காக தான் நான் பண்ணேன் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி அப்படியே வெளிப்பட்டு போய் ஜேகே அட்டாச் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே பேக்கஸ்லாம் பண்ணவே இல்லை, அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஜிம்மின் தானே சொல்லிட்டு அவருக்கே ஷாக்கு. எனக்கு சின்ன வயசுல 2 பேரும் அது மாதிரி ப்ளே பண்ணது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நாங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பக்கத்துலேயே போயிருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அவரால் நம்பவே முடியல ஜிம்மி. இப்போ ஜேகே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜேகே அந்த கிஸ்ஸில் மிரட்டட் ஆகிட்டு இப்போ அப்படியே அகைன் ஒரு பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி அந்த கிஸ் பண்ணும்போது அவ்வளோ டேர்ஸ் ஆஃபர் ஆகிடுச்சு. ஈவன் நம்ம ஜேகேக்கு ஜிம்மி டேர்ஸ் கூட இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அவர் என்ன அந்தளவுக்கு அழுதுட்டு இருக்காரு. இப்போ ஜேகேயோட கண்ணிலே சேம் டேர்ஸ், அதே மாதிரி ஜிம்மி வந்து அந்த டேர்ஸ் அவருக்குமே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ 2 பேரும் அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டேர்ஸோட ரொம்ப டேர் கிஸ் போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜிம்மிக்கு ப்ரீத்தே பண்ண முடியாமல் போகிறப்ப ஒரு ஸ்டாப்
ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிட்டு அவர் ஜெக்கை பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம்மி பார்க்குறாங்க. ஜெக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த வீழ்ச்சியில் உட்காந்துருக்க மாதிரி இவர் அப்படியே நான் கொஞ்சம் நீரல் பண்ண போச்சு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ ஜம்புக்கு லவ் யூ ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கை பார்க்குறாங்க. லவ் யூ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. தயவு செஞ்சு டிவோர்ஸ்லாம் இப்போ நினச்சிடாதீங்க. அவசரப்பட்டுலாம் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க சரியா? என்கிட்ட கேளுங்க ஃபர்ஸ்ட் எதுவாக இருந்தாலும். நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் வேணும் ஜங்குக்கு ஜிம்மி சொல்லிட்டு உங்களுக்கு லேக் இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் என்னோட ஜங்குக்கு கூப்பிட்டு உங்களுக்கு யாருக்கிட்ட விட்டு தர மாட்டேன். ஜங்குக்கு நீங்கள் எனக்கு மட்டும்தான் ஜங்குக்கு சொந்தம்னு சொல்லி ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி அவ்வளோ அழுதுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் எந்த ஒரு பெரிய பெரிய குறையே தெரியல. இது என்னால் நடந்திருக்கு. ஈவன் இது என்னால் நடக்காமல் போயிருந்த கூட வேறு யாரும் நடந்தா கூட எனக்கு ஒரு பெரிய விஷயமே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் எனக்கு கிடைச்சதே போதும். ஜிம் தான் ஜம்பை டாக் பண்ணிக்கிறாங்க. நம்ம கூட இருந்தாக்க லைஃப் லாங் ஹாப்பியாக இருப்பேன்னு தெரியுமா? இல்லை ஹாப்பினஸ் நீங்கள் தான் ஜிம் ஜம்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. லவ் யூ ஜெக்கி சொல்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவருக்கும் நினச்சிருப்பாரு ஜிம் தன்னோட லைஃப் விட்டு போயிடணும். எனக்கு அவன் ஹாப்பியாக இருக்கணும். நம்மளால லைஃப் ஸ்பாயில் கூட சொல்லிட்டு அப்படியே நினச்சிருப்பாரு. இப்போ எனக்கு ஒரு ஜென்டில்மான ஒரு பியூர் சோல் தான் நம்ம ஜெக்கி. இப்போ நம்ம ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணியிருக்கிறாங்க. அவரால் அந்த ஹாப்பினஸ் கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எனக்கு மட்டும்தான் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு ஒரு மாதிரி இருக்காதா அப்படி கேட்குறாங்க. எதுக்கு ஜிம்னு கேட்குறாங்க. இல்லை இப்போ எனக்கு இல்லையே உனக்கு எனக்கு எம்பர்சர் இருக்காது. எனக்கு எம்பர்சர் இருக்க போகுது. நீ ஒரு ஜென்டில்மேன், ஒரு பியூர் ஜெம் தெரியுமா? உங்களை மாதிரி பர்சன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் எதுவும் ஒரு நல்லது பண்ணியிருப்பேன். அது வந்து எனக்கு கிடைச்சிருக்கீங்க தெரியுமா? செம்கிக்கு என்னால் தான் போய் ஸ்பாயில் ஆகிடுச்சு இல்லை சொல்லி ஜிம் ஜெக்கோட லெக்கை டச் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் அப்படி ஆகிடுச்சு ஜிம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அழகாக ஜெக்கி தான் ஜிம் கேஸ் வைப் பண்ணுறாங்க. நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஜிம்மி தான் ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அகைன் வந்து ஜெக்கி பார்க்குறேன். நானும் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. என்கிட்ட நீங்கள் சொல்லலை. நீங்கள் எனக்கு மேட்ச் பண்ணிக்க ரெடியாக இருந்தீங்க ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் நினச்சிட்டேன் எனக்கு பிடிக்காத செகண்ட் வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணுறதே நீ நம்ம கண்ட்ரி விட்டு ஃபாரின் பொருள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட ஜிம்மி எனக்கு மூச்சியாக பிடிக்கும். எனக்கு ஒரு குட்டி பையனாக தான் நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து நான் அப்படி பார்த்து பழகுனால எனக்கு ஒரு பிடிக்கும். உங்களுக்கு பாசம் இருந்துச்சு. அவனோட தள்ளி இருந்தேன். அதுக்காக நான் அப்பா சரியா உன்னை யாரும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது ரீசனுக்காக மட்டுமே நான் தள்ளி இருந்தேன். மற்றபடி நான் எனக்கே ஒன்று வந்து சின்னதாக கூட ஹர்ட் பண்ணேன். சரி ஒன்று வருத்ததே இல்லை. ஜெக்கி சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிற கம்ஃபர்ட் முன்னாடி நீ இருக்கிற என் பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபீல் வந்து எனக்கு மற்றவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. நீ என் பக்கத்தில் மட்டும் கம்ஃபர்ட் ஃபீல் பண்ண தெரியுமா? உன்னோட பிளேஸ் என் ஹார்ட்டில் வேறு யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எனக்கு ஒன்று அந்தளவுக்கு பிடிக்கும். ஆனால் என்னால் யாரும் ஒன்று ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் உனக்கு தள்ளி போனேன். நீ ஃபாரின் போனதுக்கு அப்புறமா உண்மையை சொல்லவா ஜெக்கிக்கு லிட்ரலி பயத்தியமாக பிடிச்சிச்சு. உன்னை பார்க்க முடியாமல் நீ எப்போ வருவா சொல்லிட்டு நான் அங்கேயே வந்து பார்க்கணும்னு ஆசை. ஆனால் வர முடியாத சுச்சுவேஷன் நான் இங்கே இருந்தேன். உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ செப்பரேட்டு நீ இங்கே வருவா சொல்லி வெயிட் பண்ணேன். கரெக்டாக ரிட்டன் வந்த ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. உன்ட்ட இம்பார்ட்டண்ட்டாக பேசவே இல்லை ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது எப்படி சொல்கிறது? நான் உன்ட்ட பேசுகிறேன். நார்மலாக பேசவே வராது எனக்கு. நீ என்னோட ஜிம்மி நான் அப்படி உரிமையாக பேச சொன்னால் நான் பேசிடுவேன். யாரும் மாதிரி பேசுனா ரொம்ப கஷ்டம். அதான் உன்ட்ட பேசாமல் அந்த சரியா எனக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீனா எனக்கு அவ்வளோ இஷ்டம். லைஃப்பில் சின்ன வயசுல எனக்கு நீ அவ்வளோ இஷ்டம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கியும் பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரே ரகம் லவ் இல்லையா ஜிம்மி கேட்குறாங்க. நான் என்னைக்கும் என்ன லவ் பண்ணதே இல்லை. இப்போ இல்லை எப்போவுமே. ஆனால் ஒயண்டனுக்கு ஃபேன்ஸு சொல்லிட்டு அப்போ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. செகண்ட் அன்கோட லாஸ்ட் விஷயம் அப்படின்றதுக்காக ஒயன் எனக்கு மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணாங்க. எனக்கு முன்னேற ஹார்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் உனக்கே எவ்வளோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்காது. நீ ஜஸ்ட் இந்த ஜங்கோட சின்ன வயசில் குக்கியே கூப்பிடுவல அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு பாசம் தான் உனக்கு என் மேலே இருந்திருக்கும். அதுவும் நானே உன்ட்டு போய் சளி போனப்போ நீ ஹார்ட் ஆகிருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஹார்ட் பண்ண வேணாம். என்னால் உன்னை யாரும் ஹார்ட் பண்ணக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே என்கிட்ட தான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு இருந்தவரை. மற்றபடி உங்ககிட்ட தள்ளி போகணும்னு எனக்கு சின்னதாக கூட நான் அப்படி ஒரு தாட் எனக்கு வந்ததே இல்லை. உங்கள்கிட்ட தள்ளி போனது எனக்கு என்ன காயப்படுத்திட்ட மாதிரி இருந்துச்சு. நீ போகுதா சேஃபாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் போதும். எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் பரவாயில்ல. உன்னை மற்றவங்க என்கிட்ட தான் உன்னை மற்றவங்க புரிஞ்சு வச்சா கூட எனக்கு அவ்வளோ கிடையாது. நீ ஹாப்பியாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் எனக்கு போதும். எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் உன்னை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அது போதும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அதனால தான் நம்ம பக்கத்துலேயே வரல. அவன் ஏன்னா என்றைக்கும் நான் வந்துட்டு என்னுடைய ஒய்ஃபை கூட நான் ட்ரீமில் நினச்சி பார்த்ததே இல்லை. ஆனால் ஒரு ஃபேன்ஸியாக அவளுக்கு ட்ரூவாக இருக்குன்னு நினச்சேன். சேம் டைம் என் மனசு இருந்தேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் அப்படின்னு கூட தெரியல. நீ என்ன ஜிம்மி நீ எப்போ ஹாப்பியாக இருக்கணும், யாரும் பிலீவ் பண்ணக்கூடாது, நீ ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி நினச்சேன். உன்னால் அங்கேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்ன நீ வந்துட்டு கொஞ்சம் ஃபாரின் போனதுக்கப்புறம் தான் நான் வந்து நான் லவ் பண்ணுறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னால் எப்படி அதை வந்துட்டு யார்ட்டும் சொல்லவும் முடியாது. சென்ட்ரிமோங்கிட்டே நான் சொல்ல முடியாது. என்னோட தலை போயிட்டே சரி ஓகே உனக்கு பெட்டர் லைஃப் இருக்கும், என்னை விட பெட்டர் பாசம் லைஃப்பில் வருவாங்க, உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, நீ ஹாப்பியாக இருப்போம், ட்ரீம்லாம் அச்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உனக்காக ப்ரேயர் பண்ணுவேன். இப்போது ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு என் விஷயம் அதுதான்.
ஆண்டி வந்துட்டு அடிக்கடி ஃபோனில் பேசுவாங்க. அப்போல்லாம் வந்துட்டு நான் அப்போ அங்கே பக்கத்தில் நின்றுருப்பேன். அவனோட வாய்ஸ் அந்த ஃபோன்லேயே கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அப்போ பக்கத்தில் நின்றுருப்பேன். ஆண்டி கொண்டு பேசுவாங்க ரொம்ப ஹாப்பியாக. எனக்கு அவ்வளோ ஹாப்பி இருக்குது. அம்மாவும் வந்துட்டு சம்டைம்ஸ் பேசுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் அம்மாட்ட கேட்பேன் நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அம்மா சொல்லுவாங்க நல்லா இருக்கான், ஜிம்மின் வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க, வந்துடுவான்னு சொல்லிட்டு. உனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணணும், லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீ லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லானா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜெகே சொல்கிறாங்க இது மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி ஜெகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜம்க்கு பார்க்குறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க எப்படி ஜெகே கேட்குறாங்க இது நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் என்னை பற்றி யோசிப்பீங்களா, உங்களை பற்றி யோசிக்க மாட்டீங்களா, ஜிம் கேட்குறாங்க. என்னை பற்றி யோசிக்க என்ன இருக்குது, ஜெகே கேட்குறாங்க. அதே சொல்கிறேன் என்னை பற்றி யோசிக்க என்ன இருக்குது, சரியா எனக்கு நீ ஹாப்பியாக தான் போதும்னு நினச்சேன். ஜெகே சொல்கிறாங்க. ஆனால் அது எனக்கு அவள் சீட் பண்ணுற மாதிரி இல்லையா சொல்கிறாங்க. இப்போ ஜெகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதை சீட் பண்ணுறதான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸே வரல அவகிட்ட. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு உன்னை தாண்டி ஒரு பர்சன் என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்குலாம் பெட்டராக எல்லாம் கிடச்சிச்சு, உனக்கு எதுவுமே கிடைக்கல. நீ என்னோட ஜீவனத்தை தாண்டி உனக்கு எதுவுமே கிடைக்கலன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உனக்கு எல்லாமே கிடைக்கணும், நீ ஹாப்பியாக இருக்கணும். ஈவன் நீ நம்ம வீட்டை விட்டு கூட போயிட்டு நினச்சேன். நீ வந்துட்டு நல்ல பிஸ்னஸ்லாம் பண்ணி நீ வெளில போகணும், நீ ஆண்டி வெளில போயிட்டு ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் இந்த வீட்டில் ஹாப்பியாக இருக்கீங்க, அது ஆண்டி ஹாப்பியாக இருக்காங்க. இருந்தாலும் கூட மற்றவங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கலன்னு தோணுச்சு. அதனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி நீங்கள் வெளில போனால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ வந்து லைஃப் செட்டில் ஆகணும், ஆண்டி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு ஜெகே சொல்கிறாங்க. ஜிமின் ஜம்கே பார்க்குறாங்க. அவர் அவ்வளோ பியூராக அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கார். நான் எப்படி உங்களை போயிட்டு மிஸ் பண்ணால் என்ன ஆயிருக்கும் லைஃப் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நான் உங்களை மிஸ் பண்ண லைஃப் என்ன ஆயிருக்கும், கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதான் காட் உங்களை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு பொக்கிஷன் மாதிரி, நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொல்ல வேறு யாருக்கும் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. சரி இப்போ சொல்லி என்ன நடந்துச்சு ஜெகே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்லி நடந்துச்சு. ஏன் எப்படி சொன்னேன், நீ வந்து உனக்கு எப்படிலாம் தெரியும் ஜெகே கேட்குறாங்க. நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம் சரியா, நீங்கள் என்னை வந்து விட்டுருப்போன்னு நினச்சிடாதீங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. உண்மையாக உனக்கு என்ன சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை லவ் பண்ணுறது எப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறீங்க. எனக்கு தான் அவங்களுக்கு ஒரு யாருக்கும் இல்லை சரியான டிவோர்ஸில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க. அதனால் தரவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி என் கூட தான் இருக்கணும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. அப்படியா எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி உங்க கூட இருக்கணும். ஆமாம் என் கூட தான் இருக்கணும், மட்டும்தான் சொல்லணும், வேறு யாருக்கு தரவே மாட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்த்து ஜெகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என் கூட தான் ஹாப்பியாக இருப்பேன், பெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நான் கூட நீங்கள் என் கூட நான் மட்டும் போதும் நல்லா பார்த்துப்பேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது, அங்கிள் உங்ககிட்ட இருந்து என்னை பிரித்து வச்சுருவாங்களா ஜிம்னு கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை அன்றைக்கி ஃபேமிலி ரெப்ரேஷன் போயிருக்கலான்றதுக்காக மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, கொஞ்சம் டேஸ் போனால் பிரித்து வச்சுருவாங்களா ஜிம்னு கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறேன். யார் பிரிப்பா யார் பிரிப்பா ஜெகே கேட்குறாங்க. பயமாக இருக்குது, அங்கிள் பிரிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. யார் பிரிக்க முடியாது ஓகேவா, இந்த ஜெகே கிட்ட ஜிம்மில் யாரும் பிரிக்க முடியாது. ஜிம்மின் மனசு வச்சா மட்டும் தான் சரியா, ஜிம்மினுக்கு ஜெகே பிடிக்கலாம் மட்டும்தான் ஜெகே ஜிம் விட்டு போயிடுவோம் அப்படி சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் உங்களை விட மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு மட்டும்தான் ஜிம் ஜெகே கிட்ட ஹக் படிக்கிறாங்க. உனக்கு பிடிக்கும்ல, நீ எப்படி ஹாப்பியாக இருக்குல்ல ரொம்ப சொல்கிறாங்க. அப்புறம் என்ன என்கிட்ட இருந்து யாரும் பிடிக்க முடியாது சரியா ஜெகே சொல்கிறாங்க. ஜிமனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நான் பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறேன். சரியே நான் 3 வீக்ஸ் எதுவும் பேசவே இல்லை ஜெகே கேட்குறாங்க. அதே உங்களுக்கு எனக்கு தான் பிடிக்கும், எனக்கு வந்து சடனாக ஓடி போயிட்டாங்க, அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டேன். நான் சின்ன வயசில் பார்த்த குக்கி வேறு, ஆனால் இப்போ நான் அதை பற்றி ரொம்ப கோல்டாக மாறிட்டீங்களா அது சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறேங்க. அது அப்பாவால் தான் சரியாக சொல்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும், நான் நினச்சிட்டேன் நீங்கள் வந்துட்டு எனக்கு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானே வந்துட்டு தள்ளி போயிட்டேன். எனக்கு பயமாக இருந்துச்சு, சடனாக மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு உங்க கூட மேரேஜ் ஆனது. ஆனால் எனக்கு பயம், அங்கிள் வந்துட்டு எப்படி பிரிச்சுடுவாங்க, 1 டே ஜஸ்ட் ரெப்ரேஷனாக தான் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க, கொஞ்சம் டேஸ் போனாக்கா உங்கள் பெட்டர் பர்சனை பார்ப்பாங்க, பார்த்துட்டு எனக்கு பிரித்து வச்சுருவாங்க அப்படின்னு ஒரு பயம். உங்களுக்கு இதை பிடிக்கும்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன சொல்கிறது, எனக்கு அவ்வளோ பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க. எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல, ஏன் சடனாக மேரேஜ் நடந்து இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிருக்கு, நான் எப்படி கேட்குறது, உங்களுக்கு மேரேஜ் நடந்துருச்சு, உங்களுடைய இத்தனை வருஷம் உங்களுக்கு எனக்கு அவர் மேரேஜ் நடக்கும்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்களா, ஃபியான்ஸே இருந்தாங்க, அவங்க சடனாக ஓடி போய் மேரேஜ் பண்ணிட்டாங்க. வீடே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு பக்கம் அங்கிள் ஒரு பக்கம் இருந்தாங்க. அப்புறம் நிறைய விஷயம் நடந்துருச்சு இல்லை வீட்டில், அதை நினச்சி பயந்து போயிருந்தேன். எனக்கு எப்படி கேட்கலான்னு தெரியல, ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். உங்களுக்கு எனக்கு மேரேஜ் பண்ணுறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆண்டி என்கிட்ட கேட்டாங்களே ஜிமின் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்களே. அப்போ அம்மா என்கிட்ட கேட்டாங்க பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன சொல்லவே தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அது செலிப்ரேஷன் கூட நினைக்கலாம் சில பேர் வந்துட்டு, ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. என்னோட ஜங்குக்குள்ள ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. உனக்கு என்ன அந்தளவுக்கு பிடிக்குமா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இது என்ன கேள்வியே சொல்கிறாங்க. இல்லை நான் சின்ன வயசில் உங்களுக்கு பாசமாக இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு தள்ளி போயிட்டேன்ல, உங்கள்கிட்ட இவ்வளோ வருஷம் நான் பேசக்கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் வந்து என்னோட எவ்வளோ தூரம் தள்ளி போனாலும் சரி, எனக்கு எப்போவும் நீங்கள் என்னோட ஜங்குக்கு தான், எனக்கு எப்போதும் உங்கள் அதே இல்லை அதே பாசம் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க.
அவர் எப்படி இதே மாதிரி எவ்வளோ ராங் இருந்தாலும் ஜேகேக்கு ஜிம்மில் நிறைய பாசம் நிறைய லவ் கேர் இருக்கும். அதே மாதிரி ஜிம்மிலுக்கு இருக்குன்னு தெரியும்போது ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ என்ன மாதிரி தான் யார் சொல்லிட்டாங்க, ஆமாம் நீங்கள் தான் மாறிட்டீங்க, வளர வளர இல்லை குக்கி மாதிரி போய் எனக்கு குக்கி போயிட்டு ஜங்கு பண்ணிட்டாங்க, யோசனை போட்டுக்கிட்டு டாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு அடங்காத ஒரு பையனை மாறிட்டாங்க, ரொம்ப கோல்டாக ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்படி மாறிட்டாங்க. ஆனாலும் எனக்கு பிடிக்கும், என் ஜங்குக்குள்ள எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் எப்படி இருந்தாலும் பிடிக்குமோ, எப்படி இருந்தாலும் பிடிக்கும், நீங்கள் எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே சின்ன வயசு ஜங்குக்கு தான் எல்லாருமே பாசமாக கேரிங்காக இருக்குது, அந்த ஜங்குக்கு எனக்கு பிடிக்கும், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற ஒரு ஜங்குக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மில் போகிற ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அந்த ஜிம்மில் சின்ன வயசில் பார்த்தா அதே ஜிம்மி தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. செக்கி பார்க்க நான் பயந்துட்டேன்டா, அவனுக்கு பிடிக்கலையோ மேரேஜோட ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சுட்டாங்களே, அவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டவங்க நினச்சி நான் பயந்துட்டேன்டா, உனக்கு நல்லா பெட்டர் லைஃப் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. உங்களை விட்டு அனுப்பிட்டா ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்புறம் யோசிச்சேன், நம்மளுக்கு அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க ஜிம்மினை, நம்ம ஜிம்முக்கு ஒரு பெட்டர் லைஃப் கொடுக்கணும், அவன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், நம்ம கூட கஷ்டப்படக்கூடாது, ஒரு பெட்டர் லைஃப் கொடுக்கணும்னு நினச்சேன் நான் சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் அப்படி நினைப்பீங்க சொல்கிறாங்க. இதை நான் நினச்சிட்டேன், எனக்கு தெரியாத எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன், எனக்கு ஒரு பெட்டர் லைஃப் கொடுக்கலாம், கொஞ்சம் டேஸ் போகட்டும், டிவோர்ஸ் பேப்பர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், டிவோர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கொடுக்கணும், டிவோர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் அரேஞ்ச் பண்ணி தரணும், உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கிறதுக்கும் சேஃபாக இருக்கிறதுக்கும் நான் நிறைய விஷயம் பண்ணணும்னு யோசிச்சேன். ஜெகே சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, ஜெகே பார்த்து முறைக்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க, ஏன் முறைக்கிறா? ஜெகே கேட்குறாங்க, உங்களோட யார் பெட்டராக பார்த்துப்பா ஜிம்னு கேட்குறாங்க. இல்லை நான் நினச்சிட்டா சொல்கிறாங்க, கொஞ்சம் ஒரு பெட்டர் பர்சனாக பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க. பர்ஃபெக்ட்னா ஜிம்னு கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்க முடியல, அதனால் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு பெட்டராக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போலாம் எப்படி நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு தெரியல, மீதி பழைய ஜங்க் அதை பேச மாட்டாங்க. அதை சின்ன வயசுல ஜங்க் வந்துட்டு பொசுவாங்க, நீ யார் கூட ப்ளே பண்ண முடியாது, எங்க கூட ப்ளே பண்ணால் சொல்லுவாங்க தெரியுமா, ஆனால் இப்போ எப்படி பேசுகிறாங்க பாருங்க, ரொம்ப மாறிட்டாங்க ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, மாறல, நான் இப்போ ஒரே மாதிரி தான் இருக்கேன், ஆனால் நீ ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சனால சொல்கிறாங்க. நான் அப்படியே ஹாப்பியாக இருப்பேன், மற்றவங்க கூட இருந்தால் அவங்க கூட நம்ம தான் ஹாப்பியாக இருப்பேன், உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படி ஜிம் சொல்கிறாங்க. அதை சொல்லி நான் மற்றவங்க கூட தான் ஹாப்பியாக இருப்பேன், உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானே, நம்ம விட பேசாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கல, சின்ன வயசுல நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஜிம் சொல்லி நம்ம பேச பழகணும்ல, அப்போ நீங்கள் இந்த ஜங்குக்கு நான் உங்களோட ஜிம்மி நீங்கள் சொல்லுவீங்களா, அப்போ உங்களுக்கு புரியலையா சொல்கிறாங்க. வளர்ந்துட்டல கொஞ்சம் ஜெயிலி சைபர் சொல்லிட்டு நான் ஒன்றும் மாறல, நீங்கள் தான் மாறிட்டீங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறீங்க, சரி அழக்கூடாது, சரி ஜெயிக்கி தான் ட்ரை பண்ணுறேன் அவர் என்னமோ நினச்சிட்டு இருப்பாரு, ஜிம்முக்கு பெட்டர் லைஃப் கொடுக்கலாம், அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் எல்லாமே எவ்வளோ சொல்லிட்டு என்னமோ அதை யோசிச்சு வச்சுருப்பாரு. ஆனால் இன்னைக்கு அவருக்கே சொன்னது நினைக்கிறப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அந்த மேரேஜ் அவருக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்துருக்கும், ஆனால் சேம் டைம் ஒரு கில்டினஸ் கொடுத்துருக்கும். ஏன்னா அவர் நல்லா இருக்கிறப்ப மேரேஜ் பண்ணியிருந்தாக்கா ஓகே, ஆனால் பேரலைஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அது மாதிரி வீட் சைடில் உட்காந்துக்கப்புறம் மேரேஜ் பண்ணுறது அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு தாட்லாம் வந்து இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க எல்லாரும் இப்போ அங்கிள் ஆண்டியெல்லாம் நினைக்கிறாங்க, அதாவது ஆண்டியில் பிறகு சொல்கிறாங்க, நீங்கள் தான் வந்துட்டு செல்ஃபிஷாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க, அது நீ எப்படி நினைக்கிறியா சொல்கிறாங்க. இல்லை ஆனாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் எனக்கு இதெல்லாம் எனக்காக பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்பா வந்துட்டு கேட்க மாட்டார்ல, எனக்கு என்னன்னாக்கா நீ நம்ம நீ வந்துட்டு என்னோட தள்ளி போயிட்டு இல்லை, நான் வந்துட்டு தள்ளி போகிறப்போ நீங்கள் தள்ளி போயிட்டு இல்லை, அப்போ உனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் தான் இருக்காது, எனக்கு மட்டும் தான் ஃபீலிங்ஸ் இருக்குது உண்மையில, எனக்கு மட்டும் உண்மையில் அவருக்கு சொல்லிட்டு நான் அப்படி நினச்சிட்டேன்னா அப்போதுக்கு நான் எப்படி அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறேன், மட்டும் எதிர்பார்க்கவே இல்லைடா, நீ ஹாப்பியாக இருக்க மட்டும் நான் நினச்சிட்டேன்னா அதனால் வந்துட்டு நான் யோசிக்கல ஜெகி சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, உங்களை மாதிரி யாருக்கு கிடைப்பாங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, உங்களை மாதிரி யாருக்கு ஒரு பாசம் கிடைப்பாங்க சொல்லுங்கள். ஜங்கு பார்க்குறாங்க, நீங்கள் எனக்கு மட்டும் தான் ஜங்கு, உங்களை யாருக்கும் தர மாட்டேன், இவன் அங்கே வந்துட்டு கேட்டாலும் சரி யாருக்கு எப்படி தர மாட்டேன், நீங்கள் ஹஸ்பண்ட் ஓகேவா, இவங்க வந்து எங்களுக்கு யாரும் பிரிக்கவே முடியாது ஜிம் தான் ஜங்கு டேட்டாக பிடிக்கிறாங்க, நீங்கள் எனக்கு தான் ஹஸ்பண்டாக இருக்கணும், என் குழந்தைங்களுக்கு தான் நீங்கள் அப்பாவாக இருக்கணும், எல்லாமே நீங்கள் எனக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொன்னால் சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க, என்ன சொன்னால் சொல்கிறாங்க. ஆமாம் நான் சொல்லுவேன், என்னோட குழந்தைங்களுக்கு தான் நீங்கள் அப்பாவாக இருக்கணும் சொல்லி, அதாவது உங்கள் குழந்தைக்கு நான் தான் அம்மாவாக இருப்பேன், நீங்கள் தான் அப்பாவாக இருக்கணும், நம்ம 2 பேர் லைஃப்பில் வேறு யாரும் வரவே கூடாது, ஏன் நம்மளுக்கு அதெல்லாம் குழந்தைங்க பிறக்குள்ள அஜின்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க, குழந்தைங்கள பிறக்கணும் சரியா, அழகான ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. எனக்கு அந்த லைஃப் எது போயிடுச்சுன்னு கூட நினச்சிருப்பாரு, ஆனால் அதுக்கு வந்து வருத்தலாம் கிடையாது, நான் அவர் கேஷுவலாக தான் இருந்திருப்பாரு, ஆனால் இப்படி நினச்சிருக்க மாட்டார். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, உண்மையாக உனக்கு இதெல்லாம் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன், என் கூட தான் சொல்கிறாங்க. இப்படி இருக்காது ராஜின்னு சொல்கிறாங்க. ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சன் கூட அந்த பர்சன் எப்படி இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, அவங்க கூட தான் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா, அங்கே ட்ரூ லவ் இருக்கணும், அது தாண்டி வேறு எதுவுமே வேணும் அஜின்னு சொல்கிறாங்க. மற்றவரை ஹெல்ப் பண்ணிட முடியும், நம்மளால எல்லாமே வந்து உருவாக்க முடியும், ஆனால் ட்ரூ லவ் மட்டும் எப்படி சொல்கிறாங்க, அது தானே கிடைக்கணுங்களா அஜின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, நீ அந்தளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டியா ஜெக்கி கேட்குறாங்க.
அதை சொல்கிறாங்க. எப்போது இதுக்குள்ளே பேச ஆரம்பிச்சு இவ்வளோ அழகாக பேச தெரியுமா உனக்கு? ஜேகே தான் ஜிம்முடைய ஹெட்டில் கை வச்சு ரப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறேன் இந்த அளவுக்கு என் குழந்தை நல்லா பேசுது. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி நான் பேச மாட்டேன் நான் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி சொல்லு என்ன நடந்துச்சு, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாசனை டெவலப் பண்ணுறாங்க. டே இங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜேகே தான் ஏங்க சொல்கிறாங்க. பாருங்க உங்கள் ஃபேமிலி பஞ்சாயத்தில் அப்புறம் வச்சுக்கோங்க சரியா, நம்ம மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இன்வெஸ்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா, கத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே என்ன பண்ண தெரியல. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஜிம் சொல்கிறாங்க. என்ன ஜேகே கேட்குறாங்க. நான் பாட்டுக்கு பார்த்தீங்களா நீ யோசிக்காமல் நான் பாட்டுக்கு வந்துட்டேன், நான் பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டேன் பார்த்தீங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓ இப்போ ரேஸ் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அது நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா நம்ம கேபினில் நான் வந்துட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வரேன் ஜேகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசலாம் ஓகே நினச்சி நீ சொல்கிறேன் அஜய் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன் எல்லாரும் தப்பாக நினச்சிப்பாங்களே இப்போ நம்மளா சொல்கிறாங்க. யார் தப்பாக நினைப்பா, யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க ஓகேவா, நீ என்னோட ஒய்ஃப் என்னோட ஹஸ்பண்ட் ஓகேவா, யாரும் இதை நினைக்க மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் வேணா சார் மன்னிப்பு கேட்க விளையாடுகிட்டையும் சொல்கிறாங்க. எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் ஜே கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. யாரையும் மன்னிப்பு கேட்க தேவையில்ல சரியா, நீ ஜான்ஜங்கோட ஒய்ஃப் ஓகேவா, என்னோட ஒய்ஃப் என்னோட குழந்தை, யாரையும் மன்னிப்பு கேட்க தேவையில்ல சரியா சொல்கிறாங்க. மீட்டிங் தானே ஒன்றும் பிரச்சனை ஓகேவா சொல்கிறாங்க. அது சரி நான் பார்த்துக்கலாம் ஓகேவா. அப்போ ஜேகே இதை பற்றி காட்சி படுத்து ஜேகே ஃபேஸ்ஃபுல்லாக வாய்ப் பண்ணுறாங்க. அவங்களோட ஓகேவா நிறைய எடுத்துகிட்டு ஜேகே தான் ஃபேஸ்ஃபுல்லாக வாய்ப் பண்ணுறாங்க. எதை சொல்லிட்டு ஜேகே ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. சார் சொல்கிறாங்க ஜூஸ் ஆர்டர் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறேன் எனக்கு கேபினில் வச்சுருங்க ஓகேவா, நான் பாரு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஓகே குடிக்கிறியா சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை எங்கே இப்போ ஓகேவா கேபினில் போய்ட்டு வெயிட் பண்ணாங்க பாருங்க சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு ஜிம்மில் கூட்டு போயிட்டு கேபினில் உட்காராங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ஜிம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ஓகேவா, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி சரிங்கக்கா நீங்கள் யாரும் கோச்சிக்க மாட்டாங்களா சொல்கிறீங்க. யாரும் கோச்சிக்க மாட்டாங்க ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே நீ சார் இப்போ ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க ஜிம் அந்த பியூன் கூட ஜிம் போயிடுறாங்க. இப்போது இவங்க எவ்வளோ வராங்க மீட்டிங் எல்லா இன்வெஸ்டர்ஸும் உள்ள வராங்க. அதெல்லாம் கேட்குறாங்க. ஓகே சார் இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜேகே குழந்தை எப்படினாக்கா அவரோட மீட்டிங் தான் இப்போ அவர் தான் வந்து பேசிட்டு இருப்பாரு அவர் ப்ராஜெக்ட் பற்றி. இப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செம்ம ஹாப்பியாக ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக ஒரு மாதிரி ரொம்ப க்ளோவிங்காக இருக்குது. அப்படியே ஹாப்பி ஃபேஸோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க என்ன ஜம்க்கு எனக்கு சிரிக்கவே மாட்டார், ரொம்ப ரொம்ப கோல்டு பர்சன் அவர். எல்லாருமே சொல்லுவாங்க இப்படி ஒரு கோல்டு பர்சன் அவர் சிரிக்கவே மாட்டாரெல்லாம் கேட்பாங்க. இப்போ ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்மைலி ஃபேஸோட அழகாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க மீட்டிங் பற்றி ப்ராஜெக்ட் பற்றி. இப்போலாம் பார்க்குறாங்க வா சொல்கிறாங்க ரொம்ப அழகாக வந்திருக்கும். ஜேகே பார்க்குறாங்க ஓகே ஃபினிஷ் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நினச்சி கிளாப் பண்ணுறாங்க. சார் நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ண கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனிச்சு இல்லையா அதுக்கு சாரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சாராக கேட்க தேவை சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜேகே தான் வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணுங்கள் சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அட்டன் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகே சரி எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க வேற ஒரு ஃப்ளோருக்கு. இப்போ இப்போ கோயம் யங்ஸ்லாம் கேட்குறாங்க. சார் ஓகே இப்போ சொல்கிறியா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. டே எங்கள்கிட்ட சொல்கிறா எனக்கு தலையை வெடிச்சு நீ போல அவன் பாட்டுக்கு வந்தான், அவன் பாட்டுக்கு அழுதான், நீ படிக்கிற வெளில போக சொல்லிட்டேன், என்ன பேசுனீங்க என்கிட்ட சொல்லுடா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜேகே தான் யங்ஸ் மை பர்சனல் சொல்கிறாங்க. இது பர்சனலா ஏண்டா உனக்கு தனியாக இப்போ பர்சனல் என்ன இருக்கா அதை கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்க என்னடா பேசிட்டு இருக்கேன் எனக்கு பர்சனல் எதுவுமே இல்லையா ஜேகே சொல்கிறாங்க. இல்லைடா அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிப்போங்களா நானும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே அமைதியாகிறாங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு எல்லாருக்கும் பர்சனல் ஒன்று இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கேட்க வரல சரியா, நீ சொல்லு எதனால ஜிம்மி டக்குன்னு வந்தா என்ன பேசுனீங்க, நீ வேறு இவ்வளோ ஸ்மைல் பண்ணுற ஸ்மைல் பண்ண பார்த்ததே இல்லை, காசு கொடுத்தா சிரிப்பேன்னு கேட்டால் கூட சிரிக்க மாட்டேன்னு சொல்கிறா நீனு, அப்போ இருக்கும்போது எப்போ நீ சிரிக்கிறேன் எனக்கு சொல்கிறா அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் நான் சொல்கிறேன் ஓகேவா என் ஜிம்மி வெயிட் பண்ணிட்டு நான் வந்து பேசுகிறேன் சொல்லிட்டு ஜேகே போயிடுறாங்க. அது என்ன ப்ரெஸ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக போகும் அந்த சேர் வந்துட்டு அந்த சேர் எப்படி மூவ் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்பிச்சு அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ சின்ன பேக்கண்டே நம்பிச்சு சொல்கிறாங்க. சொல்லு சின்ன அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் நடந்திருக்கும் எனக்கு நம்ம ஜேகே 3 வீக்ஸ் ஒரு மாதிரி இருந்தானே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி இருந்தால் மேரேஜ் ஆனது ஒரு மாதிரி இருந்தான். நம்ம கூட கேட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் இதில் யோசிச்சுட்டு இருந்தான். ஆனால் இப்போ பார்த்துக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கு என்ன நடந்திருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. சம்திங் கிளியர் ஆயிருக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு சம்திங்ஸ் கிளியர் ஆயிருக்கும் சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க மேபி அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கிளியர் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா ஜெனி சொல்கிறாங்க. ஆமாம் நம்பி சொல்கிறாங்க. உனக்கு எல்லாம் தெரியுது ஜீனியஸ்டா சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிக்கான விஷயம்டா அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்னது அது என்னமோ எனக்கு அதெல்லாம் வராது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெனி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெவ பார்க்குறோம். ஆமாம் அப்படி சொல்லிட்டு அமைதியாக பார்த்து நேரம்லாம் கெஸ் பண்ணவே முடியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோங்க. ஆமாம் நீ ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவக்கு வந்துட்டு நீ காய் போடுற அப்படி சொல்லிட்டு இவங்க பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படி நம்ம ஜெயிக்க சரி பார்த்தோம்னா அங்கே வந்துட்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் ஜிம்மின் ஜூஸை குடிக்கவே இல்லை, அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜேகே அந்த கேபினில் வந்துட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம்மின் ஜான் பார்க்குறாங்க, ஜங்கா அது ஜிம் எழுந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே கிட்ட போயிட்டு ஜிம்மில் எடுக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஜேக்கோட லேப்பில் வந்து லேண்ட் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் 2 ஹேண்டையும் அப்படி ஜிம்மில் ஜேக்கோட நெக் கிட்ட வந்து போட்டுக்கிறாங்க. அப்படி ஜேக்கோட நெக் கிட்ட அந்த ஹேண்ட் வந்து கவர் பண்ணி உட்காந்துட்டு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஜூஸ் குடிச்சா கேட்குறாங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? வேண்டாம் சொல்கிறாங்க. ஜூஸ் குடி சொல்லிட்டு ஜேகே தான் அப்படின்னு ஜூஸ் டேபிள் கன்சிடர் குடி சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. குடி அப்படி ஜேக்கே ஹாப்பி பண்ணிடுறாங்க. ஜிம்மு குடிக்கிறாங்க. ஒரு பால் தான் குடிச்சு பாரு போதும் சொல்கிறாங்க. போதும் மாமன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஜேக்கே உரம்பு வச்சுட்டாங்க. இப்போ சொல்கிறேன்னு நினச்சி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. பார்த்தாக்க இப்போ ஒரு ரூமில் லாக் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு யாரோ வந்துட்டாங்க. ஜிம்மில் எதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜேக்கே எப்படி பண்ணாங்க அப்படியே உட்கார வச்சுக்கிறாங்க. ஸ்டில் இப்போ அந்த இப்போ வந்துட்டு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. ஜம்முக்கா விடுங்க, யாரோ பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. யார் பாப்பா சொல்கிறாங்க. யாரோ பார்த்துட்டு போகிறாங்க. அச்சோ விடுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேக்கே அதெல்லாம் கேட்கவே இல்லை. அமைதியாக ஜேக்கே தான் ஜிம்மில் இப்போ டைட் வந்து பண்ணி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ டோர் ஓப்பனே ஆகிடுது. இப்போ ஜேக்கே திரும்பி பார்க்குறாங்க. அந்த இப்போ சேர் அப்படி டவுன் பண்ணுறாங்க. அந்த வீல் சேருக்குள்ள அதை ரொட்டேட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் டவுன் ஆகுது. டவுன் ஆகுது. பார்த்தா இவங்க ஹேங் செலவில் வந்துருக்காங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஏன் காய்ஸ் அப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. இல்லைடா நம்ம கேட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரி அவங்களுக்கு தனியே பேசுவாங்களா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் 3 வீக்ஸாக ரொம்ப ஓடிட்டாங்க திரும்ப நினச்சி நீ படுத்து சடனாக உங்களுக்கு மேரேஜ் பண்ணிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் அந்த வயன் கொஞ்ச நேரம் ஓடி போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா உங்கள் அண்ணன் மேரேஜ் பண்ணி நின்றுட்டுருக்கு. நீ எனக்கு உனக்கு ஒரு ஜிம்மு மேரேஜ் பண்ணிச்சுட்டாங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் என்னமோ நினச்சி கவலையாக இருக்கும். நீ எனக்கு ஹாய் சிரிச்சிட்டு வந்துட்டு கனி சிரிச்சு கூட பெரிய விஷயம்டா. நீ பாட்டுக்கு எங்கள்கிட்ட சொல்லாமல் வர சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. இப்போ நீ மட்டும் என்ன நினச்சின்னு சொல்லுனாக்கா நீங்கள் தலை வெடிச்சிடும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. யார் தலை ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஏன் தலை தான் சொல்கிறாங்க. அச்சோ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. பாருங்க ஏற்கனவே அது கோவத்தில் இருக்கேன் சரியா. நீ வந்துட்டு கம்மியாக சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் ஜிம்மு கேட்குறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு தான் இப்போ திட்டு அப்படியே உங்கள் ஒய்ஃப் முன்னாடி எங்களெல்லாம் திட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. அவங்க குழந்தை ஏங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாம் அவங்க குழந்தை தான் அவ்வளோ பெரிய போர்ட் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அவங்க பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. ஏன் நீ வந்து கேட்க மாட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் தெரியாமல் பார்க்குறேன் சாரி ஓகே சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறது ஜின்னாயாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. சரி நான் ஒன்றும் சொல்ல உங்கள் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு ஜின்னு அமைதியாகிறாங்க. இப்போ ஜிம்டா என்னாச்சு எல்லாரும் கோவமாக இருக்கீங்களா ஏன் மேலே கோவமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. இங்கே பாரு நீங்கள் சொல்கிறீங்க சடனாக வந்தேன் அப்படி கேட்குறாங்க. என் ஜங்கா பார்க்க வந்தா சொல்கிறாங்க. சரி வந்தல வந்து அழுதலை இருக்கு சொல்லி கேட்குறாங்க. அதில் எப்படி சொல்ல அதில் எங்கள் பர்சனல் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சார் நம்ம ஜெயவை பார்க்குறாங்க. பர்சனல்னா சொல்கிறாங்க. பர்சனல் தெரியாதா ஜிம் சொல்கிறாங்க. எங்களுக்கு சொந்தமானது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெயவை என்ன கேட்கவும் தெரியல. நெக்ஸ்ட்டு நம்ம காய் பார்க்குறாங்க. அப்படியே ஜெகே சொல்லி தான் தொலைய யாரும் கேட்குறோம்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. சொல்லி நினச்சி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அவன் வந்துட்டு சொல்கிறாங்க. அவன் என்கிட்ட அவன் ஃபீலிங்ஸை கன்ஃபியூஸ் பண்ண தான் வந்தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஏன் ஃபீலிங்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஒரு பிளேஸே இல்லையா கேட்குறாங்க. வீடு இல்லை உங்கள் பெட்ரூமில் எங்கேயுமே இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி வந்து பாரு ஜம்முக்கா எல்லாம் திட்டுறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. நான் அப்பவே சொன்னேன் மன்னிப்பு கேட்டால் அவங்கள விட்டுருவாங்க மன்னிப்பு கேட்டா ஜிம்னு சொல்கிறாங்க. உங்களை சரி அவங்க ஜஸ்ட்டு வேறு மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு புரியல சார் ஜேகே தான் வந்துட்டு இங்கே பாருங்க ஏன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீங்கள் சொல்லலாம் தெரியல சொல்ல நடந்தாலும் சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் வந்து மண்டே போட்டு குழப்பிட்டு உட்காந்துருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மி வாக்கையில் உட்கார ஜிம்மி அந்த சோஃபாவில் உட்கார சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மி இறங்கி சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. அந்த ஜூஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண சொல்கிறாங்க. வேண்டாம் வயிறு ஃபுல்லாக இது சொல்கிறாங்க. இல்லை குடி சார் ஜேகே தான் ஜூஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ ஒன்றும் பார்க்க எப்படி முறைச்சி பார்க்குறாங்க. நம்ம உட்காந்துருக்கோம் கேட்குறோம் ஒரு வாரத்தை ஜூஸ் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க பார்த்தியா அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறவங்க ஜூஸ் வேணால் ஆர்டர் பண்ணி குடியேன்ட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஹோப் பேபி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நான் உனக்கு ஆர்டர் பண்ணி தரவா சொல்கிறாங்க. தேவையில்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயவை உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெகே தான் ஜிம்முக்கு அதை ஜூஸை ஃபுல்லாக ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம்மு குடிச்சு முடிச்சிடறாங்க. போது சொல்கிறாங்க. அவ்வளோதான் சொல்லிட்டு ஜெகே ஃபினிஷ் பண்ணி வாரமாக வைக்கிறாங்க. அப்படி சொல்லி இப்போ ஜெகே பார்க்குறாங்க. சொல்லுங்க என்ன கேட்கணும்னு சொல்கிறாங்களே சொல்கிறா சடனாக என் ஜிம்மு வந்தால் நீயே பிரைட்டாக ஸ்மைல் பண்ண என்ன நினச்சி உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மு பார்க்குறாங்க. என்னையும் பார்க்குறீங்க ஜிம்மு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை உங்களுக்கு ஓகேவா நான் நம்மளை பற்றி சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு ஓகே தான் எனக்கு ஓகே தான் எனக்கு இவங்களாம் உங்களோட ஃபேமிலி தானே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குற நம்ம ஃபேமிலி சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம ஃபேமிலி நீங்கள் ஓகேனா சொல்லுங்கள் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை ஏங்க அது சொல்கிறாங்க. ஜிம்மி சின்ன வயசு லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சின்ன வயசு ஜிம்மி லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. சின்ன வயசு ஜிம்மி லவ் பண்ணுறேன்னா அப்போ நீ என்ன சொல்கிறேன். நான் லவ் பண்ணுறேன் சின்ன வயசுன்னு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு வயனோடு போனதுல கவலை இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறோம் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாரு கேட்குறாங்க. காய் மட்டும் கேஷாக உட்காந்துருக்காங்க. அப்போ ஜெயவோட ரியாக்ஷன் காய் கிட்ட போகுது. என்ன இவன் கேஷாக உட்காந்துருக்கான். யூஸ்வலாக இவன் தானே கொஷின் மேலே கொஷின் கேட்பான். நிறைய அதுக்கு வாசல் கொஷின் அதை கூட கேட்டுருவான். இவன் அமைதியாக இருக்கான் காமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜெய பார்க்குங்க. காய் சொல்கிறாங்க. என்ன பேபியே சொல்கிறாங்க. காய் கேட்குறாங்க.
உன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக உன் சோல்மேட்டா அதான் உன்னோட லைக் உன்னோட நட்பு நீ சொல்லுவதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிக்காய் சொல்கிறாங்க. நீ தான் இப்போ யூஸ்வலாக கொஸ்டின் கேட்டிருக்கோம் சரியா, ஆனால் நீ எதுவும் கேட்காம அமைதியாக காம உட்காந்துருக்க. எங்களுக்கு அந்த டென்ஷன் அந்த க்யூரியஸ் கூட உனக்கு இல்லையே அப்படி சொல்லிட்டு ஜவாப் கேட்குறாங்க. காய் பார்க்குறாங்க. எனக்கு அவன் லவ் வந்துட்டு ஃபைனல் பண்ணதே நான் தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் ஜிம் லவ் பண்ணுறேன் ஜிம் வச்சுக்கிறது வந்து லவ் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கேர் அஃபெக்ஷன் கிடையாது, ட்ரூ லவ் அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னதே நான் தான் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஷாக்காய் திரும்பி பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க. இந்த என்ன சொல்கிற கேட்குறாங்க. ஆமாண்டா அவன் வந்து லவ் பண்ணுறது ஜிம்மி வந்து லவ் பண்ணுறதே அவனுக்கு புரிய விஷயத்தை நான் தான் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மி ஷாக்காய் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜம்முக்கா அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணலையா சொல்கிறோம். ஐயோ அப்படி இல்லை அங்கே பாரு நான் அவனை லவ் பண்ணுறேன்டா, ஆனால் அது எப்படினாக்கா அந்த ஃபீலிங்ஸ் லவ்ன்றது புரியாமல் இருந்தது சரியா, அவன் தான் புரிய வச்சான் அவன் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. காயை நான் சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. சொல்லு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே சார் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோம். ஒன்றும் இல்லை ஜிம்மி, நீ 2 years பிஃபோர் ஃபாரின் போனல சொல்கிறாங்க. ஆமாம் நீ படிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த டைமும் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்படி சொல்கிறது லைக் அப்படியே ரொம்ப மேட்லி ஆகிட்டான். அவனுக்கு எந்த பக்கத்தில் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி உன் ஞாபகம் மட்டுமே, அவளை எதுவும் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டான் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ தான் கேமிங் கம்பெனி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு, ஹார்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. கண்டிப்பாக கேமிங் கம்பெனிக்கு நம்ம பிரைன் தான் யூஸ் பண்ணணும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அவன் அது பண்ணவே இல்லை, அவன் பாட்டுக்கு ஏதோ பறி கொடுத்த மாதிரி நான் எனக்கு பொருள் ஏன்னா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு என்ன தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒன் டே ட்ரிங்க் வாங்கி ஊற்றி கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்போ தான் சார் விளாட் நிறைய என்கிட்ட சொல்கிறாங்க. அது வரைக்கும் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுக்கணுமா, எனக்கு தெரியும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு உன்னை லாங் டிஸ்டன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு, ஆனால் நீ போனதுக்கப்புறம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டான். எனக்கு அது எங்கேயோ டவுட் இருந்துச்சு சம்திங் இதை தாண்டி இருக்குனாக்கா இது அஃபெக்ஷன் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சா. அப்போ தான் நான் ஒன் டே நான் ட்ரிங்க் பண்ணிவிட்டு கேட்டேன் உனக்கு என்னாச்சு ஏன் அப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது தான் யாரையும் சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு பேச மாட்டான். அன்றைக்கி நிறைய வளர்ந்தான். ஜிம் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது, ஜிம்மை பார்க்கணும், ஜிம் எப்படி இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லிட்டரலி அழுதான் சொல்கிறாங்க. அழுதாங்களா? ரொம்ப அழுதான். அவனுக்காக தாங்க முடியல. இல்லைன்றது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபாரினில் இருக்கியா அவனை போய் பார்க்காம இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும், அச்சீவ் பண்ணணும், நீ சந்தோஷமாக இருந்தால் நான் அவன் சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் சொன்னேன். ஆனால் எனக்கு புரியவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் திரும்பி ஜெயிக்க பார்க்குறாங்க. இப்போ எல்லாரோட ஃபோக்கஸ் ஜெக்கிக்கிட்ட வருது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்போ தான் கேட்டேன் உனக்கே அவன் மேலே அவ்வளோ பாசம், ஏன்னா உன்னோட ஃபேன்சி ஒயன் இருக்கா, சின்ன வயசுலேருந்து உனக்கும் ஒயனுக்கு மேரேஜ் ஆக போட்டு பேச வச்சிருக்காங்களே, அப்படி இருக்கும்போது நீ இருக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற, ஒயன் இங்கே தானே இருக்கா, ஜிம் தானே ஃபாரின் போயிருக்கான், அவன் யார் ஜஸ்ட் உனக்கு எப்படினாக்க ஒரு சைல்ட்ஹுட்டை சொல்லிட்டு தானே லிட்டில் அது சைல்ட்ஹுட்டை சொல்லிட்டு தானே ஒரு லிட்டில் ஒரு சின்ன பையன் உனக்கு பிடிக்கும் அவ்வளோ தானே அப்படி சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்போ அவன் சொன்னான் இல்லைடா எனக்கு அவன் எல்லாத்தையும் தாண்டிடா, எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷல்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ நான் கேட்டேன் உனக்கு ஒயனா இல்லை ஜிமினா அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு ட்ரங்கன் ஸ்டைலில் இருந்தப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் யாரை ஃபஸ்ட் சேவ் பண்ண யாரை வந்து சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ஒரு கொஷின் நான் கேட்டேன், ஒரு ஃபியூ கொஷின் வந்துட்டு கேட்டேன். நான் அவன்கிட்ட சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அவனோட மவுத்து ஒரே ஒரு நேம் ஒன்றே மட்டும் தான் எல்லா கொஷினுக்கும் என்ன ஒரு கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அவனோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாராக இருக்கும்னு கேட்குறப்போ ஜிமின்னு அவன் சொல்லிட்டான். அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஷாக்கடாக பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவன் சொன்னது ஒன்றே ஒன்று தான் என் ஜிமின் அப்படி சொன்னான். ஓன் ஜிமினா அது இப்படி ஓன் ஜிமின்னு சொல்கிறேன். சரி ஓகே சைல்ட்ஹுட் சொல்கிறாவே இருக்கட்டும், ஆனால் அதுக்காக இப்படி ஓன் ஜிமின்னு சொல்லுவேன். எனக்கு உனக்கு ஃபேன்ஸ் இருக்கால்ல, எனக்கு நம்ம சைல்ட்ஹுட் சொல்லிட்டாருன்றது வேறு, ஒரு நம்ம பர்சன் லவ் பண்ணுறி மேரேஜ் பண்ணிக்கிறது வேறு இல்லையா, அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கிற நீ வந்து எப்படி வந்து இப்படி சொல்கிறேன்னு கேட்கறதுக்கு அவன் சொன்னான் எல்லாரோட மோர் தென் யாருமே லைஃப்பில் வந்து போட்டு எனக்கு எல்லாரோடும் அவன் தான் பெஸ்ட்டு, அவன் தான் ஸ்பெஷல், அவன் ஹாப்பியாக இருக்கணும், அவன் எதுக்குமே அழக்கூடாது, அவன் எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது, அவன் வந்து ஒரு பெட்டர் பர்சன் நல்லா பார்த்துக்கணும், அவன் லைஃப் ரொம்ப அழகாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ப்ராமிஸாக அந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலுமே இப்படி தான் அப்படி யோசிச்சிருப்பாங்க. இவன் நிறைய அந்த இடத்துல ஒயன் வந்து கேட்டதுன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், இவன் அவன் ஸ்லாப் கூட பண்ணியிருப்பான். எனக்கு அவன் அந்தளவுக்கு உனக்கு சொல்ல ஆரம்பித்தான். ஒரு மாதிரி வர்ணிச்சான், இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் இவ்வளோ கூட்டாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு என்னமோ சொன்னான். எனக்கு தான் அது நம்ம ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ நீ இவ்வளோ சொல்லி டிஸ்ட்ராக்ட் ஆகிறது ரீசன் அவன் தானே கேட்டதுக்கு ஆமாம் எனக்கு அவங்க இல்லை இல்லையா, அதனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, எப்படி இருப்பான்னு தெரியல, நல்லா சாப்பிட்றேண்ணா தூங்குறானா, அவனை யார் பார்த்துக்கிறா, பக்கத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா சொல்லிட்டு எனக்கு அதே தாட்டாக இருக்குது, அந்த கண்ட்ரி செட் ஆகிடுச்சு அவனுக்கு அப்படி சொல்லிட்டு எனக்கு அதே தாட்டாக இருக்குது, என்னால் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாங்க. உனக்கு இந்த அளவுக்கு எதுக்கு அவன் மேலே வந்து பாசம், நீ எதுக்கு இவ்வளோலாம் யோசிக்கிறா, அவன் லவ் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு எஸ் ஐ லவ் ஹிம் அப்படி சொல்லிட்டு அவனை சொல்கிறாங்க. ஆனால் பியூர் பாசம் அப்படின்னு தான் சொன்னதை அப்போ கூட அது லவ் மீனிங் நமக்கு புரியவே இல்லை, அந்த வேறு ஒரு லவ்னு நமக்கு புரியல. அப்போ தான் நான் அவன்கிட்ட சொன்னேன் இதே நீ லவ் பண்ணுறடா சொல்லும்போது அவனுக்கு புரியல.
என்ன சொல்கிறேன், நான் வந்து என் ஜிம்மில் ரொம்ப கேர் பண்ணுவேன், அஃபெக்ஷன் லவ் அது வேறு லவ், நீ சொல்கிற மாதிரி இல்லை சொல்கிறாங்க. இல்லை அப்போ தான் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், நீ வந்துட்டு இப்போ உனக்கு வந்து இப்போ பிகஸ்ட் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஜிம்மின்னு வயன் 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் ஆப்போசிட் டேரக்ஷனாக இருக்காங்க. யாராவது ஒருத்தங்க சர்வ் பண்ணது யார் சர்வ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஜிம்மின் தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, ஏன்னா அவன் குழந்தை, அவன் சின்ன பையன், அவன் சேஃபாக இருக்குங்களா அப்படி சொல்கிறான். அவன் சின்ன பையன்லடா, அவனுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ வந்துட்டு 8 இயர்ஸ் ஆக போகுது, அவன் பெரிய பையன், அவனே பார்த்துக்க முடியும். எனக்கு வயன் தான் பொண்ணு சரியா, அப்போ யார் ஃபஸ்ட்டு போனோம்னு சொல்கிறாங்க. நான் ஜிம்மில் தான் சர்வ் பண்ணுவோம். ஸோ ஜேகே சொன்னாங்க. அப்போ ஜேகே சொன்னான், எனக்கு அப்பயே புரிஞ்சு அவன் லவ் பண்ண சொல்லிட்டு. அப்போ தான் நெக்ஸ்ட் டே அவனை புரிய வச்சேன், நீ லவ் பண்ணுறது ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அவனே புரிஞ்சுக்கிட்டான். எனக்கு அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ், அந்த ஹார்ட் பீட் அவனை நினைக்கும் போது ரைஸ்ட்டு பார்க்குறது, அவன் ஃபேஸை பார்க்குறது ஃபீலிங்ஸ் வந்துட்டு அப்போ தான் அவனே வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஓ அப்போ நம்ம ஜிம்மில் லவ் பண்ணுற அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ வயன் மேலே அவனுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லவே இல்லை. வயனை வந்துட்டு ஒரு பிடிக்கும், அவ்வளோதான், ஒரு பாசம் இருக்குது, கேரிங் இருக்குது, ஃபேமிலிஸ் வந்து ஒரு பொண்ணுன்ட்டு. மற்றபடி அவனுக்கு வந்துட்டு ட்ரூ லவ்ன்றது ஜிம்மின் மேலே தான் இருக்குன்ற அவனை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், நீ அவனை லவ் பண்ணுறாங்க அவன்கிட்ட சொல்லிட்டுறா, எதுக்கு நீ வந்துட்டு வயனுக்கு தான் வயனை மேட்ச் பண்ணி நினைக்கிறா, அப்போ வந்துட்டு வயனை லைஃப் ஸ்பாயில் ஆகுதான்னு கேட்டேன். இல்லை நான் வந்து சொன்னேன்னா அப்பா கண்டிப்பாக வந்துட்டு ஏற்றுக்க மாட்டாங்க. செகண்ட் வந்துட்டு நான் ஜிம்முக்கு அப்படி பார்க்க மாட்டேன். ஜிம் சின்ன வயசுல நான் ஜிம்முக்கு தள்ளி வந்துட்டேன். அப்போ ஜிம்மே என்னோட தள்ளி போயிட்டான். அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது. நான் வந்துட்டு ஜிம்முக்கு ரிசான பாசம் இல்லை, ஜிம் நான் ஹாப்பியாக இருக்கிற லைஃப் நிறைய அச்சீவ் பண்ணணும். அவன் ஹாப்பியாக இருந்துட்டு போதும். என் லவ் வந்துட்டு எங்கள் லவ் பண்ண சேராமல் போயிருக்கலாம். ஆனால் அவன் எப்போ ஹாப்பியாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பான். என்னோட விஷயம் அது ஒன்று தான். அவன் ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பான் சொல்லிட்டு அவன் சொன்னான். அப்படின்னா சொல்லிட்டாங்க, லைக் ஒரு எனக்கு சேராத ஒரு லவ்னு வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. எனக்கு ஆமாம் சேர முடியாத ஒரு லவ்னே வச்சுக்குவோம். அவன் எப்போவும் ஹாப்பியாக எனக்கு போதும். எனக்கு அவனுக்கு தெரியாது நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இது நம்ம எனக்கு மட்டுமே இருக்கணும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜெகே சொல்லிப்பாங்க. எழுந்துக்கும் ஆமாம் கண்டிப்பாக எனக்கு அப்பா ரொம்ப ஈகோ பிடிச்ச ஒரு பாசம் உனக்கே தெரியும்ல. எனக்கு அங்கிள் வந்துட்டு அவர் உயிரே சாக்ரிஃபைஸ் பண்ணாரு என் அப்பாவை சர்வ் பண்ணுறதுக்கு. ஆனால் என் அப்பா எப்போவுமே ஒரு டிரைவரோட பையனாக தான் ஜிம்மில் பார்க்குறாங்களே தவிர வேறு மாதிரி பார்க்கவே இல்லை. ஆனால் வயல் தான் ஃப்ரெண்டோட பண்ணுறதுக்காக அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்போவே பாட்டி பார்க்குறாங்க. இப்போ இந்த விஷயம் தெரியும், இந்த அக்கா ஜிம்மில் எல்லாரும் ஹார்ட் பண்ணிடுவார். வேண்டாம் ஜிம்மில் எப்போ ஹாப்பியாக இருக்கணும்னா அவன் சின்ன கூட ஹார்ட் ஆகிடக்கூடாது. அவன் ஹாப்பினஸ் என் ஹாப்பினஸ், அவன் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு இவன் மனசில் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லிட்டாங்க என்ன இந்த காமா சின்ன வயசுல வந்துட்டு ஜஸ்ட் அஃபெக்ஷன் அப்படி மட்டும் நினச்சிட்டு இருந்தவன் அதுக்கு லவ் பண்ணுற அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் சேம் டைம் வந்துட்டு வயனுக்கு ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சொன்னேன், தப்புடா நீ வேணா மேரேஜ் பண்ணி சொல்லி பாரு சொல்லிட்டு. ஈவன் ஜெக்கி கூட உங்களை போய் சொன்னான். சொல்லிட்டாங்க என்ன இந்த காமா அவனுக்கு ஜிம்மில் மேரேஜ் பண்ணி தாட் இல்லை, எனக்கு ஜிம் மாஸ்டர் இருக்க மாட்டோம்னு நினச்சிட்டு அவன் வந்துட்டு மேரேஜ் பண்ணு தான் சொன்னான். ஆனால் அவங்க அப்பா பயங்கரமாக கத்துனாரு, நீ கண்டிப்பாக ஜெயிக்க அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க. சின்ன வயசு பண்ணியாச்சு, நீ அகைன்ஸ்ட் என்ன பண்ணாக்க நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. அப்போயும் ஜெயிக்கவும் சரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஜிம்மில் இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை, அவன் சின்ன பையன், அவன் ஹாப்பியாக இருக்கட்டும், அவன் டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னாக்க ஃபஸ்ட் நம்ம இவன் தான் நிற்கும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ இவங்களான்னு பார்க்குறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அப்படின்னா அது இப்போது 2 இயர்ஸ் ஆஃப்டர் இப்போ எஜுகேட்டட் நாங்களே சொல்கிறாங்க. ஆமாம் அவன் வந்து எப்படினாக்கா அந்த கேஃபே ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்துட்டு லோன் தான் கேட்டு அழைச்சிட்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம் லோன் எங்கேயுமே கிடைக்கல, எனக்கு ஷோரிட்டி கைது கொடுக்காம எனக்கு ஷோரிட்டி கைது கொடுத்தாதுன்னா லோன் தருவாங்க சொல்கிறாங்க. அவனுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அவனுக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லை, அதனால் அவனுக்கு ஷோரிட்டி கைது கிடைக்கல. அவனுக்கு டேலண்ட் இருந்தாலுமே அது லோன் போடாமல் எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் ஜெக்கெட்டு ஓன் பண்ணி கொடுக்கவும் முடியாது. எனக்கு வந்துட்டு தெரியும் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கும். செகண்ட் வந்துட்டு ஓன் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணாக்கா அதுவே நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் அப்புறம் ஜூன் குப்பில் இது ஒரு மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஜிம்முக்காக. அவங்க அப்பா ஃபைனல் பண்ணிட்டாக்கா அதை நம்ம ஜிம்மில் ஜெக்கெட் அப்பா ஃபைனல் பண்ணிட்டாக்கா ப்ராப்ளம் ஆகும். அப்போ யோசிச்சு நம்ம ஷூரிட்டிலாம் கொடுக்கக்கூடாது, அவனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு தெரியாமல் தான் இருந்தான். அப்போ தான் முடிவு பண்ணான்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பைக் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு அவன் பைக் ரேஸ் பைக் ரேஸ் வந்து விட்டானோ அவங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறது பைக் ரேஸ் விட்டானோ எனக்கு லாஸ்ட் டைம் பண்ணப்போ ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சுலாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு செகண்டில் அவன் செய்வானா இல்லைக்கா அவனுக்கு எனக்கு எதுனா ஆயிருக்கும், அது மறுபடியும் அவன் பண்ணான். லாஸ்ட் ஒரு டைம் ஜிம்முக்காக அவனுக்கு வந்து மணி கொடுத்தே ஆகணும், ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்க சொல்லிடலாம். நம்ம கொடுத்தா தெரிய வேணா நமக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். எனக்கு ஷியூரிட்டி எடுத்துக்கலாம் போட்டாக்க ப்ராப்ளம் ஆகும். எனக்கு கொலபரேஷன் கம்பெனி நம்மளோடது, எனக்கு இவங்க மட்டும் சிஓ வந்தால் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஷியூரிட்டி எடுத்து யாருக்கும் தெரியாமல் கூட போட்டிருப்பான். எனக்கு ஜிம் ஒன்றையும் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கவும் மாட்டான். செகண்ட் பண்ணாலும் இது ப்ராப்ளம் ஆகும் வீட்டுக்கு தெரிஞ்சுனாக்கா. அதனால தான் அவன் என்ன பண்ணாக்கா இந்த இடத்துல நம்ம பண்ணணும், நம்ம வந்து மணி வந்து நம்மளே ஓனாக ஏன் பண்ணி கொடுக்கணும், அவன் வந்து ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் அவன் பைக் ரேஸ் பண்ணான். அன்றைக்கி லாஸ்ட்டாக அந்த எனக்கு பைக் ரேஸில் அவன் வின் பண்ணாக்கா அன்றைக்கி 5 lakhs தரேன்னு சொல்லியிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சொல்லிட்டாங்க ஆமாம் அது யாருக்கு தெரியக்கூடாது, இவருக்கு மேரேஜுக்கு 1 week பிஃபோர் மேரேஜ் வச்சுக்கிட்டு 1 week பிஃபோர் நான் கண்டிப்பாக நீங்கள் கலந்துட்டு நான் எவ்வளோ சொன்னேன் வேண்டாம் சொல்லிட்டு அவன் கேட்கவே இல்லை. நான் வந்துட்டு பண்ணி ஆகும் என் ஜிம்முக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். இவன் அது பண்ணான், மணி வின் பண்ணான். ஆனால் என்ன லாஸ்ட் மினிட்ல லெக்கில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு.
ஆச்சு. ஆனால் அந்த ஆக்சிடென்ட் கூட அவன் கவலைப்படவே இல்லையே. அவன் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருந்தான். நான் கூட கேட்டேன், என்னடா அவனுக்கு கொஞ்சம் கூட உனக்கு வருத்தமா இல்லையா? உனக்கு ஒரு பாடி, நீ லவ் பண்ணுற ஒரு பர்சன் ஆச்சு, அவன் பாடி ஃபிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஆசைப்படுற ஒரு பையனாச்சு. நீ வந்துட்டு எப்போ நாங்கள் கூட கேர்லெஸ்ஸாக இருப்போம், ஹெல்த் கேர் இல்லாமல் இருப்போம். நீ வந்துட்டு ரொம்ப ஹெல்த் ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ ஹார்ட் பண்ணுவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஆனால் இப்போ கால் இறந்துட்டு எப்படி சொன்னா கேட்டேன். அவனுக்கு அந்த சர்ஜரி முடிச்சுட்டு ரூமில் எடுத்துப்போ. அப்போ அவன் கேஷாக சொல்கிறான், என் ஜிம்முக்காக தானே அவன் சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் அப்படி மௌத்த கை வைக்கிறாங்க. இவன் ஜிம்மில் அப்படியே ஃப்ரீ உறைஞ்சி போயிடுறாரு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, காய் நீ சொல்கிறதா சொல்கிறான். ஆமாம், என் உண்மை தான். அவன் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறான் தெரியுமா. வந்துட்டு என் ஜிம்முக்காக தான் இதில் போய் என்ன இருக்குது, கால் தானே போனால் போயிட்டு போட்டுமே அப்படின்னு அவன் சொல்கிறான். டே லைஃப் லாங் வீல் சேரில் உட்காரன்னு சொல்கிறான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். என்னால் ஏற்றுக்க முடியல. என்னோட ஃப்ரெண்ட் ஆச்சு, நம்ம ஃப்ரெண்டு இந்த மாதிரி இப்படி இருக்கானு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவன் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்லை. போனால் போட்டுண்டா, இதில் போய் என்னடா இருக்குது, என் ஜிம்மின் தானே, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, சரியா எனக்கு கஷ்டம் இல்லை. அவன் ஆசைப்படும் போது கேப் வந்துட்டு அவனுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டானே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு என்ன நமக்கு நல்லா தானே, கண்டிப்பாக வந்துட்டு ஃபேமிலியாக எல்லாரும் போகிறப்ப நானும் போயிருப்பேன். போயிட்டு அவனுக்கு ஒரு பொக்கே கொடுத்து விஷ் பண்ணிருக்குன்னு நினச்சேன். இப்போ அதான் போக முடியாமல் போயிடுச்சு இல்லை சொல்லிட்டு நம்ம ஜெக்கி கேட்குறாங்க. அவருக்கு அந்த கால் போட ஒரு வருத்தமே கிடையாது. அவருக்கு வந்து ஜிம்மில் வந்துட்டு அவனை அச்சீவ் பண்ணுறாரு அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு இதாக இருக்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நீ என்னடா இப்போ லவ்ல எல்லாரும் லவ்ல வந்து பிளைண்டட், லவ் இஸ் பிளைண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் பிளைண்டட் லவர் அங்கே தானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிப்பாங்க. ஒரு ஒன் சைட் லவ்க்காக நீ இப்பெல்லாம் பண்ணுவே சொல்கிறாங்க. அது ஒன் சைடு 2 சைடு லவ் இஸ் ட்ரூடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்லியிருப்பாங்க. அவன் ஏன் ஜிம்மின்றா, ஓகேவா, அவன் என்னோட ஜிம்மின் அவனுக்காக என்னாலும் பண்ணுவான் சொல்லி ஜெக்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம காய் கேட்குறாங்க, அப்போ ஏன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த மேரேஜ் ஒரு பிள்ளைக்கு எனக்கு கவலை இல்லை, சரியா, அவளுக்கு அவள் பிடிச்ச லைஃப் வாட்டணும், அவளை ஃபோர்ஸ் பண்ணவே என்றைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்லியிருப்பாங்க. ஜெக்கி வீட்டுக்கு வந்து கூட சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்துட்டு மேரேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லி எப்படிக்கா டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து போகும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த அவர் பைக் ரேஸ் பண்ணி தான் கால் ஆக்சிடென்ட் ஆகிட்டு கூட யாருக்கும் தெரியாது. ஜஸ்ட் ஆஃபீஸ் முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது தான் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கூட அந்த மாதிரி கூட மாற்றிருப்பாரு. அந்த பைக் ரேஸ் பண்ணதை கூட யாருக்கும் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட் அவரே வீட்டை செட்டப் பண்ணி வீட்டை நம்ப வச்சிருப்பாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க, அப்படி எல்லாத்தையும் மௌத்த கை வைக்கிறாங்க. இப்படி ஒரு லவ்வா, ஒரு ஒன் சைடில் வந்துட்டு ஒரு பர்சன் இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜெக்கி உண்மையை நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேன், ஏன் டே சொல்கிறாங்க, நீ ஜிம்மினுக்காக சொல்கிறாங்க. ஆமாண்டா, இஸ் ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. அவரை நம்ப முடியல, உனக்கு ஒரு லேக்கு போனதுலாம் உனக்கு கவலையாகவே தெரியலையா சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மினை கண்ணு ஃபுல்லாட்டி யோசனை உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம நம்மளுன்னு பார்க்குறாங்க, அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. நான் அவனை நிறைய விஷயத்த ரோல் மாடலாக எடுத்திருக்கேன். எனக்கு என்னோட யங்கஸ்ட் பையனாக இருந்தாலும் சின்ன பையனாக இருந்தாலும் எனக்கு நிறைய விஷயத்த ரொம்ப மெச்சூரிட்டியாக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, மல்டி டேலண்ட் பர்சனாக இருப்பியா, எனக்கு ப்ரௌடாக இருக்கணும்னு நினச்சி. ஆனால் இந்த விஷயத்தில் மோர் என்ன சொல்கிறேன், எப்படி சொல்கிறது, ஹேட்ஸ் ஆஃப் ஜெக்கி எப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி கூட வரக்கு ஏங்க சொல்லிட்டு உண்மையாகவே நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி நம்ம சொல்கிறாங்க. ஒரு ஒன் சைட் லவ்க்காக ஒரு பர்சன் எதனாலும் ஒரு லவ்வுக்காக எதை வேணாலும் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க, உயிரை தரலாம் கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் டைலாக். ஆனால் ஒரு லவ்க்காக இதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப கேஷுவலாக ஏதோ ஒரு பெயின் ஃபீல் பண்ணாமல் நீ பாட்டுக்க சொல்கிறாங்க. இப்போது ஜின்னு பார்க்குறாங்க. அப்போ இந்த 3 வீக்ஸ் தான் ஒரு மாதிரி அப்செட் வந்து ஹாப்பியாகவே இல்லை, ஜிம்மில் மேரேஜ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அது ஜிம்முக்கு ஒரு அழகான லைஃப் கிடைக்குன்னு நினச்சேன். ஆனால் நான் இப்படி இருக்கும்போது அவனை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா, ஃபோர்ஸ் பண்ணி. அதெல்லாம் சொல்கிறாங்க. அவனை கஷ்டப்படுத்திட்டாங்களோ, அவனை ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படி சொல்கிறாங்க. அப்போ கூட நீ உன்னை பற்றி யோசிக்கலையா ஜின்னு கேட்குறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்படியே ஏஞ்சி வந்து ஜிம்மில் ஜெக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம்லாம் ஜெக்கி பேசுறதோட கேட்கவே முடியல, அப்படியே குறைஞ்சி போயிட்டாங்க. உண்மையாக ஜெக்கி ஒரு லவ்வுக்கு நம்ம டிசர்வ் பர்சன் சொல்லிட்டு ஜிம்மினுக்கு அந்த ஒரு தாட் வந்து அவர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அப்படி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் மட்டும் அமைதியாக பார்க்குறேன், ஏன்னா அவருக்கு தெரியும் ஜெயிக்க பற்றி. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க. சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல, இப்படிலாம் ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்களா. அவன் பாட்டுக்கு கேஷுவலாக சொல்கிறான். இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அவன் லைஃப்பில். ஈவன் மேரேஜ் அன்னைக்கு ஒயின் வந்துட்டு ஓடி போயிட்டா சொல்லி எல்லாரும் அவனை பற்றிலாம் சொன்னாங்க. அப்போ கூட எல்லாம் சொன்னாங்க, இதுமாதிரி கால் ஃப்ராக்சர் ஆகிட்டதுக்காக போயிட்டாங்க, அது மாதிரி நடக்க முடியாது பையனை யார் மேரேஜ் பண்ணிப்பா சொல்லிட்டு எல்லாருமே ஒயினுக்கு ஃபேவராக பேசினாங்க. எல்லாரும் ஜெக்கி ஹர்ட் பண்ணாங்க. அப்போ கூட ஜெக்கி ஒரு செகண்ட் கூட ஃபீல் பண்ணவே இல்லையா, அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இல்லையா. எல்லாரும் அவனை வந்து அவமானப்படுத்துகிறப்போ அன்லைக் பர்சன் தான் மேரேஜ் ஆனது மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு என்னமோ சொன்னாங்களே. அப்போலாம் அவங்களுக்கு எதுவுமே தோணவே இல்லையா சொல்லிட்டு ஜெவ் யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அப்போலாம் அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவனுக்கு அந்த டைம் ஹாப்பியாக இருந்துச்சு, எனக்கு ஜிம்மில் அந்த கேஃப் ஓப்பன் பண்ணியிருந்தானே அந்த ஹாப்பினஸ் அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே ஜேகே அப்படின்னு ப்ரீத் பண்ண முடியாத கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே அதே பேஷனோட கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நஞ்சு அமைதியாக ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் பார்த்து திரும்பி பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் இருக்கிறாங்க. பார்த்தாக்கா நம்ம சுகா தான். நம்ம சுகா பார்த்துக்கணும் பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் ஜிம்மும் ஒரு மாதிரி இப்போ ஜிம் டக்குன்னு சுகா ட்ரெயின் எடுத்து பேனிக் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே ஜிம் வந்து கொஞ்சம் டேப் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம் கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஜேகே அப்படி ஜேகே கிட்ட வராங்க. நம்ம சுகா வந்துட்டு ஏன் அப்படி பண்ணான்னு கேட்குறாங்க.
இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க ஹேங் சொல்கிறாங்க ஏன் இப்படி பண்ண அப்படி கேட்குறாங்க. உனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு, நீ இவ்வளோ தான் லவ் பண்ணுறாக்கா சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அவன் லைஃப் ஸ்பாயில் பண்ணி நினச்சா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க யார் லைஃப் ஸ்பாயில் பண்ணலையே சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் சொல்கிறாங்க மறந்துட்டீங்களா ஹேங் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறேன்னு சொல்லிட்டு மேரேஜ் அதாவது ஜெக்கிக்கு ஆக்சிடென்ட் அடுத்தனாலே ஜெக்கி சொல்லியிருப்பாங்க எனக்கு மேரேஜ் வேணாம், ஒயின் லைஃப் ஸ்பாயில் பண்ண வேணாம், நீங்கள் வந்துட்டு ஒயினுக்கு வேறு யார் பர்சனல் மேரேஜ் பண்ணி வைங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒயின் தான் இல்லை, எனக்கு இதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருப்பா. அப்புறம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க சுகா பார்க்குறாங்க நீ செல்ஃபிஷாக இருக்கடா சொல்கிறாங்க. ஹேங் நீ செல்ஃபிஷாக இருக்க சரி அண்ணன் கூப்பிடாது செல்ஃபிஷாக இருக்கடா, நீ இவன் லவ் பண்ணுறதுக்காக நீ இவனுக்காக எல்லாம் விட்டு கொடுத்துக்கலாம் பண்ணியிருக்க, ஆனால் அவள் அவங்க பாவண்டா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவள் பாவண்டா சரியா, அவள் எதுவுமே பண்ணாத சின்ன விஷயம் லவ் பண்ணுறத தவிர எதுவுமே தெரிஞ்ச தப்பும் பண்ணலையடா. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு காலமே பிரச்சனை அந்த மாதிரி ஆனதால பிரச்சனையே கிடையாது தெரியுமா, ஆனால் நீ வந்துட்டு உன் மனசில் அவளுக்கு ஒரு இடத்த கொடுக்கவே இல்லையா அப்படி சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு ஹேங் என்ன நினச்சி சொல்கிறாங்க. நான் கேட்டேன் மைண்ட் கிட்ட சரியா இப்போ சுகா சொல்கிறாங்க இப்போ சொல்லிட்டு நான் மைண்ட்டை கேட்டேன் ஏன் இந்த மாதிரி ஓடி போனேன் அப்படி சொல்லிட்டு எதுக்காக அந்த மாதிரி சடனாக ஓடி போனேன் சரி ரிட்டன் வந்து என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் என்னை மேரேஜ் பண்ணி ஏன் கேட்டேன் சொல்லிட்டு நான் கேட்டேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க நான் கேட்டேன் ஏன் வந்து என் தம்பி இருக்கிற மாதிரி கால் ஃப்ராக்சர் ஆகிட்டு அந்த மாதிரி பண்ணினியா அன்றைக்கே கேட்டோம்ல அன்றைக்கி வந்து ஓகே சொல்கிற மேரேஜ் லாஸ்ட் நைட் ஓடி போயிட்டு மேரேஜுக்கு லாஸ்ட் நைட் ஓடி போயிருக்கேன். அப்போ என்ன நினச்சிட்டு இருக்கேன் எங்கள் ஃபேமிலி அவமானப்படுத்தி நினச்சேன் என் தம்பி அவமானப்பட்டு நிற்கிறான் சொல்லிட்டு நான் அவள்கிட்ட கற்றுனேன். இப்போ இருக்கிற அவள்கிட்ட டைம் கோவப்பட்டது இல்லை, அவள்கிட்ட நான் சண்டை போட உனக்காக என் தம்பிக்காக நான் பேசினேன். அவள் சொல்கிறான் எனக்கு அவருக்கு கால்ன்றது எனக்கு அவருக்கு காலையில்ன்றது பிரச்சனையே இல்லை, ஆனால் அவர் மனசுல எனக்கு இடம்ன்றது எனக்கு பிரச்சனையே சொல்லிட்டு அவள் சொல்கிறா தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் அவன் என்ன சொல்கிறான் அன்றைக்கி அவர் மேரேஜ் பண்ணிங்கன்னு கேட்டப்பறம் புரியல நான் கேட்டேன் எதுக்காக சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவள் கேட்டா சரின்னு சொல்லிட்டு நானும் வேறு வழி இல்லாமல் நம்ம தம்பியால் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சா மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அப்படின்னு தான் எனக்கு அவன் மேலே கோவம் வந்துச்சு, என் தம்பி வந்துட்டு இவ்வளோ வருஷமாக வந்துட்டு ஃபேன்ஸியாக நினச்சிட்டு இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஆனால் யோசிக்கவே இல்லை சரி சொல்லிட்டு ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ தானே புரியுது எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் வேண்டிய கேட்டிருக்கான்னு சொல்லி இப்போ தானே புரியுது அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னா பார்க்குறாங்க சுகா என்ன நடந்துச்சு சுகா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க அது ஒன்றும் இல்லை நான் இன்னைக்கு அம்மா கொஞ்சம் கோவம் பேசிட்டாங்க ஒயின்கிட்ட அது எப்படி என் பையனை இத்தனை வருஷமாக வந்துட்டு நீ வந்துட்டு லவ் பண்ணுறேன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸியாக இருந்தது அது எப்படி என் பையனுக்கு கால்ன்றதை விட்டுட்டு ஓடி போயிட்டல அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட கோவத்தை காமிச்சிட்டு நாங்கள் மேரேஜ் ஆகிட்டு 1 வீக் ஆகுது ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் வீட்டில் யாரும் அவர்கிட்ட பேசவே இல்லை அவர்கிட்ட கோவப்பட்டாங்க. அப்போ எனக்கு புரிய வந்துச்சு அம்மா கோவப்படுறது நியாயமானதாக இருந்துச்சு அதான் எனக்கு கோவம் வந்துச்சு எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர்கிட்ட நான் கேட்டேன் இவர்கிட்ட நான் கேட்கவே இல்லை இன்றைக்கி தான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ தான் அவள் சொல்கிறா நான் வந்துட்டு உங்கள் தம்பி பிடிக்காம போகல உங்கள் தம்பிக்கு வந்து கால்ன்றதுக்காக தான் ஓடி போகல அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ நம்ம சுகா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா அப்படி ஃப்ளாஷ்பேக் போகலாம். இப்போ மார்னிங் தான் அன்றைக்கி டுடே மார்னிங் தான் நம்ம சுகா ஒயின் வந்துட்டு கிச்சன் போயிருப்பாங்க. அப்போ ஜிம்மில் அங்கே நின்றுருக்காங்க நம்ம ஒயின் அங்கே நின்றுருக்கா செக்கோட அம்மா அப்புறம் கொஞ்சம் வெயிலில் நின்றுருக்காங்க. அப்போ நம்ம ஒயின் வந்து கேட்குறாங்க ஆண்டி நான் என்ன குக் பண்ணுறேன்னு கேட்குறாங்க உன்னை குக் பண்ண கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்கோட அம்மா கேட்குறாங்க ஆண்டி சொல்லிட்டாங்க உன்னை யாரும் குக் பண்ண கூப்பிட்டா நீ குக் பண்ண தேவை சரியா நீங்கள் இது போக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயினை பார்த்தவங்க சொல்கிறாங்க ஒயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்க வெயிலாம் பார்க்குறாங்க. மேடம் சொல்கிறாங்க அவர் குக் பண்ண வேணாம் ஓகே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது ஒயின் அழுதுகிட்டே எப்படி வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ தான் சுகா குளிச்சுட்டு வெளில வந்திருப்பாரு. அப்போ சுகா பார்க்குறாங்க என்னாச்சு எதுக்கு அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. அப்போ ஒயின் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க சொல்லி எதுக்காக அழுதுட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க ஹேண்டி திட்டாங்க சொல்கிறாங்க என்ன திட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. அப்போ தான் ஒயின் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறா அதை சொல்கிறாங்க என்ன ஆண்டிக்கு பிடிக்கல அது விட்டு குக் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க யார் கூப்பிட்டான்னு கேட்குறாங்க இப்படிலாம் உங்கள்கிட்ட போய் பேசுனதே சொல்கிறாங்க எனக்கா இதுக்கு வரைக்கும் நீ வேறு ஒயின் அதை சரியா இப்போ தான் தெரியுது நீ செல்ஃபிஷ் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ கூட அப்பா சொன்னாங்க அம்மா சொல்லிருக்காங்க மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்காக மேரேஜ் பண்ணிட்டேன் ஓகேவா நீ அன்றைக்கி என் தம்பி இவ்வளோ வருஷமாக ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு அவன் தான் அவனுக்கு ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ண சொல்லிட்டு நீ பாட்டுக்கே சொல்கிறாங்க இவன்ட்டு கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கேட்காம இருக்க முடியல சொல்லு ஏன் தம்பி அந்த மாதிரி சீட் பண்ண சொல்கிறாங்க லாஸ்ட் மினிட்ல அத்தனை கூட அவன் அப்படின்னு இருக்கான் நீ பாட்டு கூட்டி போயிட்டு இல்லை சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறமா சுகா நீங்கள் கூட நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க வேற சொல்கிறாங்க ஹியாங் அப்படி சொல்லிட்டு அவங்க ஹியாங் கூப்பிடுவா இப்போ சொல்கிறா ஹியாங் நீங்கள் கூட இந்த தப்பா பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க அப்படின்னா நீ இப்போ அவன் பண்ணது அப்படி தானே நான் கூட நினச்சேன் ஒயின் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப அன்படப்பு ரொம்ப சமத்தான பொண்ணு அப்படி நினச்சி வரைக்கும் ஒரு வார்த்தை கோவம் பேசியிருப்பேன் நான் வந்து கூட பர்சன் தான் ஆனால் நான் மற்றவங்க கூட இருக்கேன் உங்ககிட்ட எனக்கு அப்படி பேசியிருக்கேன் உங்ககிட்டையும் தம்பி உடச்சிக்கிட்டையும் என்னைக்காவது நல்ல கோவம் பேசியிருப்பேன் அப்படி சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்த்துட்டு கால் சொல்கிறாங்க சொல்லி என் தம்பிட்டு உனக்கு என்ன குறை ஜஸ்ட் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கால் போயிட்டு அவ்வளோதானே சொல்கிறாங்க இதே ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்தாக்கா அப்போ உள்ள போயிருப்பியா சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க ஒயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் கூட தப்பாக புரிஞ்சிட்டீங்களா சொல்கிறாங்க வேறு எப்படி இதை புரிஞ்சுப்பாங்க ஒன்று அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க இவ்வளோ செல்ஃபிஷாக இருப்பியா அப்படி சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. அப்போ தான் ஒயின் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா எல்லாரும் தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருக்காங்க ஏன் பாயிண்ட் ஆஃப் யாருன்னு கேட்கல சொல்லிட்டு சுகா ஒயின் அழறா உன்னோட பாயிண்ட் ஆஃப் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. அப்போ தான் ஒயின் சொல்ல ஆரம்பிக்கிறா அது சொல்கிறாங்க சொல்லு உன் பாயிண்ட் ஆஃப் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம
சுகா கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணிடுவாங்கக்கா, அவர் கிச்சன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாங்கி நடந்துகிட்டே போனது ஆண்டி வர திட்டாங்களா, அக்கா அவரை போய் கோச்சிட்டு போயிட்டாங்க என்ன வரக்கும் சொல்லிட்டு சரி கம்ஃபர்ட் பண்ணாலும் மேலே வந்திருப்பாரு. ஜிமின் வரதை பார்த்து ஜேக்கோட அம்மா ஃப்ரெண்டே வந்திருப்பாங்க. 2 பேரும் மேலே வராங்க. மேலே வந்துட்டு அந்த டோர் கிட்ட போகிறாங்க. அப்போ தான் வந்துட்டு வாங்கி நடரா மாமாவுக்கு அதாவது நம்ம ஜேகேக்கு தான் எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவுக்கு புரியல என்ன சொல்கிறாங்க, ஜேகேக்கு தான் எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜேக்கோட அம்மா கோவம் வருது என்ன சொல்கிறா சொல்லிட்டு. இப்போ ஜிம்மி அம்மா நின்றுருக்காங்க. என்ன சொல்கிற நீ, இப்போ நீ பண்ணுறதப்ப நீ இது பண்ணிட்டு ஏன் எனக்கு தம்பி மேலே பழி போடுறியா சுகா கேட்குறாங்க. ப்ராமிஸே இல்லை அவருக்கு என் மேலே இடம் இல்லை, என் மனசில் அவர் மனசுல எனக்கு இடம் இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறீங்க, அவருக்கு என் மேலே பாசம்ன்றது இல்லை, லவ்ன்றது இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை. இத்தனை வருஷம் அவங்க 2 பேருக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகிட்டு சின்ன வயசுலேயே பண்ணிட்டாங்க. நான் அவர் தான் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நினச்சி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் அவருக்கு என் மேலே அப்படி ஒரு ஃபீலிங்ஸே இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, அவருக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது என்ன ஜிமின் மேலே அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜேகேட அம்மாவுக்கும் ஜிமினுக்கு ஷாக்காக இருக்கு, வெளியே நின்றுருக்காங்க. உள்ளுக்கா ஜேகேக்கு சுகாக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு என்ன பேசிட்டு இருக்கா, ஜிமினுக்கு சுச்சுவேஷன் வந்து மேரேஜ் ஆனது ஜேகே கூட சரி இருக்க ஜிம் மேலே பழி போடுறான் அவன் பாவம் சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மைண்ட் பார்க்குறேன் இல்லை எங்களை சொல்கிறது உண்மை நம்புங்க யாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்க என்ன நம்பணும் சொல்லிட்டு சுகா உட்காராங்க வீட்டில். இப்போ நம்ம வயன் அழ ஆரம்பிக்கிறா சொல்ல ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு தெரியாது நான் நினச்சிட்டு இருந்தேன் ஜேகேக்கு என்ன வந்துட்டு இப்போ அக்கா அவருக்கு வந்து பாசமாக சொல்லிட்டு பேச தெரியாது, கொஞ்சம் கோல்டு டைப்பாக இருக்காரு, மற்றபடி அவருக்கு எனக்கு பிடிக்கும், எனக்கு அவர் தான் உலகம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கு திரும்ப சின்ன வயசுலேருந்து. ஆனால் இப்போ தான் புரியுது எனக்கு சின்ன வயசுல நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு நான் பார்த்துருக்கேன் கண்ணால். அப்படியே இருக்கிறது புரியல அதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. அவர் சின்ன வயசுன்னு சரி இப்போ வரைக்கும் சரி அவ்வளோ போட்டது ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறான். அப்போ நம்ம சுகாவுக்கு புரியலங்க பாரு என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சின்ன வயசுலேருந்து எப்போவுமே ஏதாவது ஒரு திங்ஸ் ஜிமின் மீன் ஆசைப்பட்டு அவங்க அம்மா அதை வாங்கி தர முடியலாக்கா நம்ம ஜேகே வாங்கி தரவங்க வாங்கி ஆண்டிக்கிட்ட கொடுப்பாங்க, அம்மா நீங்கள் கொடுங்க சொல்லிட்டு. அப்போ ஆண்டிகிட்ட கொடுப்பாங்க. அப்போ தான் எனக்கு புரியல அது ஜேகேவும் கொடுத்துருக்க நேராக எதுக்கு வந்து இப்படி கொடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு போக புரிஞ்சு எனக்கு அங்கிள் வந்துட்டு என்னையும் யோசிச்சனையும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஜிம்மில் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எனக்கு ஜிம்மி இந்த வீட்டோட டிரைவரோட பையன், டிரைவர் அண்ட் மைடோட பையன், நாங்கள் அங்கிளோட ஃப்ரெண்டோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்லிட்டுருக்கா. என்னன்னாக்கா நம்ம ஜிம்மோட அப்பா வந்து ஜேக்கோட அப்பா டிரைவர். ஓகேவா, ஜேக்கோட ஃபேமிலி ரிச்சஸ்ட் ஃபேமிலி, ஒரு பெரிய பேலஸே இருக்கும், அவங்க வீடு ஒரு பேலஸ் தான். அங்கே தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஜிம்மோட அப்பா அங்கே டிரைவர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒயோட அப்பா ஜேக்கோட அப்பா பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரெண்டு பேர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. அப்போ எனக்கு அவங்க வெளில போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் அவங்க எனிமிஸால ஒரு அட்டாக் நடந்திருக்கும். அதில் நம்ம ஜேக்கோட அப்பாவை வந்துட்டு நம்ம ஜிம்மோட அப்பாவும் சர்வ் பண்ணி இறந்துருப்பாரு, அந்த டிரைவராக இருக்கும்போது சர்வ் பண்ணி இறந்து போயிருப்பாரு. சேம் அதே ஆக்சிடென்ட் தான் நம்ம ஒயோட அப்பாவும் இறந்துருப்பாங்க. அவங்களோட பேர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அவங்க வந்துட்டு அவங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜிம்மோட அப்பா ஜேக்கோட அப்பாவும் சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஒயோட அப்பாவும் சர்வ் பண்ண முடியாமல் போயிருக்கும். அப்போ இறந்து போகிற சுச்சுவேஷனில் நம்ம ஒயோட அப்பா கேட்டிருப்பாங்க, என் பொண்ணை வந்துட்டு உங்கள் பையனுக்கு தான் மேட்ச் பண்ணி வைக்கணும், உங்கள் பசங்களுக்கு தான் மேட்ச் பண்ணி வைக்கணும், என் பொண்ணு தான் உங்கள் டாட்டெல்லாம் வரணும்னு ப்ராமிஸ் பண்ணி கூட சொல்கிறாங்க. லாஸ்ட் மினிட்ல அவரும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றாரு. இது பக்கம் ஜிம்மோட அப்பா அதெல்லாம் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. அவர் பாவம் அவர் உயிரை சர்வ் பண்ணிட்டு இவர் உயிரை சர்வ் பண்ணிட்டு அவர் இறந்து போயிருப்பாரு. அப்புறம் நம்ம ஜிம்மோட அப்பா ஜேக்கோட அப்பா முடிவு பண்ணுறாங்க, நம்ம ஒயன் தான் வந்து ஒயன் தான் சுகாவுக்கும் ஜேகேக்கும் மேட்ச் பண்ணி வைக்கணும். 2 பேரும் யாராவது ஒருத்தவங்களுக்கு அவளுக்கு யாரை பிடிக்குது அவங்களுக்கு மேட்ச் பண்ணி வைக்கணும். நம்ம ஃப்ரெண்டோடைய லாஸ்ட் விஷயம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். செகண்ட் வந்துட்டு அவங்க இங்கே வச்சு பார்த்து சொல்லிட்டு இதே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஒயனோட அம்மாவையும் அவர் ஒயன் கொடுத்து அங்கே இருப்பாங்க இவங்கன்னு சொல்லிட்டு 3 பேருமே கொடுத்து வந்துடுறாங்க. இங்கே தான் ஜிம்மோட அம்மா தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவுட் ஹவுஸ் வீடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க வீடு. இவங்களுக்கும் அவங்க ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. ஜிம்மு அவங்க அப்பாவை இறந்துட்டாரு சின்ன வயசுல ரொம்ப இப்படிங்க. அவங்க அப்பா ஜிம்மோட பாசமாக இருப்பாரு, அவர் வீடியோ வச்சிருப்பாரு. அவங்க அப்பா இறந்து ஜிம்மோட தேங்க் முடியாமல் போயிடுது. ஆனால் ஜேக்கோட அப்பா வந்துட்டு உங்கள் பையனோட படிப்பு சொல்லணும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. உங்கள் பையனை படிக்க வைக்கிறதெல்லாம் என் பொறுப்பு, ஏன்னா என்னோட பையனுக்கு என்ன கொடுக்குறோமோ அதில் உங்கள் பையனுக்கும் ஈக்குவலாக கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னு கூட ஆனாலும் கூட பார்ட்டி பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு மேடோட பையன்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒயனை யோசிச்சு மட்டும் அவங்க வீட்டு பசங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்டோட பசங்க இல்லையா, என்னதான் ஜிம்மோட அப்பா உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து டிரைவரோட பையன் அப்படின்ற மாதிரி அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. நம்ம ஜெக்கி மட்டும் இப்போ நான் ஜிம்மில் ரொம்ப பாசமாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. அப்போ வந்து நம்ம ஒயின் பார்த்துட்டு இருப்பா. இவங்களுக்கு ஒயினுக்கு எல்லாம் இவங்க அம்மா வாங்கி தருவாங்க. நம்ம ஒயின் அம்மா அதுக்கப்புறம் ஜெக்கோட அம்மா வாங்கி தருவாங்க. கிஃப்ட்லாம் ஜிம்முக்கு மட்டும் ஜெக்கி வாங்கி தருவாங்க. எதனாலும் அதை ஜெக்கோட அப்பா கொஞ்சம் டேஸில் பார்த்துடுறாங்க. இந்த மாதிரி ஜெக்கி ஜிம்மில் ரொம்ப கேரிங்காக இருக்கிறத பார்த்துட்டு எப்போதும் ஹேண்டை பிடிச்சிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிறதும் அவருக்கு ப்ரே பண்ணுறதும் அவர் கம்ஃபர்ட் பண்ணுறதும் அவருக்கு வந்து ஒயின் வந்து பார்க்குறது ஜெக்கோட அப்பா பார்த்துடுறாங்க. அப்போ தான் ஜெக்கோட அப்பா வார்னிங் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு நம்ம வீட்டு டிரைவரோட பையன், நீ வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஒயின் கிட்ட தான் சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஒயின்ட்டு கேட்டுப்பாங்க, உனக்கு சுகா பிடிச்சிருக்கா ஜெக்கோ பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது ஒயின் சொல்லிட்டு எனக்கு ஜேகே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஜேகே தான் ஹஸ்பண்டு, அவனுக்கும் அவனுக்கு மேரேஜ் ஆகும், அதெல்லாம் நீங்கள் பெரிய பசங்களாம் ஆனதுக்கப்புறமா சொல்லிட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி, நம்ம ஜேக்கோட பர்த்டே பார்ட்டியில் ஒயினும் அவர் தான் பிளான்ஸ் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு குட்டி என்கேஜ்மெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஒயின் வச்சு ஜேகே தான் நம்மளுக்கு அப்படி சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் ஜேக்கோட அப்பா ஜேகே வந்துட்டு வார்னிங் பண்ணுறாங்க, நீ வந்துட்டு ஒயினை தான் ஃபோக்கஸ் பண்ண வேறு யாரையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே யாருக்கு எதுவும் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஜிம் வந்து டிரைவரோட பையன் தான், ஒரு மேடோட பையன். நம்ம ஒயின் வந்து ஃப்ரெண்டோட பையன் பொண்ணு சரியா, அதை ஞாபகம் வச்சுக்க சொல்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம
ஜேகே ஜிம் பக்கத்தில் போக முடியல எனக்கு. அந்த ஜிம்ல அப்பா அம்மா சொல்கிறாங்க, ஜேகேட அம்மா சொல்கிறாங்க, அங்கே பாரு ஜேகே அப்பா கோவப்படும் நடந்துக்காத அப்படின்னு சொல்லி. எனக்கு ஜேகேட அப்பா வந்து ஜேகேட அம்மா கிட்ட வாரிங் பண்ணியிருப்பாங்க, சொல்லுவோம் பையன்கிட்ட எனக்கு ஒயின் தான் வந்துட்டு அவங்களோட ஃப்ரான்ஸ் சரி அவங்க கூட மட்டும் க்ளோஸாக பேசினா போதும், மற்ற யாரும் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒரே மாதிரி ஈக்குவலாக பார்க்க தேவையில்ல சொல்லியிருப்பாங்க. அப்போ பாஸ்பர்ட்டி பார்க்குறாங்க ஜிம்ல அப்பா வந்து ஜேகேட அப்பா வந்துட்டு அது ஜேகே புரிஞ்சுக்கிறாங்க. சார் நம்மளால கஷ்டம் நம்ம கிட்ட போனாக்கா அவனுக்கு வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ளி போகிற வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஏதாவது திங்ஸ் வேணும் ஆசைப்படுறாரு, வாங்கி தரமில்ல அவங்க அம்மாவில் அப்படின்னாக்கா அது ஜேகே வாங்குறாரு. வாங்கிட்டு வந்து ஜேகேட அம்மா கொடுக்குறாங்க, அம்மா அது நீங்கள் கொடுக்குறீங்களா சொல்லி. ஜேகேட அம்மாவுக்கு பிடிக்கும் ஜிம்மில், அவங்க அம்மா ஜிம்மில் அம்மாவையும் ஜேகேட அம்மாவுக்கு பிடிக்கும், அவங்க அவரையும் அவருக்கு பிடிக்கும்னால கொடுக்குறாங்க. அம்மா நீங்கள் கொடுங்க சொல்கிறாங்க. ஏன் ஜேகே சொல்கிறாங்க, நான் கொடுத்து அப்பா என்ன சொல்லுவார், அவன் வந்து பாவம் அவங்க அப்பா இருந்த வரைக்கும் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான், அவங்க அப்பா வந்து அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க, அவன் என்னோட மூச்சுமா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேட அம்மாவுக்கு புரியுது, மிஸ் பண்ணுறேன் நான் அவனோட தள்ளி இருந்தால் தான் சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகே அதான் நல்லது, நீ அவனோட தள்ளி இருப்பா அப்படி சொல்லிட்டு ஜேகேட அம்மா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜேகே ஜிம்முக்கு ஏதாவது வேணும் ஒரு திங்ஸ் வேணாக்கா ஜேகே வந்து கொடுப்பாங்க. அந்த நோட்ஸாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் வாங்கிட்டு கொடுப்பாங்க, நீங்கள் கொடுங்க சொல்லிட்டு ஜேகேட அம்மா கிட்ட கொடுத்தா ஜேகே கொடுக்க வைப்பாங்க. அவங்க அம்மா வாங்கி கொடுத்தா பிரச்சனை ஆகாது, ஜேகே கொடுத்தா ப்ராப்ளம் ஆகும் சொல்லிட்டு இப்படி கொடுத்துட்றாங்க. ஜேகே ஒயின் பார்த்து தான் இருப்பா, வாங்கி கொடுத்த திங்ஸ் தேவைனாக்கா ஜேகே வாங்கி தருவா. அதுன்னு ஜேகே அவர் கேட்கவும் மாட்டா, வாங்கி தர மாட்டாங்க, மற்றவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனாலும் கூட அவருக்கு என்ன வேணும் சொல்லிட்டு அவர் கேட்காமலே ஒரு வாங்கி தருவார். அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு தான் இருப்பா. சரி நம்மளுக்குலாம் வீட்டில் வேறு ரெஸ்பெக்ட் இருக்குது, ஜிம்மில் வந்து ஒரு மெய்டு பையன் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க சொல்லிட்டு தான் வாங்கி அப்படி விட்டுருப்பா. ஆனால் அடிக்கடி அவளே ஜலஸாக ஃபர்ஸ்ட் வாங்குற அளவுக்கு விஷயம் நடந்திருக்கும். அவர் கேர் பண்ணுறது, ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. ஜிம்ல யாராவது புள்ளி பண்ணாக்கா ஜேகே கோவம் போய் அடிச்சிருவாரு. சேம் டைம் ஒய்யை யாராவது புள்ளி பண்ண ட்ரை பண்ணாங்கனாக்கா அவரும் சொல்லுவார். அவர் போய் கேட்பாருனா இப்படினாக்கா நார்மலாக கேட்பாரு, மிஸ் கிட்ட சொல்லுவார். ஆனால் ஜிம்மில் போனாக்கா அவர் அடிச்சிருவாரு. ரொம்ப கோவம் வரும். ஜிம்மில் யாராவது டச் பண்ணிட்டாங்க தெரிஞ்சிட்டாக்கா அவ்வளோ கோவம் வரும். அதெல்லாம் அவள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பா. ஒய்யனும் ஜேஓ நம்ம ஜிம்மிலும் யோன்ஜனும் ஒன்றா தான் படிக்கிறாங்க. ஜேகே வந்துட்டு அடிக்கடி அந்த கிளாஸ் பக்கம் போவாங்க. நம்ம யோன்ஜனோட வந்து பேசுவார். அப்புறம் ஜேகே வந்து பார்ப்பாங்க. ஜேகேயோட ஐஸ்கூலில் ஜிம்மிட்டு தான் இருக்கும். ஒயின் சம்டைம்ஸ் பார்ப்பா. அப்போவே கேட்டிருப்பா, நீ வந்துட்டு எங்கே எதுக்காக வந்தீங்க சொல்கிறாங்க. இல்லை ஜஸ்ட் யோன்ஜனை பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார். ஒன்றும் சொல்ல மாட்டார், ஜிம்மில் பார்க்க தான் வந்தான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டார். ஆனால் ஒயினுக்கு அது புரிஞ்சிருக்கோம். சரி ஓகே ஏதோ ஒரு பாசம் ஒரு கேரிங் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவளை விட்டுருப்பா. நம்மளுக்கு தானே அவரு நம்மளுக்கு சொல்லிட்டு அப்படின்னு அவர் இருந்திருப்பான். டேஸஸ் போக அதுவே வந்துட்டு ஒரு ஹேபிட் ஆகிருக்கும். ஜேகே ஜிம்மில் இன்டெரக்டாக தள்ளியிருந்தே கவனிச்சுக்கிறது தான் பார்த்துட்டு இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஒயின் போயிட்டு கேட்டிருப்பா ஜேகே கிட்டே, நீங்கள் எதுக்காக ஜிம்மில் கேர் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ தான் ஜேகே சொல்லியிருப்பாங்க, இல்லை அப்பா வந்து உங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்துனாக்கா நான் அந்த மாதிரி கேர் பண்ண மாட்டேன், அப்பா உங்களுக்கு எல்லாரும் பாஸ் பண்ணி பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒயினே சொல்லியிருப்பா, நாங்கள் வந்துட்டு அங்களோட ஃப்ரெண்டோட பசங்க ஜிம்மில் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே கோவம் இருக்கும். ஜேகே ஒரு மாதிரி ஜிம்மில் ஒயினை பார்த்துட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே ஹெல்ப்லாம் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் தள்ளி போயிருப்பாரு. எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணி நம்ம ஒயின் பார்த்துருக்க மாட்டா. அவர் புரிஞ்சுருப்பா. சரி ஓகே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டா அப்படி இருந்திருப்பா. அதுக்கப்புறம் ஜேகே தெரியாம ஹெல்ப் பண்ணிருப்பாங்க எல்லாமே. அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு ஃபாரின் பண்ணதுக்கப்புறம் நான் ஜேகே ரொம்ப டிஃபரெண்டாக இருந்திருப்பாங்க. அப்புறம் ஒயின் நோட் பண்ணிப்பா, போய் கேட்டுப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாங்க வெளில போகலாம் நம்ம டேட் பண்ணலாம் சொல்லிட்டு கேட்டுப்பா. ஆனால் ஒயின் வந்துட்டு ஜேகே வந்துட்டு இல்லை எனக்கு டேட் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுவார். ஒன் டே வந்துட்டு இந்த மாதிரி அவர் பைக் ரேஸ் பண்ணுறது அவளுக்கு தெரிய வந்துருக்கு. அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க ரொம்ப ரிஸ்க்கு, எனக்கு பயமாக இருக்குது, அங்கிளுக்கு தெரிஞ்ச கோவப்படுவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன் எனக்கு என்ன பண்ண தெரியும், நீ சொல்லிட்டு அவர் போயிருப்பாரு பேச மகம் கொடுத்து அப்படின்னு கூட. சரி ஓகே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு அவன் நினச்சிருப்பேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜேகேவா, அவர் ட்ரூ லவ் பண்ணியிருப்பா பாவம். அவள் அப்படிதான் டேஸ் போயிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் மேரேஜுக்கு 1 வீக் தான் இருக்கா. ஒயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அந்த ஷாப்பிங் போகிறப்ப ஜேகே கூட்டிட்டு போகிறாங்க. ஆனால் ஜேகே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. அப்படின்னு கூட அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ என்ஜாய் பண்ணுறா. அப்போ நம்ம ஜிம்மில் அம்மா வந்து ட்ரெஸ் எடுக்க இருக்காங்க. அப்போ ஜேகே பார்க்க ஆண்டி நீங்கள் ட்ரெஸ் எடுக்கல கேட்குறாங்க. இல்லைப்பா நான் அப்புறம் எடுத்து ட்ரெஸ் சொல்கிறாங்க, எடுங்க வாங்க சொல்கிறாங்க. அப்போ ஜேகே ஜிம்மில் அம்மாவும் அவங்க ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஜிம்முக்கு எடுக்கலையா கேட்குறாங்க. இல்லைப்பா அதே நான் ஜிம்முக்கு காசு கொடுத்து எடுக்க சொல்கிறாங்க. இல்லை இங்கே எடுங்க சொல்கிறாங்க. ஐயோ என்ன ட்ரெஸ் எடுக்குதுன்னு தெரியலையே சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் பார்த்துருக்காங்க. அப்போ ஜேகே இருக்குது ரொம்ப ரிச்சஸ்ட் ஒரு ட்ரெஸ், ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் கொடுங்க சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சுற்றி பார்க்குறாங்க, யாருமே சொல்லிட்டு ஜிம்முக்கு கொடுங்க ஆண்டி சொல்லிட்டு அவர் ஓனாக பில் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரெஸ் வந்துட்டு. அதை ஒயின் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே மேரேஜுக்காக எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அவனுக்கு எடுத்து கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு விட்டுருப்பா. பெருசாக கேஷுவல் எடுத்துக்க மாட்டா. சரி 1 வீக் தான் எனக்கு மேரேஜுக்கு, நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணிக்க வேணாம், எனக்கு ஜிம்மின் வந்துட்டு அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது, நம்ம ஜேகே கேர் பண்ணுறது நம்ம ரொம்ப ஓர பாசிட்டிவ் ஆகிறோம், நம்ம வந்துட்டு அதிகமாக யோசிக்கிற சொல்லிட்டு அவளே கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு விட்டுருப்பா. இப்போ ஃபைன் இல்லை மேரேஜ் ஆகுது, 1 வீக் தான் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக. இப்போ நம்ம அந்த பக்கம் ஒயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறா, பார்ட்டிலாம் கொடுக்குறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அழகாக போயிட்டுருக்கு. மேரேஜ் அவ்வளோ கிராண்டாக அரேஞ்ச்
ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபைனல் அன்றைக்கி அது நாளைக்கு தான் வந்துட்டு மேரேஜுக்கான அந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா, அந்த நலங்கு ஃபங்க்ஷன் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி ஜேகே வெளில கிளம்புறாங்க. அப்போ நம்ம வைன் பார்க்குறாங்க. ஜங்குக்கு எங்கே போகிறீங்க இந்த டைமில் கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது வெளில போகிற சொல்கிறாங்க. இந்த டைம்லையா? அதுவும் பைக்லையா சொல்கிறாங்க. ஆமாம், ஏன் சொல்லிட்டு வேண்டாம் போவேனா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் வைன், ஓகேவா, நீ போய் தூங்க போக சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க தூங்குறான், நீ போய் தூங்க, ஓகே நான் போயிட்டு வரேன் சொல்லி ஜேகே நம்ம போயிடுறாங்க. யார்ட்ட சொல்லக்கூடாது சொல்லிட்டு போயிடாரு. கொஞ்சம் ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இப்படி இருக்கா இந்த டைம் எங்கே போகிறாரு சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டு ரூமில் உட்காந்துருப்பா. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம ஜேகேக்கு அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய ஒரு வீட்டில் இப்போலாம் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. பார்த்து ஜேகே அட்மிட் ஆயிருக்காரு. எப்படினாக்கா அவர் மயக்கத்தில் இருக்காரு. இப்போ இவங்களாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கஷ்டம், ரொம்ப துடிச்சு போயிடாங்க. எனக்கு மேரேஜ் ஆச்சு 1 வீக்கில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம காய் நின்றுட்டுருக்காங்க. காய்கிட்ட ஒயின் போய் கேட்குறாங்க என்னாச்சு, நம்ம நேற்று நைட்டு ஒரு பைக் எடுத்து போனால் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ காய் சொல்கிறாங்க ஐயோ அதை சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம காய் தான் ஜேக்கு ஒயினோட மொத்த கை வைக்கிறாங்க. எதை சொல்கிறாத ஒயின் அங்கிள் தெரிஞ்சு அவ்வளோ தான் சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அது ஜஸ்ட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க இல்லை ஜஸ்ட்டு ஒரு பார்ட்டி பண்ண தான் வந்தான், பார்ட்டி பண்ணிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை காய் சொல்கிறாங்க. ஆனால் ஒயினுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அமைதியாகிடுறா. இப்போ ஃபைனல் டாக்டரும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு காலில் ஒரு இம்பார்ட்டன்ட் வந்துட்டு கட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த ஃபேமிலி உரைஞ்சி போய் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. சர்ஜரி எதனால சொல்கிறாங்க, எவ்வளோ காஸ்ட்டாலும் பரவாயில்ல நாங்கள் சர்ஜரி பண்ணுறோம் சொல்லிட்டு நம்ம அஜிமில் அப்பா சொல்கிறாங்க. ஜேக்கோட அப்பா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம டாக்டர் சொல்கிறாங்க இல்லை நான் வந்து எவ்வளோ எல்லா இதுவுமே பண்ணி பார்த்துட்டோம், எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் அவருக்கு வந்து கால் நடக்க முடியாது, பர்மனெண்ட்டாக அவர் நடக்க முடியாமல் போயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து வீல் சேரில் தான் இருக்கணும் அப்படி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் அப்படி துடிச்சு போயிடுறாங்க. ஜேகே ஸ்டில் மயக்கத்தில் தான் இருக்காரு. ஜேகே ஐசோக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அழறாங்க. ஜேகே பார்க்குறேன் என்னாச்சு இதுக்காக அழறீங்கன்னு சொல்கிறாங்க. அவர் கால் ஒரு ஃபீல் பண்ண முடியாது, லெக் வரைக்கும் ஃபீல் பண்ண முடியுது, அது லெக்கு கீழே தான் அவர் ஃபீல் பண்ண முடியல. அப்புறம் கேட்கவும் இப்போ ஜேக்கோட அம்மாடாங்க ஜங்குக்கு என்னடா பண்ண எங்கடா போனதுமே இப்படி பண்ணல, பாரு உங்களுக்கு வந்துட்டு லெக் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு டாக்டர் சொல்கிறாங்க. எனக்கு நம்ம லெக் வந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கோட அம்மாடாங்க. இப்போ ஜேக்கேக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு செகண்ட் ஒரு மாதிரி இருந்திருக்கும், அதை சொல்கிறேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கோட அம்மா ரொம்ப அழகாங்க. அப்புறம் ஜேக்கே வந்துட்டு பெருசாக ஃபீல் பண்ணவே இல்லை. அது மாதிரி சொல்கிறாங்க என்ன இப்படி பண்ண எங்கடா போயிட்டு பண்ணிட்டு வந்தா சொல்கிறாங்க. இனிமேல் கால் நடக்குமே சொல்கிறாங்க. ஜேக்கோட அம்மா அழகாங்க. இப்போ ஜேக்கோட அப்பா அவ்வளோ கோப்படுறாங்க, எப்படி நடந்து சொல்கிறாங்க. இல்லை பார்த்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே தான் அது ஒர்க் முடிச்சு நைட்டு வரும்போது சொல்கிறாங்க நீ பார்த்து ட்ரை பண்ணலையா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு இல்லை நான் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு மிட் நைட்லையா அந்த கொஞ்சம் தூக்கத்தை கார் ட்ரை பண்ணேன் அதான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. யார் கார் ஆக்சிடென்ட் பண்ணி சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஜேக்கோட அப்பா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் சுதாக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஜேகே இப்படி பார்க்குறதுக்கு, ஏன் அப்படி கேர்லெஸ்ஸாக இருந்தா சொல்லிட்டு திட்டுறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு வருத்தம் தான், எல்லாம் ரொம்ப வருத்தம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஜேகே கிட்ட பெருசாக கவலையே இல்லை. இப்போ நம்ம இவங்களாம் பார்க்குறாங்க ரொம்ப நேரம் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்லிட்டாங்க பாருங்க இவ்வளோ பேர் இருக்காதீங்க, வேறு 2 பேர் மட்டும் இருங்க, மற்றவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜேக்கோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜேகே தான்ப்பா இன்னும் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு வந்து பேசலாம் சொல்கிறாங்க. சரி நாளைக்கு வந்து பேசுகிறீங்களா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க ரொம்ப சரி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. என்ன பண்ணவும் தெரியல, ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்துட்டு வீட்டில் சொல்கிறாங்கப்பா சொல்லி என்ன சொல்கிறாங்க மேரேஜ் ஸ்டாப் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஏன்னா மேரேஜ் ஸ்டாப் பண்ணுமா சொல்கிறாங்க. ஆமாப்பா மேரேஜ் ஸ்டாப் பண்ணுங்க, மேரேஜ் வேணாம் சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி கேட்குறாங்க. இல்லை மைண்ட் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ண வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே நம்ம பார்க்குறீங்க என்ன சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு லெக் வந்து இதாகிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் மைண்ட் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ண வேணாம், நீங்கள் வந்துட்டு எனக்கு வேறு ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, எனக்கு இந்த மேரேஜ் ஒரு பெரிய விஷயம் இல்லை சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகோட அப்போ பார்க்குறாங்க பாரு என் ஃப்ரெண்டுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் சொல்கிறாங்க. இல்லைப்பா வேண்டாம் அவள் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ண வேணாம், ஏன்னா நான் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு. இப்போ அப்படி இருக்குன்னு தெரிஞ்சாக்கா அவர் இருந்தாக்கா அவர் கண்டிப்பாக மேரேஜ் ஓகே சொல்லிக்க மாட்டார் சரியா, அவங்களோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நடக்கும்போது ஒரு பையனை மேரேஜ் பண்ணி வைப்பாங்க அப்படி சொல்லி ஜேகே கேட்குறாங்க. இப்போ ஜேகோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன ஜேகே பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம் அவருக்கு நீங்கள் வேண்ட சொல்லுங்கள், மேரேஜ் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பெட்டராக அவளுக்கு வேற ஒரு பர்சனை பாருங்க அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஒயின் வந்து ஜேக்கோட அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாமா சொல்கிறாங்க. ஆண்டி எனக்கு அப்புறம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, எனக்கு என் ஜம்கரை எப்போ லவ் பண்ணுறேன் எப்போவுமே நான் வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறேன், எனக்கு அவர் கால் ஒரு விஷயமே கிடையாது, நான் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு மேரேஜ் ஒர்க் ஸ்டாப் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க வர ஜேகே ஒயின் சொல்கிறா. இப்போ ஒயின் அம்மா சொல்கிறாங்க ஒயின் உண்மையாக சொல்கிறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கோட அம்மா வந்துட்டு ஒயினை பொருள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. உண்மையாக நீ உனக்கு மனசார சொல்கிறியா, நீ பேர் உனக்கு வேணாம் சொல்ல ஆண்டி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஜேக்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்க இல்லை ஆண்டி நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்துட்டு மனசார சொல்கிறேன் எனக்கு என் ஜம்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஜம்கு மேட்ச் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறேன். அப்போ தான் ஜேக்கோட அம்மா சரி ஓகே நீ உனக்கு ஃபீல் பண்ண மாட்டேன் இல்லை சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜேக்கோட அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. நீ பார்த்தியா எப்போவுமே என்னோட ஃப்ரெண்டோட பசங்கன்றது எனக்கு நான் ஸ்பெஷலாக அவங்க ட்ரீட் பண்ண கேட்கல எங்கள் பாஸ்போர்ட் பார்க்குறேன்னு சொல்லி தான் ரீசன் ஓகேவா வேறு ஒரு பசங்க அப்படியே மேட்ச் பண்ணிப்பாங்களா பாரு என்னோட ஒயின் எப்படி இருக்கா சொல்லிட்டு அவருக்கும் ப்ரௌடாக இருக்காரு.
இப்போ மேரேஜ் ஒர்க் அப்படி போயிட்டு இருக்கு. ஒயின் ஹாப்பியாக இருக்கா, ஒரு சின்ன வார்த்தை கூட இல்லை. ஆனால் ஜேகே அமைதியாக இருக்காங்க. இப்போ மேரேஜ் டேக்கு பிஃபோர் நைட்டு தான் நம்ம ஜிம்னு ஒயின் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் போட்டு பார்க்குறா. இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது. 2 ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க. அது ரிசப்ஷனுக்கு எதை போடலாம் சொல்லிட்டு ஜேக்கிட்ட கேட்கலாம் சொல்லிட்டு எடுத்து வந்துட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பியாக அது ஜேக்கே ரூம் கிட்ட வரும்போது தான் ஒரு வாய்ஸ் ஏன் அப்படி பண்ண ஒரு பர்சன் கேட்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் அமைதியாக இருக்காங்க. அது சொல்லிட்டு ஏன் அப்படி பண்ண சொல்கிறாங்க. என்கிட்ட கூட சொல்லாமல் நீ பாட்டுக்கு சொல்கிறாங்க சொல்லிட்டு எங்கிட்ட கூட சொல்லாமல் நீ உனக்கு மணி வேணும் கேட்டுருக்காங்க. நான் அரேஞ்ச் பண்ணி தந்துருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. என்னடா காய் பேசுகிற, நீ இருக்காக அரேஞ்ச் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. டே இவனுக்கு மணி வேணாக்க நம்ம வேறு என்ன பண்ணியிருக்கலாம்டா, அதுக்கு நம்ம பைக் ரேஸ் பண்ணி உங்கள் காலையில் லைஃப் லாங் நடக்க முடியாது சொல்லியிருக்காங்கடா. நீ எப்படி அப்படி கேஷுவலாக இருக்க, ஏன்னா ஏற்றுக்க முடியாது தெரியுமா, உனக்கு அந்த மாதிரி ஆயிருக்குன்றது எனக்கு நம்பவே முடியலடா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜேகே அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி பண்ண, ஏன்னா நீ அவனுக்காக தானே பண்ண அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. காய் கேட்குறாங்க. அப்போ ஒயனுக்கு ஒரு மாதிரி எடுத்த யாரை பற்றி பேசுகிறாங்க, என்ன நடக்க சொல்லிட்டு அப்படி ஒயன் லிசன் பண்ணுறாங்கன்னுட்டு இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாடா சொல்கிறா ஏன் அப்படி பண்ண, நீ அந்த லவ் பண்ணுறியா, அவனுக்கு வந்து அவ்வளோ லவ் கிரேசி லவ் இருக்கா. அப்போ ஒயன் பாவம் இல்லையா சொல்கிறாங்க. நான் ஒயன் மேட்ச் பண்ணி சொல்லவே இல்லையா சொல்கிறாங்க. உங்கள் பாடா உன் ட்ரூவாக லவ் பண்ணுறடா, அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நீ உனக்கு என்ன ஆனாலும் சரி நீ எப்படி இருந்தாலும் சொல்லி மேட்ச் பண்ணி நினைக்கிறா தெரியுமா, உனக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் தானே உனக்கு மேட்ச் பண்ணிப்பாடா, ரொம்ப நல்ல பண்ணுறா. நீ என்ன யாரோ ஒரு பையனுக்காக சொல்கிறாங்க, யாரோ இல்லைடா ஏன் ஜிம்மெண்ட் ராஜிக்கு சொல்கிறாங்க. அப்போ ஒயனுக்கு அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகிடுது. என்ன சொல்லிட்டு ஒயனை லிசன் பண்ணுறா. இப்போ நம்ம காய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவன் ஏன் ஜிம்மெண்ட் அவன் கஷ்டப்பட சொல்கிறியா சொல்கிறாங்க. அவன் கேப் ஓப்பன் பண்ணிட்டா, என்ன அது போக அட்டன் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கேப் ஓப்பன் பண்ணிட்டா அழகாக இருக்கு, ஃபோட்டோவில் காமிச்சே சொல்கிறாங்க. எனக்கு தமிழ் நினச்சி கோவம் வருதுடா, நீ செல்ஃபிஷாக இருக்கடா ஜேகே காய் சொல்கிறாங்க. எந்த வந்துட்டு போகிறேன் ஜேகே சொல்கிறாங்க. யாரும் ஃபோர்ஸ் பண்ணலையே நான் யாரையும் மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் பாரு அவனை லவ் பண்ணுறதால எந்த தப்பும் பண்ணலடா அப்படி சொல்லிட்டு ஜேகே காய் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் எனக்கு அதெல்லாம் கவலை சரியா, என் ஜிம்மின் ஹாப்பியாக எனக்கு அது போதும் அப்படி சொல்கிறாங்க. டே நீ லவ் பண்ணுற கூட அவனுக்கு தெரியாதானே, நீ அவனுக்கு இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு தெரிஞ்சாலும் தெரியட்டு எனக்கு அது கவலை ஓகேவா, அவன் ஹாப்பியாக எனக்கு அது போதும், அவன் லைஃப் கண்டிப்பாக செட்டில் ஆகிடும் ஓகேவா சொல்கிறாங்க. மாசப்படும் போது கேப் ஓப்பன் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச ஒரு லைஃப் ஓகேவா சொல்ல கொஞ்சம் டேஸ் பண்ணாக்க ஒரு நல்ல பர்சனை பார்த்து ஹேண்டி மேரேஜ் பண்ணி வைப்பாங்க, அவன் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அவனை பற்றி மட்டும் யோசிப்பியா, அவனை பற்றி யோசிக்க மாட்டியா சொல்கிறாங்க. ஒன்று நினச்சி ஒரு வீடாக நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காளி அவளுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நான் மைண்ட் ட்ரூவாக தான் இருப்ப சொல்கிறாங்க. எப்படி மனசில் ஒரு பர்சன் நினச்சிக்கிட்டு எப்படி அவங்க லைஃப் வாழ்வியா அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ ஜேகே அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க. உடனே அவனை மறக்க முடியுமா, ஒரு செகண்ட் நீ அவனை மறப்பியா சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் ஜவுக்கு எதுவுமே சொல்ல இருக்காங்க. சொல்கிறேன் அவனுக்கு என்ன அவன் எப்படி லவ் சொல்கிற ஜிம்மில் அவனுக்கு அவ்வளோ உயிர் அவ்வளோ லவ்வாடா அவனுக்கு எப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. உங்களுக்கு கிரேஸே அவ்வளோ போதும், நான் கூட வேற மாதிரி நினச்சிட்டேன், ஆனால் அவங்க லெக்கு இழந்தா கூட பெருசாக ஃபீல் பண்ணல பார்த்தியா, இப்போ இருக்கிற நினச்சி பார்க்கணும் நடக்க முடியாதுன்றது ஏற்றுக்க முடியல தெரியுமா. இவனும் ஹேங்ஸ்லாம் கூட யாரும் டைஜஸ்ட்டாக பண்ணிக்க முடியல, அவனால் நடக்க முடியலன்றது. ஆனால் நீ எவ்வளோ கேஷுவலாக இருக்கு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இதுக்கு பேர் லவ் இஸ் பிளைண்ட்னு சொல்லுவாங்களா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன் அதெல்லாம் தெரியாது சரியா, என் ஜிம்முக்கு ஒரு விஷயம் பண்ணுனாக்கா நான் பண்ணுவேன், என்னால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டாங்க. இப்போ காய் பக்கம் போட பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் திட்டாங்க. ஜேகே அப்போ பையன் அப்படி லிசன் பண்ணிடுறாங்க. என்ன சொல்லிட்டு பையனுக்கு புரியல. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பாரு நான் பைக் ரேஸ் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரியக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. அதுவும் தெரியாது ஓகே, நான் வந்துட்டு அதுக்கு மாதிரி நான் பிளான் பண்ணிட்டேன் ஓகேவா. அங்கே வந்து யாரும் கேட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்துட்டு நீ நானும் காரில் போன மாதிரியும் அது ஆக்சிடென்ட் ஆன மாதிரியும் யாரும் செட்டப் பண்ணிட்டேன் ஓகேவா, யாருக்கும் தெரியாது அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. தேங்க்யூ, எனக்கு ஜிம்முக்கு எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. அதானே உங்கள் ஜிம்மை பற்றி மட்டும் தான் கவலை, வேறு யாரை பற்றி கவலை சொல்லிட்டு நம்ம காய் திட்டுறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ உனக்கு இப்படி நடந்திருக்க ரீசன் அவங்க அது யாருக்கா தெரியுமா சொல்கிறாங்க. இங்கே பாரு தெரியக்கூடாது வச்சுருக்கா ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. எனக்கு என்ன சொல்ல தெரியலடா ஜேகே, நீ இப்போ ஒரு பைக்கு நான் சொல்கிறேன் ஜேகே தான் காய் தான் திட்டாங்க. ஜேகே யாராவது ஒரு பர்சனை ஒன் சைட் லவ் பண்ணிட்டு அந்த பையனுக்கே தெரியாமல் அவன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தன் காலை எழுந்துட்டு உட்காந்துருக்கான். கொஞ்ச நாள் நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கா பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்த்து காய் திட்டுறாங்க. இப்போ மைண்ட் லிசன் பண்ணிட்டா. அப்போ ஜேகே வந்து பைக் ரேஸ் பண்ணி அன்றைக்கி போனது அப்போ யோசிச்சு பார்க்குறா. அப்போ தான் நம்ம ரிவைன் பண்ணி பார்க்குறா. அவள் என்ன பண்ணுறாக்கா, அந்த பைக் ரேஸ் நடக்க கிளப்பு தெரியும், அவங்க அந்த கிளப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் பைக் ரேஸில் லாஸ்ட்டு கலந்துட்டான்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜேகே நேம் அதில் வந்து 2 days பிஃபோர் வந்துட்டு பைக் ரேஸ் அதாவது ஒரு 5 days பிஃபோர் வந்து பைக் ரேஸில் கலந்துக்கிட்டது, அவர் வின் பண்ணது, எவ்வளோ வின் பண்ணிட்டு 5 lakhs வின் பண்ணியிருப்பாரு. அந்த மணி எப்படி எங்களுக்கு யார் கொடுத்துருக்கான்னு சொல்லி எல்லாமே தெரிய வந்துடுது. வந்து ஒரு பாசம் வச்சு விசாரிச்சிடறா எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறா. அப்போ அவருக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆகிடுது. எனக்கு அவருக்கு இப்போ கால்டாக பிரச்சனை இல்லை, அப்போ அவரோட மனசில் இருந்து ஜிம்மிங் தான், ஜிம்முக்காக இவ்வளோ பண்ணாரு அப்படின்றது தெரியும்போது அவரால் ஏற்றுக்க முடியல. அவளால் அப்படி உடஞ்சி போயிடறா. மார்னிங் மேரேஜ் இப்போ நைட்டு இதை தெரிய வருது. அப்படி உடஞ்சி போயிட்டா அவளுக்கு அவர் ஏற்றுக்க முடியல. போங்கல அவன் மனசு ஜிம்மிங் தானா, அப்போ ஜிம்முக்காக இவ்வளோ பண்ணீங்களா அப்படி சொல்லிட்டு மொயின் அதை ரொம்ப துடிச்சு போயிடுறா. அப்படி ஏற்றுக்க முடியல, அவ்வளோ அழகு. அதுக்கப்புறம் அவரால் இந்த இடத்துல இருக்க முடியல. உங்களை மேரேஜ் பண்ணிட்டா கூட அவங்க மனசு அவன் இருப்பான்ல அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கலாம் வீட்டில் யாரும் சொல்றீங்க
மேட்ச் கூட பண்ணியிருக்கலாமே, அது ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லிட்டு ஒயின் அவ்வளோ அழகா. அப்போ ஏன் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா, அப்போ நான் யார் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒயின் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டு அந்த இடத்துல போயிருப்பா. யார்ட்டையும் சொல்லாமல் அவள் பாட்டுக்கு போய்ட்டு எங்கே போகுதுன்னு தெரியாமல் போயிட்டு ஒரு சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க. டே ஃபுல்லாக எல்லாரும் எங்கே சர்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நாள் வந்துட்டு அவ்வளோ காம்னு சொல்லிட்டு எல்லாரும் சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் சர்ச்சில் மட்டும் ஒரு சர்ச் பண்ணி மாட்டாங்க, மற்ற எல்லா இடத்துல சர்ச் பண்ணுறாங்க. அந்த ஒரே சிட்டியே ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. இந்த பக்கம் ஜேகேயோட மேரேஜ் நின்றுருக்கும், நம்ம ஜிம்னுக்கும் ஜேகேக்கும் சடன் மேரேஜ் நடந்திருக்கும். அதாவது நம்ம ஜேகேயோட அம்மா தான் ஜேகேக்கு அந்த மாதிரி பையனுக்கு ஒரு பிடிக்காம போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவள் லெட்டர்லாம் எதுவும் எழுதிச்சுலாம் போயிருக்க மாட்டா, மனம் சொல்லி போயிருப்பா. இந்த பக்கம் பார்த்தா எல்லாருமே வந்துட்டு ஜேகே எனக்கு வந்து பிடிக்காம ஓடி போயிட்டா, எனக்கு எப்படி இருந்தாலும் ஹேண்டிகேப்ட் பர்சன் யார் மேட்ச் பண்ணி பாஸ் விட்டா தான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஜேகே வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. ஒரு பக்கம் சில பேர் வயனை திட்டாங்க, இருந்தாலும் சொல்லிட்டு போயிருக்கூடாது, இல்லை மேரேஜ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க, மேரேஜ் வரைக்கும் மொத்தமாக ஒரு பர்சன் அவமானப்படுத்துறது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் ஜேகேட அம்மா திரும்பி பார்க்குறாங்க. நான் ஜிம்மி அமைதி இருப்பாரு, ஜிம்மி போய் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ ஜிம்மி எதுவுமே ஒரு செகண்ட் வச்சிருக்க மாட்டாங்க. ஜிம்மி அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க, அவங்க அம்மாவுமே ஓகே சொல்லியிருப்பாங்க, மேரேஜ் நடந்திருக்கும், அப்படிதான் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ கரண்ட்லி மொயின் சொல்கிறா சுகா கிட்ட, எனக்கு அதனால தான் எனக்கு அவருக்கு பிடிச்ச ஒரு லைஃப் நான் யோசிச்சு எங்கேன்னு தோணுச்சு. ஒருவேளை ஜிம்முக்கு நான் அந்த லைஃப் விட்டு போயிட்டாக்கா அவருக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்களே ஜிம்மினை, இல்லை அவருக்கு நான் மனசுல கிடையாது, நான் எப்படி அவர் லைஃப்ல இருக்க முடியும், அவர் மனசில் வேற யாரும் பர்சன் அவர் ஹோல்டு பண்ணியிருக்கும் போது அவர் கூட எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. சரி ஜிம்மி சுகா பையன் அழறாங்க, என் தப்பு என்ன இருக்குது சொல்லிட்டு மொயின் கேட்குறா. அவருக்கு பிடிக்குன்னு தெரிஞ்சுக்க எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொயின் அழறா. அவருக்கு இருக்கிற வரலாம் அவருக்கு பெரிய விஷயமே இல்லை எனக்கு, ஆனால் ஒரு மனசு எனக்கு ஒரு இடம்ன்றது எனக்கு பெரிய கஷ்டமே சொல்லிட்டு மொயின் அழுதுட்டு இருக்கா. அப்போ சுகாவுக்கு ரொம்ப ஷாக்காக நீ சொல்றது ப்ராமிஸா உண்மை யாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, அது சொல்லிட்டு ப்ராமிஸா உண்மை, நீங்கள் வேணா கேட்டு பாருங்க, அவரை கேட்டு பாருங்க, ஒரு மனசு யாருக்கான்னு சொல்லுங்க யாருக்குன்னு கேட்டு பாருங்க சொல்லிட்டு நம்ம மொயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படி இருக்காங்க என்ன மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு அங்கிள் சொன்னாங்க உனக்கு ஜிம்மில் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணி வச்சிடலாம், அவர் வேறு வழி அதாவது எனக்கு கன்ஃபியூஷன் விட்டு வந்தீங்களா சொல்கிறாங்க. 3 days வரைக்கும் ஒயின் யாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியாது, 3 days ஆஃப்டர் தான் அந்த ராஜரோட ஃபாதர் தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஒயின் அப்படி ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருப்பாங்க இடத்துல, எனக்கா பேசாமல் அப்படி இருந்திருப்பா. 3 days சாப்பிடாம தூங்காமல் ஒரே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருப்பா. அவங்க ஃபோன் பண்ணி இருந்துட்டு சொல்லியிருப்பாங்க, அதான் அந்த மாதிரி ஒயினை கான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஃபாதர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு சேர்ச்சில் தான் உட்காந்துருக்கா, ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான்னு சொல்லும்போது தான் இவங்க போய் கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு வந்து கேட்டிருப்பாங்க என்ன நினச்சி ஏன் கேட்கும்போது தான் சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா அப்படி கூட அவளுக்கு ஜெய்கேவை காட்டி கொடுக்கணும் என்ன வரல, அவர் யாரும் ஹர்ட் பண்ண வேண்டாம், ஜிம்மில் யாரும் ஹர்ட் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு அமைதியாக இருந்திருப்பா. அப்போ நம்ம ஜெய்கே அப்பா கேட்டிருப்பாங்க, சரி ஓகே எதோ ஒரு மனசு கஷ்டப்பட்டு போயிருக்கா, ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கா, சரி ஒன்றும் இல்லை ஓகேவா கொஞ்சம் டேஸ் போகட்டும், ஜெய்கேக்கும் ஜிம்முக்கும் டிவோர்ஸ் பண்ணிட்டு மேட்ச் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எனக்கு இன்னும் கஷ்டம், அப்போ கூட நினைச்சிருப்பேன் எனக்கு அவர் இப்போ தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க, அவர் ஒன் சைட் லவ் பண்ணுறாரு, அவர் தெரிஞ்சிச்சு அவளுக்கு அவருக்கு எப்படி ஒரு மேட்ச் நடந்திருக்கு ஜேகேக்கும் ஜிம்முக்கும், அகையில் அவர்கிட்ட அவர் பிடிக்கக்கூடாது யாரும் அப்படின்றக்காக தான் அவர் வந்து சுகா கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் சொல்லி கேட்டிருப்பாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு, இல்லை நான் உங்களை மேட்ச் பண்ணிக்கிறேன், உங்கள் தம்பி நான் மேட்ச் பண்ணிட்டாக்க தப்பாக தான் பேசுவாங்க, ஏன்னா அவருக்கு அகைன் வந்துட்டு என்னையும் மேட்ச் பண்ணிச்சாக்க நான் மேட்ச் பிடிக்காம ஓடி போயிட்டேன், அகைன் நான் மேட்ச் பண்ணி தப்பாக பேசுவாங்க, ப்ளீஸ் என்ன நீங்கள் மேட்ச் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லிட்டு பெக் பண்ணியிருப்பா. சுகாக்கு என்ன சொல்லி தெரியல. அப்போ அவரும் யோசிச்சு பார்த்துப்பாரு, ஏன்னா இப்போ தான் உங்கள் தம்பி வேணும்னு சொல்லி ஓடி போயிருக்கா, மறுபடியும் இவங்களையும் மேட்ச் பண்ணி வச்சாக்கா அப்போ ஜிம் லைஃப் என்ன ஒரு மாதிரி அது ஒரு லைஃப் மிஸ் ஆகிடுமே சொல்லிட்டு அவர் தான் எல்லாரும் லைஃப் அவங்க 3 பேர் லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது ரீசனுக்காக அவர் மேட்ச் பண்ணிட்டு ஒயின் வந்துட்டு நான் மேட்ச் பண்ணிக்க சொல்லிட்டு அவர் போய் அவங்க அப்பா சொல்லிப்பாரு. அப்போ தான் அவங்க அப்பா வச்சிருப்பாங்க, இல்லைடா உங்கள் தம்பி தாண்டா அவள் லவ் பண்ணா, அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, இல்லைப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, எனக்கு மேட்ச் பண்ணுவீங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜேகேட அம்மா தான் கரெக்ட், ஆல்ரெடி ஜேகேக்கு மேட்ச் ஆகிட்டு இதுக்கப்புறம் பிடிச்சி மேட்ச் பண்ணிக்க தப்பு இல்லை தப்பாயிரும் சொல்லிட்டு தான் வந்துட்டு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜேகேட அப்பாவில் ஜிம்மில் சைனாக ஏற்றுக்க முடியல, ஜேகேட அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஜேகேட அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச்சுக்கு ஓகே பண்ண வச்சிருப்பாங்க. என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி மேட்ச் இன்னும் போதும் ஏற்றுக்க முடியாது சொல்லிட்டு அவங்க அடுத்தனால தான் ஜேகேட அப்பா மேட்ச் ஓகே சொல்லிப்பாங்க அந்த டைமில் ரெப்புடேஷன் பேர் பண்ணுறதுக்காக. ஆனால் கொஞ்சம் டேஸ் பண்ணதுக்கப்புறம் ஜிம்மில் பிடிச்சிடணும், ஒரு பெட்டர் பர்சனை பார்த்து ஜேகேக்கு மேட்ச் பண்ணி வைக்கணும், ஒரு பிஸ்னஸ் மேன் பொண்ணோ பையனும் ஜிம்மில் வந்து டிசைன் பர்சன் அவர் நினச்சிருப்பாரு. இப்போ நம்ம வாய் நினச்சி பார்க்குறா, ஆனால் ஜேகே ஒரு மனசு ஜிம்மி தான் இருக்காங்கன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக ஜிம்மி நல்ல பையன் தான், அவன் நல்லா பார்த்துப்பான் ஜேகே சொல்லிட்டு அவன் நினச்சிருப்பான் அவங்கள்ட்ட லைஃப் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எவ்வளோ டேஸ் அவன் எதுவுமே ஆகிடுது நம்ம சொல்லவே கூடாது. எப்போவுமே ஜேகே ஜிம்மில் லவ் பண்ண அவங்களுக்கு தெரிய வேணும் அங்கிளுக்கு, அவங்கள்ட்ட போய் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கணும், கண்டிப்பாக ஆண்டி வந்துட்டு அவங்க பெரிய விட மாட்டாங்க, அவங்க போய் ஒன்றா தான் வாழ வைப்பாங்க, இந்த வீட்டில் அவங்களும் ஹாப்பியாக இருக்கட்டும் தான் அவன் நினச்சிருப்பா. இப்போ வயன் சொல்லி முடிக்கிறாங்க சுகாவை ஏற்றுக்க முடியல, அவளுக்கு ரொம்ப உடஞ்சு போயிடாரு. எனக்கு அவள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா, சின்ன வயசுல லவ் பண்ணியிருக்கா, செகண்ட் ஜேகே இவ்வளோ செப்ஷாக யோசிச்சிருக்காங்க ஒரு பர்சனை பற்றி மட்டுமே, இவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க யாரும் கேட்க முடியல, இவளுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் ஷோ யோசிச்சு பார்க்குறாங்க, ஷோக்கு அப்படியே இருக்கும் அவங்க வருது நான் தப்பு பண்ணிட்டேன் அவங்க அப்படி சொல்லிட்டு அவள் கேட்குறா, நான் இதை தப்பு பண்ணியிருக்கேனா, நான் வந்து அந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி ஒரு பொண்ணா சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்புறம் ஷோக்கு அவரே என் போய் ஹக் பண்ணுறாரு, ஒன்றா சொல்லிட்டு பாவா அவள் ரொம்ப அழறா, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன் சரியா, ஆனால் நான் வந்துட்டு ஜேகே லைஃப்ல அகைன் போயிடக்கூடாது, நான் அகைன் ஜேகேக்கு மேரேஜ் பண்ணிக்கூடாதுக்காக தான் பண்ணிட்டேன் மன்னிச்சிருக்க சொல்லிட்டு போய் அழறா. இப்போ ஜேகே சுகர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன், ஒன்றும் இல்லை சரி அழாத இங்கே பாருங்க சுகா எனக்கு அழாத அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க.
இது எல்லாத்தையும் இப்போ ஜெய்க்கோட அம்மாவும் நம்ம ஜிமின் வந்துட்டு வெளியில கேட்டிருப்பாங்க. அப்போதான் ஜிமினுக்கு தெரிய வருது, நம்மளை தான் ஜெய்க்கி லவ் பண்ணாங்களா, ஜெய்க்கோட மனசுக்கு நம்மளுக்கு அது இவ்வளவு பண்ணாரா சொல்லிட்டு அவரால் நம்ப முடியாமல் போயிடுது. எனக்கு அந்த பேங்க்ல கூப்பிட்டுருக்காங்க, ஷூரிட்டி கார்டு எடுத்துட்டு நான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வச்சு நாங்கள் வாங்கிட்டோம். அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லோன் வந்து சரி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பொறுமையாக அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவும் ஒரு வெல்விஷர் மாதிரி தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜிமினுக்கு ஒரு ஜிமின் பிரின்சிபல் சொல்லியிருப்பாங்க, என்னடா இது ஒரு வெல்விஷர் மாதிரி நடந்துக்கிறாங்க பேங்க் ஆஃபீஸர் அப்படி சொல்லியிருப்பாங்க. டக்குனு மணி கேட்டதுமே கிடச்சிச்சு. எதில் வந்து எதுவும் டாக்குமெண்ட்ல சைன்லாம் வாங்கிருக்க மாட்டாங்க, டேரக்டாக மணி கொடுத்துருப்பாங்க. ஜிமின் சரி சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க. அவருக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாரு. இதுக்கெல்லாம் ரீசன் ஒரு பர்சன் நம்ம ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் அவருக்கு ஒயனை பற்றி எதுவுமே யோசிக்காம, ஒயனக்கா இவ்வளோ வருஷமா லவ் பண்ணியிருக்கா, அவளை பற்றி யோசிக்காம நம்மளை பற்றி இவ்வளோ யோசிச்சிருக்காரு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு பக்கம் அவளுக்கு ஏற்றுக்கோம்ல. என்னதான் அவர் லவ் பண்ணிருக்கா, அவர் ஜிமின் ஜேகே ரொம்ப வருஷமா லவ் பண்ணார் ஒன் சைடை மட்டுமே. ஆனால் இதெல்லாம் அவருக்கு எவருக்காக பண்ணது சொல்லிட்டு தெரியுது. அவருக்கு ஒரு பக்கம் அந்த பக்கம் ஜேக்கோட அம்மா அவங்களுக்கு தெரியும் ஜேகேக்கு ஜிமின் ஒரு இப்படி ஒரு கேரிங் இருக்குல்ல, அஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அது இந்த அளவுக்கு மாறும், எவ்வளோ லவ் இந்த அளவுக்கு டீப் லவ்வாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்களும் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இப்போ சுகாக்கு தான் அவ்வளோ அப்படி ஒரு கோவம் எனக்கு. இப்போ அம்மா ஹக் பண்ணுறாங்களா இவ்வளோ மற்றவங்க தப்பாக தானே புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு எல்லாரும் ஓடி போயிட்டு தப்பாக பேசினாங்க, இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கலையே, ஜேகே ஏன் இப்படி இருந்தா அவங்களுக்கு ஜிம்மு பிடிச்சிருக்காங்க நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது கோவம் வந்துட்டு வந்துடுது. அதனால இப்போ அவர் வந்திருப்பாரு. இப்போ நம்ம சுகா பிரசன்ஸாக சொல்லி முடிக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஜேகே சொல்கிறாங்க, எனக்கும் ஜேகே மேலே தான் அப்போ அந்த கோவம் வருது, நீ இப்படி பண்ண அது செல்ஃபிஷா இல்லையா, அப்போ ஒயன் பாவலையா ஒயன் ஒன்று பண்ண தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனே தப்பா நான் லவ் பண்ணது அவர் அப்படி சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் ஜேகே ரொம்ப கில்ட்டியாக இருக்காது சொல்கிறாங்க. சொல்லி அவனே தப்பா நான் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, இந்த ஒரு தப்பும் பண்ணலாங்க, ஆனால் மன்னிச்சிடுங்க, என்னால் இவங்க பேச ரீப்ளேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மேரேஜ் பண்ண கூட அவள் சீட் பண்ணியிருப்பா அப்படி தானே அப்படி சொல்லிட்டு நம்ம மேலே கேட்குறாங்க. ஜேகே அமைதியாக இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்மின் ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஜிம்மின் தான் சுகா கிட்ட வராங்க. சுகா யாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க ஜிம்மினை அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறேன், எனக்கு ரொம்ப கோவம் இல்லை சரி, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை, எனக்கு நீ எந்த தப்பு பண்ணல, எனக்கு என் அப்பா ஸ்டார்டிங்கில் பாஸ் பண்ணி பார்த்தாங்க எனக்கு தெரியும் ஓகேவா, ஒன்று ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. உங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற உயிரி, ஆனால் அவர் அப்படி நடத்தவே இல்லை, அவர் வந்து ஜஸ்ட் ஒரு மேடோட பையன் ஒரு கடமைக்காக தான் படிக்க வச்சார் எனக்கு தெரியும் ஓகேவா, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆன்ட்டி ஒர்க் பண்ணாங்க வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் டிசவுண்ட் பாஸ் தானே, அவர் டிஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணார், ஒரு மேடோட பையனாக பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நடத்தினார். நீங்களும் ஜெயிக்கும் சின்ன வயசில் அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். உங்கள் அப்பா இருந்த வரைக்கும் அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க ரெண்டு பேருமே, ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு நீ ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பேன். ஆனால் அப்பா இறந்ததுக்கப்புறம் ஒயனுக்கும் ஜேகேக்கும் என்கரேஜ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஜேகே அப்பாவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக உங்களை ட்ரீட் பண்ணார், நான் பார்த்துட்டு இருந்தேன் ஓகேவா, நீ ரொம்ப நல்ல பையன், இவன் நீ ஜேகே ஒரு மாதிரி ஏற்க மாதிரி பார்த்துருக்கேன் சரி ஓகே, சின்ன வயசுல ப்ளே பண்ணுவா, இப்போ ஜேகே கொஞ்சம் அவங்கள்ட்ட தள்ளி போகிறான் இல்லையா, ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். நீ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஜேகே ரொம்ப லவ் பண்ணுறேன், சின்ன வயசுல ஜேகே ரொம்ப பிடிக்கும், ஆனால் போக போக என்னையே அறியாமல் எனக்கு ஜேகே வந்து தள்ளி போகிறதே எனக்கு அவர் வந்து லவ் பண்ணிச்சேன்னா நான் அவர் எடுத்துக்கணும்னு நினச்சது இல்லை, என் மனசுக்குள்ள ரொம்ப ஆசை இருந்துச்சு, எனக்கு ஜவுங்க எனக்கு கிடைக்க மாட்டாங்கன்ற அந்த ஆசை எனக்கு இருந்துச்சே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க எனக்கு அப்படின்னு சேனல் அதுக்காக அவர் எடுத்துக்கணும்னு நினைக்கவே இல்லை, அதுவும் ஒயனை லவ் பண்ணுறேன் அவ்வளோ சொன்ன மாதிரி பாசம் நினச்சிட்டேன், என்ன பொறுத்த வரைக்கும் ஒயன் ஜேகே தான் பாருன்னு அப்படின்னு நினச்சிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, சரி ஓகே நடந்துச்சு ஓகேவா, ஒயன் ரொம்ப நல்ல பொண்ணு சரியா ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு ஜேகே சுகா சொல்கிறாங்க, நான் இன்னும் ஏற்றுக்க முடியல அதை ஏன் ஜேகே இப்படி பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ சுகா ஜேகே பார்க்குறாங்க, நான் என்றைக்குமா லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு மனசில் ஆசை வளர்த்ததே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவள்கிட்ட நானே மேரேஜ் பிஃபோர் கூட சொன்னேன் எனக்கு மேரேஜ் வேணாம், நீ ஒரு பிடிச்ச லைஃப்பை பார்த்துக்க சொல்லிட்டு அதை சொல்லி எனக்கு அவள் ட்ரூவாக லவ் பண்ணாடா, எந்த தப்பும் பண்ணலையே சொல்லி நீ எப்படி ஜிம்மில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் லவ் பண்ணியோ சேம் அதே லவ் தான் அவளுக்கு ரொம்ப இருந்து சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி பார்த்தாலுமே இவர் எப்படி நம்ம ஜிம் லவ் பண்ணாரோ அதே மாதிரி தான் ஒயின் லவ் பண்ணியிருக்கா, இப்போ யார் மேலே குறை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க, நீ ஒரு டைமாக யோசிச்சிருக்கா சொல்கிறாங்க, உன் மனசு ஒரு பாசம் சொல்லி ஒரு பாசம் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மேரேஜ் பண்ணி ரெடியான கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க, அப்பா அக்செப்ட் பண்ணி மாட்டார், செகண்ட் ஜிம்முக்கு என்ன ஃபீலிங்ஸ் தெரியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. இப்போ சுகாவுக்கு என்ன சொல்லி தெரியும், மேலே கோவப்படவா இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, ஒய்ஃப்காக என்ன ஃபைட் பண்ண வந்தீங்களா சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, உண்மை அதுதான் அவள் வந்து என்ன சொல்லி அப்படி ஹார்ட் பண்ணுற சொல்லிட்டு தேங்க்யூ தான் வந்து, ஆனால் இப்போ என் தம்பியாச்சு நீ கடை இருந்து பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, எல்லா தப்புக்கு ரீசன் நான் மன்னிப்பு கேட்கவா சுகா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கேட்குறாங்க சுகா கிட்ட, சுகா பார்க்குறாங்க இல்லை நீ இந்த மாதிரி கேட்க வேணாம், நீ எதுவும் தப்பு பண்ண ஒரு பையன் தான் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அங்கிள் இப்போ பிரிச்சிருவாங்களே என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, நான் யாராலும் பிரிக்க முடியாது ஓகேவா, வாங்க ஜெயிக்க கிட்ட யாராலும் பிரிக்க முடியாது ஓகேவா, எனக்கு வருத்தம் ஜெயிக்க முடியலன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா, நான் அதுக்காக ரெண்டு பேர் பிரிச்சு நான் விட மாட்டேன், நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க ஓகேவா, ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கிறது லவ் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை ஓகேவா, சேம் ஒயனை நான் பார்த்துப்பேன் ஓகேவா, அவளுக்கு அவ்வளோ சிம்பிள் எனக்கு எனக்கும் பாசம் கேர் வந்து இல்லை, எனக்கு நேச்சுரலாக ஒயனை பிடிக்கும் சரியா, வேலை லவ்வுக்கு டிசவுண்ட் பாசன் அவளுக்கு ஹாப்பினஸ் நான் கொடுப்பேன் சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிற சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க பார்க்குறவங்க சுகா சொல்கிறாங்க, ஒயனுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு பொண்ணு ஓகேவா, அவள் லைஃப்பில் கிடச்சவங்க நான் தான் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ தூரம் அவள் எத்தனை பேர் காயப்படுத்துறப்போ அவளை வளர்த்து பொறுத்துக்கிட்டா யாருக்காக அவ்வளோ பண்ண ஒரு பர்சனுக்காக மட்டுமே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம
சுகா இவங்க சொல்கிறாங்க, சுகா சொல்கிறாங்க நான் பார்த்துப்பேன் ஓகேவா, அவளை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் மன்னிச்சிருங்க சொல்கிறாங்க. இல்லை நீ மன்னிப்பு கேட்க வேணாம் ஓகேவா, நீ மன்னிப்பு கேட்கனாக்கா அது மைண்டு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க கண்டிப்பாக நான் கேட்குறேன் சுகா. ஜேகே சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக இவங்களோட வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வந்து அதான் நம்ம ஜிம்மினும் ஜேகே சுகா மட்டும் வீட்டுக்கு வராங்க, மற்றவங்களாம் வரல. இந்த பக்கம் நம்ம ஜேகேயோட அம்மா தான் வயனை ஹக் பண்ணுறாங்க. வயனு சொல்கிறாங்க நீங்கள் வெறுக்கிறீங்களா ஆண்டி சொல்கிறாங்க. சாரிடா வயனோட சொல்கிறாங்க. நீங்கள் வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா, உங்கள் வயனை அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே நம்ம டைட் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐம் சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரியலடா நீ ஜேகே பிடிக்குன்னு சொல்லிட்டு நினச்சி போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் தப்பாக நினச்சிருக்கேன். சாரி ஆண்டி மன்னிச்சு ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் ஜேகே நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆண்டி, அவருக்கு என் மனசு அவர் மனசில் எனக்கு இடம் இல்லை, என்ன பண்ணட்டும் வயன் கேட்குறான். இல்லை ஒன்றும் தப்பு சரியா மன்னிச்சுக்கோ சொல்ல. அவரை ஹக் பண்ணி அவங்க கம்ஃபர்ட் பண்ணிட்டாங்க. அவள் ஸ்டில் அழுதுகிட்டே தான் இருக்கா. எப்போ அந்த பக்கம் நம்ம ஜேகே ஜிமின் சுகா முன்னாடி வராங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு வயன் அப்படி சொல்லிட்டாங்க. வயனுக்கு ஜேகேயோட வாஸ்கிட்ட ஒரு மாதிரி கூட பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜேகேக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ ஜேகே கிட்ட வராங்க. சாரி சொல்கிறாங்க. அப்போ ஜேகேயோட அம்மா ஜேகேயோட கணக்கு ஃப்ளாப் பண்ணிடுறாங்க. இப்போ வயன் பார்க்குற ஆண்டியை சொல்கிறாங்க, என்ன பண்ணியிருக்க உனக்கு ஜிம்மில் பிரச்சனை என்ன சொல்லியிருக்கலாமே அப்படி இல்லை அக்கா, நீ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் ஒரு ஸ்டெப் எடுத்துருக்காமே, ஏன் அப்படி பண்ண அவள் பாவம் அவள் மனசு கரெக்ட் ஆகுது, அவனுக்கு அவங்க கணக்கு அவள் தெரியலையா அவள் கேட்குறாங்க. அம்மா சொல்கிற சின்ன வயசுல நம்ம வீட்டில் தான் வளர்ந்துருக்கா, நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு இருந்தாலும் நான் என்கிட்ட சொந்த அண்ணன் பொண்ணு பார்த்துட்டேன் அவளை. அவங்க அப்பாவை சின்ன வயசுல இழந்துட்டா. சரி அந்த வீட்டில் நீ தான் வந்துட்டு உலகம்னு சொல்லிட்டு வாழ்ந்து தானே, நீ அவ்வளோ ஹார்ட் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, அப்படி அவளை சீட் பண்ண நினச்சியா கேட்குறேன். மனசு ஒரு பாசம் வச்சுக்கிட்டு ஒரு பாசம் வாழ நினைக்கிறது எப்படி, அதுக்கு ஒரு சீட்டிங் இல்லையா அப்படி சொல்லி ஜேக்கோட அம்மா கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க தப்பு இல்லையா சொல்கிறாங்க. ஒன்று லவ் இந்த அளவுக்கு பியூராக அப்போ அவ்வளவு சொல்கிறாங்க. நீ ஜிமின் வளர்ச்சிக்கு லவ் இவ்வளோ பியூராக இருக்குது, இவ்வளோ கிரேஸாக இருக்காங்க, அப்போ அவ்வளோ அப்படி தான் லவ் பண்ணா இந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சொல்கிறாங்க. அவ்வளோ ஹார்ட் பண்ணலாமா உனக்கு தெரியல மைண்ட் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குற அம்மா சொல்கிறாங்க அவளுக்கு மேலே எனக்கு பிடிக்கும் ஃபேன்ஸாக சொல்கிறாங்க. ஃபேன்ஸாக பிடிக்கும் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இந்த வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் அவனுக்கு கிரேஸாக லவ் பண்ண சொல்லிட்டு இந்த மெய்டு எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் கிளருக்கு தூண் கூட தெரியுமா அப்படி இருக்கும்போது எப்படி ஹார்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கோட அம்மா ஜேக்கோ வகைன்னு சாப்பிட வராங்க. இப்போ ஜிமின் வாங்கிக்கிறாங்க. ஸ்லாப் டக்கர் கொடுக்க வந்துடுறாரு. ஜிமின் கணக்கு வந்து ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆண்டி தப்பு வந்துட்டு என்னால் தான் இதில் நினச்சேன் ஆண்டி, நீங்கள் ஜேக்கேவும் ஸ்லாப் பண்ணாதீங்க, என்ன வேணா அடிச்சுக்கோங்க ஒரு பாவம் ஆண்டி ஜிமின் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேக்கோட மக்கமாக இருக்குது. இப்போ நீ என்ன சொல்ல வர கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா சொல்கிறாங்க ஜிமின் லவ் பண்ணுறான் ஜேகேவா சின்ன அவங்க சைடு ஆப்போசிட் இவர் சொல்லவும் ஜேக்கோட அம்மா தலை கை வச்சுக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க சொல்கிறாங்க. நீ யாருமே கரெக்டாக லவ் பண்ண மாட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்க்க இல்லை ஆண்டி நான் ஜங்காவுக்கு டிசோன பசங்க நினச்சிட்டேன் ஆண்டி சொல்கிறேன். நீ அப்படி நினச்சி அப்படி கேட்குறாங்க. அங்கிளுக்கு நான் பிடிக்கல இல்லை சின்ன வயசுலேயே இப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கோட அம்மாவுக்கு அது புரியுது. ஏன்னா அவர் பாஷ்பாலிட்டி பார்த்தாரு, ஒரு மைடோட பையனை தான் பார்த்தாரு, தள்ளி வச்சாரு சொல்லிட்டு அதை நினச்சி பார்க்குறாங்க. அப்போ இறந்ததுக்கப்புறம் கூட அங்கிள் வந்துட்டு அதுக்கு முன்னாடி கூட அந்த வீட்டில் ஃப்ரீடமாக வருவோம் போவோம் விளையாடுவேன். எனக்கு அப்போ வேன் வேறு வீட்டில் இருப்பாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் வயனை எங்கே கூட்டு வந்துருப்பாங்க, அந்த வீட்டுக்கு வயனோட அம்மா வயனோட தம்பி ஜெயம் சரி இவங்களால ஒரே வீட்டுக்கு கூட்டு வந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மில் அந்த வீட்டுக்குள்ள அவங்க ஃப்ரீடமாக விட்டுருக்க மாட்டாங்க. ஜேக்கோட அப்பா வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு லிமிட்டோட இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்பவே ஜிம்மில் இருந்து வீட்டுக்குள்ள அதிகமாக வந்துருக்க மாட்டாங்க. அந்த அவுட் ஹவுஸ் அதுக்கு வந்து கார்டனுக்குள்ள தான் சுற்றி வருவார். அப்போ ஜேக்கோட அம்மா நினச்சி பார்க்குறாங்க. அதை நினச்சி பார்த்து மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் ஆண்டி நான் ஒரு டிசம்பர் பசங்க சொல்லிட்டு நானே தள்ளி போகலாம், மற்றபடி நான் ஹார்ட் பண்ண நினைக்கவே இல்லை. ஜிம்மில் அந்த பக்கம் அழறாங்க. இப்போ நம்ம நான் ஜேக்கோ எடுத்துக்கணும்னு நினச்சதில்லை, நீங்கள் தானே இன்றைக்கி மேட்ச் பண்ணி வச்சிங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கோட அம்மாவுடைய அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஏன்னாக்கா ஜேக்கோவையும் ஜிம்மின் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. பார்க்க வயன் பார்த்தா அவள் ட்ரூவாக லவ் பண்ணிப்பா ஜேக்கேப்பா அவளும் ஹார்ட்டாக இருக்கா. அப்புறம் என்ன பண்ணட்டும் ஜேக்கோட அம்மா கேட்குறாங்க. ஜிம்மின் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜேக்கோட அம்மா வயன் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்லிட்டு என்ன சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காதீங்க ஆண்டி பாவம் ஜிம்மின் ரொம்ப நல்ல பையன், சின்ன வயசுலேருந்து பாவம் எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு ஏங்குவோம் ஒவ்வொன்றுமே அவனுக்கு அவ்வளோ சட்டமே கிடைக்காது. ஆண்டி ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஜிம்மின் அவங்க அப்பா அந்த வரைக்கும் ரொம்ப செல்லமான ஒரு பையன் தான். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுற அங்கிள் கூட எதுவுமே எங்களுக்கு கொடுத்து அந்த கேரிங் அந்த ரெஸ்பெக்ட் கூட மற்ற ஜிம்முக்கு கிடைச்சதில்லை யாருக்குமே. ஜிம்மில் அப்பா ஒரு உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட இருக்காரு, அவனுக்கு எதுவும் கிடைச்சதில்லை ஆண்டி. நீங்கள் அவனை ஹார்ட் பண்ண நான் அவனை ஹார்ட் பண்ண நினச்சது இல்லைம்மா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் வந்து பிடிச்சிடக்கூடாது ஆண்டி ஜேக்கேவும் ஜிம்மில் அவங்க ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க ஆண்டி. ட்ரூவாக லவ் பண்ணுற பசங்க தெரியும் அவங்க லவ் பண்ணுற பசங்க கிடைக்கல எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு எல்லாம் அரேஞ்ச் ஆகுனப்போ மேரேஜ் அரேஞ்ச் ஆனப்போ அவனுக்கும் பெயின்ஃபுல்லாக இருந்துருக்கும்ல, அவனுக்கும் ஒரு ஏக்கம் வந்துருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வயன் சொல்கிறா. ஜேக்கோட அம்மாவுக்கு மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் ப்ரீஷியஸ் தான். நம்ம வயன் சார் ஜிம்மில் சார் ரெண்டு பேருக்கு குறைஞ்சவங்களும் இல்லை. ஜிம்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் ரிசர்வான பாசம் ஜேகேக்குன்னு நான் நினச்சக்கா. ஜிம்னு சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க ஜேகே மேலே, ரொம்ப பாசமாக இருப்பீங்க, அவங்களாவும் கேர் பண்ணி எல்லாமே ஒரு விஷயமே நினச்சிருக்கா சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கோட அம்மா ரெண்டு பேரும் பார்க்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன் ரெண்டு பேரும் ப்ரீஷியஸாக இருக்கீங்க, ஆனால் ரெண்டு பேரும் ஒரே பாசம் தான் பண்ணிருக்கீங்களே, ஆனால் என்ன பண்ணுவேன் நீ வந்துட்டு ரொம்ப சுகா மேரேஜ் பண்ணிச்சிருக்க ஆனால் சுகா கொஞ்சம் ஹாப்பியாக வாழ்வியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம வயன் பார்க்குறேன் எனக்கு டைம் எடுக்கும், எனக்கு ஜேகே ஜிம்முக்கு சொந்தம், அதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நானும் மனசார விட்டு கொடுத்து தானே போனேன். நான் கண்டிப்பாக வந்துட்டு சுகா கூட ஹாப்பியாக லைஃப் வாழ்வேன். சுகா எனக்கு பிடிச்சா சுகாவுக்கு அண்ணன் இல்லை சொல்கிறாங்க. இல்லை நான் சுகா எனக்கு டைம் கொடுத்தா நான் வந்துட்டு கண்டிப்பாக மனசை மாற்றிப்பேன், நான் அவரை சுகா லவ் பண்ணி அவருக்கு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்கு பிடிச்சா மட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன்.
நம்ம ஒயின் சொல்கிறா ஜெக்கட் அம்மாவுக்கு 2 பேரும் விட்டு கொடுக்க முடியல. சுகா நம்ம ஜிம்மிலையும் நம்ம ஒயினையும். இப்போ நம்ம ஜெக்கட் அம்மா ஒயின் சுகா பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. இப்போ சுகா கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு நம்ம ஒயினை டேஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க. அழைக்கூட சரி அங்கே பாரு, உங்களுக்கு டைம் எவ்வளோ எடுத்துக்கோ, ஓகேவா, எவ்வளோ டைம் எடுத்துக்கோ, நீ எல்லா ஹாப்பியஸ் டிசைட் பண்ண போகிறோம். ஒரு பொண்ணு ஓகேவா, நீ ஹாப்பியாக இருப்பேன். அது மட்டும் தான் வேணும், வேறு எதுவும் வேணும். ஓகேவா, உன்னை யாரும் வீட்டில் ஹார்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, நீ ஹாப்பியாக இருப்பேன். சேம் ஜிம்மின் ஜெயிக்கும் யாரும் இருக்க முடியாது. ஓகேவா, இது எங்கள் லைஃப். நம்ம வந்து வளர்ந்துட்டு நம்ம லைஃப்பை நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம எல்லா ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓகேவா, நீ எதுவும் அழக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா அந்த ஆர்டியோ சொல்லி பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஒரு ஒய்ஃப் படிக்க நான் கொடுத்து வச்சுக்கணும் தெரியுமா சுகா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன் நிச்சயமாக சொல்கிறேன். எனக்கு நிச்சயமாக சரி எல்லா ஹாப்பியாக பேசாமல் ஒரு பாசம் தான் நீ. ஓகேவா, உன் மாதிரி நான் பார்த்துப்பேன். சுகா நம்ம சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. நான் ஃபேக்காக இருக்க மாட்டேன். ஓகேவா, இப்போ ட்ரூவாக இருப்பேன். பிடிச்சா பிடிச்சிக்கன்னு சொல்லுவோம், பிடிக்கலங்க பிடிக்குன்னு சொல்லுவோம். சரியா சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும், எனக்கு ஒரு சின்ன வயசுல பிடிக்கும், இப்பவும் பிடிக்கும். சரியா, சேம் எனக்கு ஜிம்னையும் பிடிக்கும். ஜிம்னு எனக்கு தம்பி மாதிரி தான். ஓகேவா, அவன் ஜேக்கி கூட ஹாப்பியாக நினைக்கிறேன். நீ ஏன் கூட சரியா, உனக்கு தகுந்த வரைக்கும், உனக்கு நான் ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் டைம் எடுத்துக்கோ. ஓகே, அது வரைக்கும் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமா சொல்லிட்டு ஜேகே சுகா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் ஹக் பண்ணிக்கிறேன். அவர் வந்துட்டு டைட்டாக அதே சொல்கிறாங்க. நான் அவனை பத்திரம் பார்த்துப்பேன். ஓகே, நம்ம எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து சார் சுகா கேட்குறாங்க. இப்போ தான் ஜேக்கே நம்ம ரிலாக்ஸாக இருக்குது, கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா, நீங்கள் ஜிம்மின் ஜேக்கே மட்டும் சொல்கிறாங்க. நான் பிரிக்க விட மாட்டேன். ஓகே, அவன் அப்பா நான் பேசுகிறேன். என்ன பெரிய ரெப்புடேஷன், என்ன பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டு, என்ன ஸ்டேட்டஸ், எனக்கு அதில் பெரிய விஷயம். ஓகேவா, நான் பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கோட அம்மா அன்றைக்கி நைட்டு தான் ஜெக்கோட அப்புறம் பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஒயினோட அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒயின் அம்மா எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ணா நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நினைக்காதீங்க. நம்ம ஜிம்மினோட அப்பா மட்டும் எனக்கு குறைஞ்சவர் அண்ணா. அவங்க ட்ரூவாக இருக்காங்க. அவர் டிரைவராக ஒர்க் பண்ணிருக்கலாம். அவங்க ஒய்ஃப் வந்து வீட்டில் ஒரு மைடாக இருக்கலாம். ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க அண்ணா அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாங்க. ஒயினோட அம்மா வந்துட்டு நம்ம ஜிம்மின் யார், நம்ம வீட்டில் வளர்ந்த ஒரு பையன் தானே, நம்ம யோஞ்சிலும் ஜிம்மின் ஒன்றா வளர்ந்தவங்க சொல்கிறாங்க. இப்போ யோஞ்சிட்டு கிளம்பி தெரிய வந்துடுது நம்ம ஜிம்மின் இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணது நம்ம ஜெக்கே தான். அது ஒன் சைட் லவ் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு அது யாரும் சொல்லிக்க மாட்டாரு. திக் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அப்படி கூட உண்மையாக சொல்லிக்க மாட்டாரு. ஒரு டைம் கூட இப்போ நம்ம யோஞ்சிட்டு கேட்குறாங்க, நீ விஷயம் லவ் பண்ணி அதாவது நம்ம ஜேகேவியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா பார்க்குறாங்க. டே தப்பாக நினச்சி அதாவது உங்களோட அக்காவோட ஃபேன்ஸை லவ் பண்ணி தப்பாக நினச்சி அதான் சொல்கிறாங்க. டே என்ன பேசிட்டு இருக்க, நான் அந்த வீட்டுக்கு நான் சின்ன வயசில் வந்து போவேன்ல என் அப்பா இருக்கும்போது அப்போல்லாம் நீ வந்துட்டு ஜேகே கூட ஒன்றா தான் இருப்பேன். ஸ்ட்ரீட் ரெண்டு பேரும் ஒன்றா ப்ளே பண்ணுவீங்க. அப்போ நான் பார்த்துருக்கேன்டா. அதுக்கப்புறம் ஜேகே வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டாரு. அப்போ எனக்கே தெரியாது, நானே கூட பெருசாக இது பண்ணதில்லை. எனக்கு இப்போ தான் புரிஞ்சு ட்ரூவாக லவ் பண்ணி அவர் லவ் பண்ணிடா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எங்க சொல்லிட்டாரா சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஒயன அக்கா அவர் நம்ம ஒயனக்கா தான் சொல்கிறார். யோசிச்சோட அக்காவே நம்ம ஜிம் அவரோட அக்கா தான் பார்ப்பாரு. நம்ம அக்கா ஒயனக்கா லவ் பண்ணுறா, அவங்க ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப தான் நல்லா இருக்கும் நினைச்சு சொல்கிறாங்க. அப்புறம் ஒயன் அந்த 2 பேரும் ஹக் பண்ணிக்கலாம். ஜிம்மினையும் ஜிம்மின் 2 பேரும் சேர்த்து ஹக் பண்ணிக்கலாம். இல்லை ஜிம்மி நீ லவ் கிட்ட சாங் பாசனம் ஓகேவா, நான் சின்ன வயசில் சம்டைம்ஸ் ஒன்று பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி என்ன பார்த்து நீ ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. சரியா, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி தேவை. ஓகே, உனக்கு தான் ஜேகே. சரியா சொல்கிறாங்க. அக்கா சரி உனக்கு தான் ஜேகே. ஓகே, என் தம்பி தான் எப்படி தர மாட்டேன், நீ என் தம்பி தானே. சரியா, நீ ஹாப்பியாக இரு. ஓகே, நீ ஜேகே கூட ஹாப்பியாக, நான் சுகா கூட ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி டைம் எடுக்கும். அவன் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்கிறா. இப்போ நம்ம ஜெக்கோட அப்பா கிட்ட ஜெக்கோட மட்டும் சொல்கிறாங்க. ஜெக்கோட அப்பாவுக்கு என்ன பண்ணணும் தெரியல. ஜங்குக்கு சொல்கிறாங்க, பாருங்கப்பா நான் ஜிம்மில் லவ் பண்ணுறேன், எனக்கு அவன் மட்டும் தான் வேணும், அவளை தாண்டி வேறு யாரும் லைஃப்பில் வேணாம். ஒருவேளை உங்களுக்கு நாங்கள் வீட்டில் பிரச்சனை நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் ஜிம்மி கூட்டு போயிடுறேன். ஜெக்கே சொல்கிறாங்க. எங்கே போவோம் ஜெக்கோட அப்பா கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் நான் இப்போ உங்க கூட சேர்த்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணா கிட்ட விட்டுட்டு நீ வந்து தனியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டேன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ மேரேஜ் விஷயத்துலேயும் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுவும் நல்லா நடந்திருக்கு. எல்லாம் இன்டெரக்டாக அவங்களால நடந்திருக்கு. எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன். ஜெக்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜெக்கே அமைதியிருக்காங்க பாரு, நீ யாருக்கெல்லாம் சரி இந்த வீடு தான் சரியா, நீங்கள் இந்த வீடு எடுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஜிம்னா சல்லாவை எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கோட அம்மா கேட்குறாங்க. அதான் ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, நீ சல்லாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவன் தான் என்னோட சுகா அவன் பிரில்லாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அதுக்கப்புறம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன இருக்குது அப்படி கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்ச மாதிரி எனக்கு பண்ணுவேன் சொல்கிறாங்க. இது வரைக்கும் அப்படியே இருந்தீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஏதோ அது முன்னாடி அப்படி இருந்துட்டேன் ஓகேவா, எல்லாருக்கும் ஃபேட் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லி ஜெக்கோட அப்பா அமைதியாக போயிடுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கிற இது வரைக்கும் ஜெக்கோட அப்பா அவங்க வீடியோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் ஜஸ்ட் படிக்க வச்சுப்பாரு தவிர மாதிரி எதுவும் பண்ணதில்லை இல்லையா அப்படி நினச்சி பார்க்குறாங்க. அவன் மனசுல இவன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு போ சேர்ந்து இருக்கட்டும், எதுக்கு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெக்கோட அப்பா கேஷுவலாக போயிடுறாங்க. இப்போ ஜெக்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இங்கே 2 பேரும் மேட்ச்மே கிராண்டாக நடந்திருக்கும், அதனால் மேரேஜ் ஆகுன்னு பண்ண தேவையில்லை. இங்கே பாருப்பா ஜிம்மின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொல்லிட்டாங்க. ஜிம்மின் அம்மா கிட்டே வராங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அம்மா பார்க்குறீங்க பாரு, சிஸ்டர் நான் கூப்பிடு சார் சொல்கிறாங்க. சிஸ்டர் நான் கூப்பிடு ஓகேவா, வயலில் அம்மா எப்படி கூப்பிடுவோம் அதுமாதிரி கூப்பிடு ஓகேவா, உங்கள் 2 பேரோட பசங்க இந்த வீட்டில் ஹாப்பியாக வாழ்வாங்க சரியா, அதுக்கு நான் கேரண்டி அப்படி சொல்லிட்டு ஜெக்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ வயலில் அம்மா ஜிம்மின் அம்மா 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க ஜெக்கோட அம்மாவை. அது சொல்லி நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, எனக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தான், நான் பாஸ்போர்ட் பார்க்க மாட்டேன், எனக்கு வயல் ஜிம் 2 பேரும் ஈக்குவல் தான், அவன் 2 பேரும் வீட்டில் ஹாப்பியாக இருப்பாங்க ஓகேவா அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க. இப்போ கேட்க ஜிம் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது அது போதும் சொல்லிட்டு இப்போ ஜெக்கோட ஜிம் நம்ம பார்க்குறீங்க பாருப்பா அங்கிள் அப்படி மனசுக்கு உட்காராமல் எடுத்துக்கலாம் ஓகேவா சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஜஸ்ட் வீட்டோட பையனா ஒரு வீட்டில் ஒரு பையனை வளர்ந்துருக்கு. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் சனி இல்லை சரியா, அந்த வீட்டில் எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. மாசில் அம்மா இங்கே தான் இருக்க சரி இருந்தாலும் பத்திரமா பார்த்துக்கணும், யார் மனசு கஷ்டப்பட்டு பேசக்கூடாது ஓகேவா, அங்கிள் கொஞ்சம் கோவக்காரதானா ரொம்ப நல்லவர் சரியா, யாரையும் காயப்படுத்தக்கூடாது சொல்கிறாங்க. நான் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப நல்லவங்க சரிமா, சின்ன வயசுல தகை கூட பண்ணியிருக்காங்க பார்த்தியா சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க வாசம் கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும் ஓகேவா, என்னோட அக்காவை பார்க்கணும், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க.
மாதம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே இருக்க போகிறது உங்களுக்கு பிடிச்ச ஜேகேவும் உங்களுக்கு ஜேகே தான் பிடிக்கும். மாதம் ஜிம் ஹெட் செக் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அன்றைக்கி நைட்டு தான் நம்ம ஜேகேக்கும் ஜிம்முக்கு இது வெட்டிங் நைட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஒயின் சுகா ரூமில் உட்காந்துருக்காங்க. இப்போ சுகா வந்துட்டு ஒயினுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இதே சொல்லிட்டாங்க, நீ வந்துட்டு ஆசைப்பட்டல அப்போ வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இவருக்கு நம்ம கொடுத்தா நினைப்பா சொல்லிட்டு. ஏன்னா நீ ஆசைப்பட்ட அது ஜேகே வாங்கி தருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் ஜேகே அவங்க வாங்கி தரல. அந்த டைம் எனக்கு அது வாங்கி தோணுச்சு. அப்புறம் கொடுக்கல. இப்போ நான் கொடுக்குறேன், ஓகேவா உனக்கு எனக்கு பிடிக்காது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட ஷோ கொடுக்குறாங்க. இது நெக்ஸ்ட் என்னென்ன ஓகேவா, நம்ம ஒயின் ஒரு டைம் ரொம்ப ஷாப்பிங் போய் ரொம்ப ஆசையாக பார்த்துருப்போம். அது ஜேகே வாங்கி தரணும் ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் ஜேகே அதை பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒயின் சுகர் நோட் பண்ணியிருப்பாங்க. நோட் பண்ணி வாங்கியிருப்பாரு. ஆனால் அது கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். எப்படி கொடுக்குறது, எப்படி எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டை ஒய்ஃப் கொடுக்குறாங்க. உனக்கு என்னைக்கு எனக்கு பிடிக்குதோ அன்னைக்கு வேர் பண்ண சொல்லிட்டு சுகா கொடுத்துட்றாங்க. இப்போ ஒயின் அதை வாங்கி வச்சுக்கிறா. இப்போ இந்த பக்கம் ஜேகே ஜிம் பார்த்தாக்கா அவங்க வெட்டிங் நைட் அரேஞ்சாக இருக்குது. ஜிம் அவ்வளோ ஏன் ரெடியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் ஜேகே விட வராங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேகே பார்த்துருக்காங்க. இப்போ ஜேகே ஆட்டோமேட்டிக்காக அந்த பெட்டில் எப்படினாக்கா லிஃப்ட் ஆகிற மாதிரி அந்த வீல் சேர் இருக்கும். அப்படியே கஸ்டமைஸ் பண்ண வாங்கியிருப்பாங்க. இப்போ ஜேகே அந்த பெட்டில் வந்து உட்காருறாங்க. இப்போ ஜிம் பக்கத்துலேயே உட்காந்து நர்வஸாக இருக்குது. ஹார்ட் பீட் அவ்வளோ ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஜேகே பார்த்துருக்காங்க. என்ன பண்ணலாம் கேட்குறாங்க. தேவை சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க. தூங்குவோமா ஜிம் கேட்குறாங்க. தூங்கணுமா ஜேகே கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுதான் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அதுதான் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணா சொல்கிறாங்க. அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சாருக்கு பிடிக்கலையா அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பிடிக்கல சொல்லி கொண்டு தானே எனக்கு எடுத்துகிட்டு கொண்டு தானே ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யார் சொன்னால் பிடிக்கல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. எது கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படியே ஜிம் கூட லைட் ஆகுறாங்க. இப்போ ஜிம் ஜேகே வந்து டீப்பாக கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவ்வளோவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க. என்ன லவ் பண்ணதுக்கும் என்னை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிற மேட்ச் பண்ணதும் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. நான் தான் சொல்லணும். ஜேகே தான் இப்போ ஜிம் டீப்பாக கஸ் பண்ணுறாங்க. நீ லவ் லைஃப் யோசிச்சு கூட பார்க்கணும் தெரியுமா. ஆனால் எனக்கு நினச்சி கூட பார்க்கல நீ கூட இருப்ப அப்படி என்ன நமக்குள்ள நடக்கும், நம்ம அவங்க லைஃப் வாழ்வுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸாக நினச்சி பார்க்கல. சரியா தேங்க்யூ. ஜேகே தான் டீப்பாக கஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் அதே பேஷனட்டாக கஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ ஹங்கரியாக கஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் பைட் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சாருக்கு அவ்வளோ போல்டாக சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அவ்வளோ போல்டாக இருக்காக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் பைட் பண்ணுறாங்க. யார் அது நிறைய பைட் பண்ணி பார்க்கலாமா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஜிம் இப்போ ஜேகே பைட் பண்ணுறாங்க. சேம் ஜேகேவும் அதே பேஷன் பைட் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வலிக்குதான் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எப்போவுமே எனக்கு பேபி தான் ஓகேவா, எப்போவுமே நான் தான் டேப்பு. ஜேகே சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தான் டேப்பு. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு 5 hours போயிருக்கோம். ஜேகே பார்க்குறாங்க. போதுமா ஜேகே கேட்குறாங்க. அச்சோ நான் முடியல விட்டுருங்க. ஜிம் கெஞ்சிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சார் முடியவே தெரியுமா, இவ்வளோ வேல்டாவாக இருப்பீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ரொம்ப டயர்டாக தெரியுமா விட்டுருங்க. ஜிம் தான் பெக் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலையே சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை சரியா சொல்கிறாங்க. அச்சோ மேனேஜருக்கா நாளைக்கே சொல்கிறாங்க. நாளைக்கு வேலை ஜேகே தான் அப்படியே ஒர்க் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தூங்க விடுங்க. சூரியனே வந்துச்சு சொல்கிறேன். எனக்கு சன்லைட்டே வந்துச்சு. சரியா பேர் தூங்க விடுங்க. ஜிம் படுத்துறாங்க. இப்போ ஜேகே எப்படி பார்க்குறது ஹக் பண்ணி எவ்வளோ மிஸ் ரெண்டு தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேட அம்மா கீழே வந்து குக் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜேகேட அம்மா ஒயனோட அம்மா ஜிம் நம்ம குக் பண்ணிருக்காங்க. இப்போ ஒயின் வேறு ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஒயனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒயின் வேறா ஆண்டி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. நான் சிவோட கம்பெனிக்கு போகிறேன் சொல்கிறாங்க. சிவோட கம்பெனிக்கு வந்து ஆமாம் நான் சிவா கூட போகிறேன். சிவா கூட கேட்டேன். சிவா என் கூட வான்னு சொல்லிட்டாங்க. நான் போய்ட்டு ஒர்க் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேட அம்மா பார்க்குறோம். உனக்கு என்ன ஹாப்பியஸ் அதை பண்ண ஓகேவா அவங்க கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் ரொம்ப ஹாப்பிடா. சரி காஃபி கொடுங்க. நான் போயிட்டு நம்ம சுகா கொடுக்கணும் சொல்லிட்டு எனக்கு ஆஃபீஸ் போகலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு காஃபி கொடுக்குறாங்க. இப்போ சுகா வந்துட்டு ஒயின் எடுக்கிறா. சுகா சொல்கிறாங்க. இப்போ சுகா அதை பார்க்குறாங்க. ஐஸ் ஓப்பன் சொல்லிட்டு நீங்கள் காஃபி குடிங்க. நம்ம இன்னைக்கு ஆஃபீஸ் போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ சுகா அது காஃபி இப்போ வாங்கி வச்சுட்டு வரமா வாங்கி வச்சுட்டு ஒயினை ஹேண்ட் பிடிக்க ஒயின் பார்க்க சொல்லிட்டு டக்குனு சுகா எடுத்து நம்ம ஒயினை மேலே போட்டுக்கிறாங்க. இப்போ ஒயினுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஹார்ட் ரைஸ் போயிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுகா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் எதுவுமே சொல்ல ஜஸ்ட் ஒரு ஹக் தான். அப்படி ஹக் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அமைதியாக படுத்துருக்கா. அவருக்கு எதுவும் தெரியல. அப்படி ஒரு ஹார்ட் ரைஸ் போயிட்டு இருக்கு. இவ்வளோ தூரத்துக்கும் ஜேகே இந்த லவ் பண்ணிருப்பா. இந்த மாதிரி யோசிச்சிருக்க ஹஸ்பண்ட் நினச்சிருப்பானா நம்ம தான் அவள் யோசிச்சதே கிடையாது. ஆனால் நம்ம ஜேகே சுகா வந்துட்டு ஹக் பண்ணுறப்போ அவளுக்கு அவ்வளோ ஹார்ட் பீட் அவ்வளோ ரெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஜேகே ஒரு டைம் கூட அவளுக்கு ஹார்ட் ரெஸ்ட் போயிருக்காது. இங்கே பார்த்தா அவ்வளோ ஹார்ட் பீட் ரெஸ்ட் போயிட்டு இருக்கு. சுகா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்க சுகா சொல்கிறாங்க. லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகா ஒயின் எதுவுமே சொல்லல. அமைதியாக படுத்துருக்க டைம் எடுத்துக்கோ சரியா சொல்கிறாங்க. இப்போ ஒயினும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா சொல்கிறாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. சரி சுற்றி சுகா ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் எழுந்திரிச்சிட்டு சுகா போய்ட்டு குளிக்க போகிறாங்க. ட்ரெஸ்ஸை தூக்கி போயிட்டாங்க. இப்போ ஒயின் சுகாவுக்கு ட்ரெஸ்ஸை தூக்கிறாங்க. இதுதான் அவருக்கு நல்லா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்க போன ஊட்டி மாதிரி அப்படி சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸை தூக்கிறாங்க. இப்போ நம்ம சுகா ட்ரெஸ் பண்ணிடுறாங்க. இப்போ சுகா ஒயின் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போகிறாங்க. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறீங்க. என்ன ஜிம் ரேஞ்சு வரவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. நான் போய் எழுப்பவா சொல்லிட்டு வேண்டாம் அவங்க தூங்கிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டைம் கரெக்டாக 11 o'clock ஆகுது. இந்த பக்கம் அவங்க ஜேகே
வந்துட்டு ஜேகேக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. டே நீங்கள் எப்பாரு மீட்டிங்லாம் வந்துடா சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து ஜேகே எந்திரிக்கவே இல்லை. ஜிம் பார்த்தா ஜேகே மேலே தூங்கிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. இப்போ நம்ம ஜேகே நம்ம தான் இதுக்கு மேலே விட்டா வந்து நம்மள சொல்லிப்பான். டைம் 12 o'clock ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, எந்திரிச்சி வர இடம் நினச்சிக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நம்ம போயிட்டு ரூம் நாக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம்னு ஒரு இன்ச்சு கூட அசைவிடாம படுத்திருக்காரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க ரூம் நாக்காக பார்த்துட்டு இந்த பக்கம் ஜேகே அவங்க அம்மா ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே அம்மா கையில் ஃபோன் வச்சிருப்பாங்க. ஃபோன் வருது. என்னடா டோர் அப்புறமா ஃபோன் பண்ணுறதா சொல்கிறாங்க. அம்மா டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணி டைம் ஒன்று பார்த்து யார் சொல்கிறாங்கம்மா ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா, டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணி அட பாவி அப்படி ஜேகே அம்மா ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் சரி ஓகே அவங்க பொறுமையாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. குளிக்கலாமா சொல்கிறாங்க. தூக்கம் வர சொல்கிறாங்க. குளிச்சுட்டுங்களா அப்புறமா சரியா ஜேகே தான் ரொம்ப பிஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அழகாக ஜிம் எந்திரிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க வாட்டர் கொடுக்கலாம் சொல்லிட்டு ஜேகே தான் எப்படினாக்கா அவரே வந்து சரி ரெண்டு பேருமே ஷவர் ரூம் போகிறாங்க. ஜேகே ஷவர் ரூம் போய்ட்டு சும்மாவே இல்லை. அச்சோ ஜிம் பார்க்குறேன் ஜம்கா எங்கே பார்த்தாலும் பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. பெயினாக இருக்குது அப்படிதான் இருக்கும் ஓகேவா, அது மறக்க முடியாது நைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க மறக்க முடியாது நைட்டாக இருக்கணும் அதுக்கு அப்படி பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப மோசம் ஜிம் ஜேகே லைட்டை பற்றி பெஞ்ச் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியா ஜேகே சொல்கிறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறீங்க ஜிம் ஜேகே லைட்டாக அடிக்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜேகே எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியுங்க ஜிம் சொல்கிறாங்க. வீட்டு ஜேகேவும் சொல்கிறாங்க. ஃபைல் எடுத்து போய் குளிச்சு முடிச்சு இப்போ வெளில வராங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஜிம் பார்க்குறேன் போய் ஃபுட் எடுத்துட்டு வா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க ரூம் ரொம்ப மிஸ்ஸாக இருக்குது யாரை கூட்டு க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி நானே பண்ணிட்டு சொல்கிறாங்க. இல்லை மேலே ஜேகே ஒரு மைடு கூப்பிட்றாங்க. ஒரு மைடு வந்து ரூம் க்ளீன் பண்ணுறாங்க. அவங்க க்ளீன் பண்ணுறது போது ரொம்ப ஷையாகிட்டு போயிடறாங்க. இப்போ நம்ம ஜேகே நம்ம பார்க்குறேன் என்ன ஷையாகிட்டு வர அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த மைடு பார்க்குறாங்க. இல்லை மேடம் நம்ம ஜிம் தம்பி ஜேகே தம்பி பார்த்தனா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. பார்த்தா அப்படியே சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பாவம் நிறைய மஸ்கில் பைட் பண்ணிச்சு போகிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க இன்டெரக்டாக கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அம்மாவுக்கு ஒரு மார்க்கு என்ன சொல்லிட்டு மேலே வராங்க. ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு ஜேகே ஜிம்னு சொல்கிறாங்க. ரெண்டு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு மார்க்கு இதை க்ளீன் பண்ணி போடுங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு உங்களுக்கு பார்த்தீங்களா அப்படி ஜிம் தான் ஜேகே எடுத்து ஒழிச்சிக்கிறாங்க. ஜேகே பண்ணி சரி விட்டு அம்மா தானே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜேகே அம்மா தான் இதை க்ளீன் பண்ணி போட்டுக்கங்கடா சரியா மெயிலாம் பார்த்து சிரிக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு சரி ஓகேவா நாங்கள் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஃபுட்டை சாப்பிட்டு சாப்பிட ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. இப்போ ஜேகே அம்மாவோட அவளை எனக்கா நம்ம சுகாவும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே பார்த்தா நம்ம நெக்ஸ்ட் டே ஜிம் வந்துட்டு அவர் கேஃபே போயிடாரு. ஜேகே அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு. இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க. ஏன்டா எப்படி போயிட்டு லைஃப் சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக போகுது அப்புறம் சீக்கிரம் போகணும்னு சொல்கிறாங்க. சீக்கிரமா ஆமாம் சொல்கிறாங்க. பார்த்தாக்கா ஜேகே சீக்கிரமாக போயிடாரு வீட்டுக்கு. எனக்கு ஜிம் வந்து ஒரு கேப் முடிச்சு சீக்கிரம் வந்துடா சொல்லிட்டு இப்போ தான் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜேகேட அம்மா தான் நம்ம ஜிம்மின் ஒரு காஃபி கேட்டு பாரு கூட காசு வந்துருக்காங்க ரூமில். பார்த்தாக்கா இந்த பக்கம் ஜேகே அவ்வளோ ஹங்கராக வெயிட் பண்ணிருக்காரு. ஜேகேட அம்மா பார்க்குறேன் ரூம் ஒரு ஓப்பனில் இருக்குது. அட கடவுளே ரூம்கள் லாக் பண்ணாமல் கிஸ் பண்ணிட்டு இருக்கான் பாரு. ஸோ ஜேகேட அம்மா தான் இவ்வளோ வைல்டாக வரப்பான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காஃபி வந்துட்டு வச்சுட்டு காஃபி வச்சுருக்கா டோர் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே அதை கண்டுக்கவே இல்லை. இப்போ ஆண்டி வந்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. அவரோட கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சோ இந்த வைல்டு பண்ணி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுத்துக்காங்க சொல்கிறாங்க. பொறுத்த முடியாது. ஜேகே தான் அவ்வளோ ஹங்கரே கிஸ் பண்ணி அவ்வளோ ரொம்ப டீப்பாக இருப்பாங்க. டேஸ் போக அந்த பக்கம் நம்ம ஒயின் ஷோக்கை பார்த்து ஒரு பக்கம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் மாறிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறதும் ஒன்றா ஆஃபீஸ் போகிறதும் வரதும் அப்படி இருக்குது. அப்படி 1.2 ஷுகா நம்ம ஒயின் இந்த ஆஃபீஸ் நேரமாக வந்துருப்பா. ஷுகா வந்து ஒரு மீட்டிங் இருக்குது வெளில சொல்லிட்டு கிளைண்ட் கூட ஒரு மீட்டிங் வச்சு போயிடாரு. நம்ம ஒயின் வீட்டில் உட்காந்துட்டு இன்னும் காணும் சொல்கிறாங்க. யார் சொல்லிட்டு ஜேகே அம்மா கேட்குறாங்க. அதான் நம்ம ஷுகாவை சொல்லிட்டு நம்ம ஷுகாவில் ஓ ஷுகா சொல்கிறாங்க. என் ஷுகாவை காணும் சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டுருக்கா. இப்போ ஜேகே அம்மா பார்க்குறவங்க பிடிச்சிருக்கா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஜென்டல் மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒயின் சொல்கிறா ஆண்டி நம்ம ஒன்று சொல்லி கோச்சு கூட சொல்கிறாங்க. நான் சொல்லி நான் ஏன் கோச்சுக்கு போகிறேன் நீ சொல்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவன் சொல்கிறா அந்த ஜேகே இருக்கார்ல ஆமாம் சொல்கிறாங்க. அவருக்கு கொஞ்சம் கூட ஷேம்லெஸ்ஸாக இல்லை சொல்கிறேன். எனக்கு அவன் ரொம்ப ஷேம்லெஸ்ஸாக இருக்காரு எப்போ பார்த்தாலும் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறது என்ன பண்ணுறது எனக்கே அவ்வளோ இருக்குது எங்கே பார்த்தாலும் கிஸ் பண்ணுறான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் சிரிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக பார்க்குறதுக்கு அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குற இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்தா ஜேகே கூட பயங்கர பாசிட்டிவ் லவ் ரொமாட்டிக் வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ ஜேகே பார்க்குற கேஃபில் போய்ட்டு யாரை ஃப்ளட் பண்ணால் அவ்வளோ பார்த்துக்க சொல்கிறாங்க. நான் ஃப்ளட்லாம் பண்ணவே இல்லை. நான் ஜஸ்ட் கஸ்டமர்கிட்ட ஸ்மைல் பண்ணி பேசுகிறேன். இது அப்பா சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன் ஃப்ளட் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ளட் பண்ணுறது வேறு ஸ்மைல் பண்ணி பேசுறது வேறு அஜின்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க யாரும் ஸ்மைல் பண்ணக்கூடாது ஓகேவா. கேஃப்க்கு போனோம்மா ஒர்க்கு பண்ணோம்மா ரிட்டன் வந்த மாட்டேன் சரியா ஜேகே சொல்கிறாங்க. சரி நான் எதுவும் பேசலாம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு அவ்வளோ பஸ்ஸும் இருக்குது. இப்போ ஜேகே ஜிம் எங்களுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு அங்கே ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு ஒரு ஹஸ்பண்டுக்கான தெரிவிட்டு இருக்கும் சரியா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் ஜிம் சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு என்றைக்குமே சொல்கிறாங்க. எனக்கு என்றைக்குமே சொல்கிறாங்க. உனக்கு ஃபீல் ஆகுதா ஒரு வேளை சொல்கிறாங்க. ஜிம் படி ஜெக்கில் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் எனக்கு ஃபீல் ஆகுது சரியா. நீங்கள் எனக்காக பண்ணியிருக்கீங்க. எனக்காக பண்ணல கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன் ஓகேவா. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏன் ஜேகே ஏன் ஹஸ்பண்ட் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே அம்மாவுக்கு ஜிம் நினச்சி ப்ரௌடாக இருக்குது. அவர் எப்படி இருந்தாலும் அவர் லவ் பண்ணி அதே மாதிரி தான் மேட்ச் பண்ணுறாரு. அவர் எந்த ஒரு குறையும் அவர்கிட்ட இது பார்க்கல இல்லையா. அது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ட்ரூ லவ் கிடச்சிருக்கு. 2 பசங்களுமே வந்துட்டு ஒரு 2 ட்ரூவான பசங்களாக கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷுகா வீட்டுக்குள்ள வராங்க.
ஒயின் சொல்லிட்டாங்க. ஒயின் பார்க்குறா. சுகா சொல்லிட்டாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. டக்குன்னு ஜெயிக்கிற அம்மா பக்கத்தை உட்காந்து பார்த்துட்டு அவள் டக்குன்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னாச்சு சுகா ஏடாங்க நின்ட்டா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா சொல்கிறாங்க. அம்மா போய் காஃபி போடுங்க சொல்கிறாங்க. மேட்டாண்டி இருக்காங்களா போட சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போய் போடுங்க, நீங்கள் போட்டால் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன். சரி சொல்லிட்டு ஜெயக்கடை மேய்ச்சி போயிட்டாங்க. அப்போ தான் சுகா ஸ்மெல் பண்ணிட்டே வராங்க. இப்போ ஜெயக்கடை போய் கொஞ்சம் தூரம் போய் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா சுகா ஹேண்டில் பின்னாடி ஃப்ளவர்ஸ் மறைச்சி வச்சுருப்பாரு. ஒரு பெரிய ஃப்ளவர் ஓகே தான், ரோஸ் ஃப்ளவர் ரெட் ரோஸ் தான். இப்போ சுகா தான் வந்துட்டு பையன் சொல்கிறாங்க. பையன் பார்க்குறான். இதே சொல்லிட்டாங்க எனக்கு என் ஒய்ஃப்காக சொல்லிட்டு சுகா சொல்லிட்டாங்க. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமும் எனக்காக சொல்லிட்டாங்க. எனக்கு தான் வேற இருக்குது அப்படி கேட்குறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சுகா இது உண்மை எனக்காக சொல்கிறாங்க. சுகா தான் உனக்கு கூட சொல்லுவாங்கிறாங்க. நீ எனக்காக சொல்லி ஹக் பண்ணிக்கிற பிடிச்சிருக்கா சொல்லிட்டாங்க. ரொம்ப சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க. இதே சொல்லிட்டாங்க பிடிக்குமே சாக்லேட் சொல்லி சுகா கொடுக்குறாங்க. அவள் ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு குதிச்சிட்டு இருக்கா. எனக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு தான் சுகா சொல்லிட்டாங்க. இப்போ ஏன் ஹாப்பி ஆகிட்டு அப்படியே சுகா போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறா. சுகா பார்க்குறாங்க. யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. லாஸ்ட் எப்படி கூட்டிட்டு போயிறாங்க ரூமுக்கு. அவங்க சுகா இந்த பக்கம் ஜெயிக்கிற நமக்கு செம்ம ஹாப்பியும் இதுக்கு தானே அந்த ஃபோன் கிட்ட காஃபி போட சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்படியே நம்ம ஜிம் ஜெகே சொல்லி பார்த்தாக்கா அவங்க வேறு லெவலில் லவ் ரொமாட்டிக்காக போயிட்டுருக்கு. அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க இந்த ஜெகே நம்ம எப்படி இருக்காரு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஒரு 5 years ஆஃப்டர் பார்க்குறேன். அவர் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பொண்ணு பார்க்குறா. சுகா அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்கு சுகா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அங்கே பாரு இந்த ஜெகே மாதிரி பிறந்துருக்கு போகிற சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு பொண்ணு ஊட்டி பிறந்துச்சில்ல என்ன மாதிரி அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் சிரிக்கிறாங்க. ஒயினுக்கு ஒரு 3 years பேபி இருக்காண்டா ஓகே ஒரு பொண்ணு ஊட்டி பிறந்திருப்பான். நம்ம அவங்க இவனு இந்த பக்கம் நம்ம ஜெகேக்கு செகண்ட் பேபி பிறந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ள் பேபி பிறந்திருப்பான். 4 years ஒரு பாப்பா இருக்கா அப்படி இருந்துட்டு நம்ம மீனாடா ஓகேவா. இப்போ செகண்ட் பேபி பிறந்த பாபி சமைக்கிட்டே இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் பெட்டில் நம்ம ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. கையில் ஒரு குழந்தை இருக்குது. ஜெகே ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க 3 பேரையுமே. சரி ஜிம் பார்க்குறேன் என்ன கேட்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் ஆசைப்பட்ட எனக்கு ஒரு பொண்ணு பையன் எல்லாமே சொல்லிட்டு ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. இப்போ ஜெகேவால் கால் எப்படிலாம் ரெக்கவர் பண்ண முடியல. ஆனால் லைஃப் லாங் அப்படி இருந்தாலும் ஜிம்முக்கு அது கஷ்டமே இல்லை. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஜெகே வாஜி அவ்வளோ லவ் கேர் கொடுத்து அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பி. இந்த பக்கம் ஜெகேட அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு 2 பசங்களுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க லைஃப்பில். ஜிம்மோட அம்மா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரே வீட்டில் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியாக ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அழகாக இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம ஃபேமிலி அதை விட அழகாக சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்லிட்டு சுகா பார்க்குறேன். எனக்கு தெரியும் எனக்கு என் கூட நீர் கேஸ் நம்ம சுகா தரச்சி ஒயின் ஹெக்கில் ரைட்டாக இருக்கிறாங்க. இப்போ அந்த ஃபேமிலி அப்படியே கேப்சர் பண்ணுறாங்க ஃபோட்டோவா நம்ம ஜிம்மில் அம்மா அதுக்கப்புறம் ஒயனோட அம்மா நம்ம யோனிச்சின்னு இவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ அந்த பேபிஸ் எல்லாம் நம்ம ஜெயிக்கோட அப்பா தான் பேபி கூட நான் வச்சுக்கிறேன் சொல்லிட்டு அவர் ஜிம்மில் பாய் பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க ஜிம் எவ்வளோ நல்ல பையன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஃப்ரேம் பண்ணி வைக்கிறாங்க. இது ஹாப்பி ஃபேமிலி இது ஸ்டோரி ஹாப்பி பண்ணுறாங்க. பிடிச்சி நம்புறேன். ஸ்டோரி ரொம்ப லென்த்தாக போயிருக்காங்க. சாரி ஓகே பாய் டேக் கேர்.